Hello everyone, welcome to Drona. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். That is body fluids and circulation. சரி, பாடி fluids and circulation அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டுக்கு fluid அப்படின்னா அர்த்தம் பாடியில் வந்து நிறைய fluids இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கான்செப்ட்ல மெயினா பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ பிளட் அப்படின்னு நான் சொல்லும்போது the components of bloods இருக்கலாம். அந்த லைக் components of blood சொல்லும்போது யார் யார் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன்? பிளாஸ்மா இருக்கட்டும், WBC, RBC, பிளேட்லெட்ஸ், டைப்ஸ் ஆஃப் WBC, ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற காம்பனன்ஸோட லைஃப் ஸ்பேன் இதெல்லாத்தையுமே பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் சர்க்குலேஷன், ஏன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து அது எந்த இதுல ஃப்ளோ ஆகுது, லைக் எந்த பாத் வே டீடைல்டா யார் அதுக்கு ஹெல்ப் பண்றா, அசிஸ்ட் பண்றா, இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஸ்பெஷலி பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட், இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கான்செப்ட்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா this is going to be a chapter outline. Literally வந்து பாத்தீங்கன்னா body fluid, blood vessels, இல்ல சொன்ன மாதிரி யார் வந்திருப்பா, arteries, veins, capillaries. So arteries, veins and capillaries அப்படின்னு நான் சொல்லும்போது artery, which means arteries எனக்கு வந்து they will like branched, லைக் பிரிய ஆரம்பிப்பாங்க. அது போய் நம்ம என்ன சொல்வோம், ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் வெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வென்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேப்லரிஸ் என்ன அர்த்தம், எனக்கு இந்த ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து யாரு கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சரி, அதுக்கப்புறம் யாரை பத்தி பார்ப்போம், சர்க்குலேட்டரி பார்வைக்கு இது மூலமா இப்படி பாஸ் ஆகுது. அண்ட் ஹியூமன் சிஸ்டம், டபுள் சர்க்குலேஷன் லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். தென் கார்டியக் ஆக்டிவிட்டி, நம்மள வந்து நிறைய பேர் வந்து சில பேர் டென்ஜர் சொல்லுவோம், ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கார்டியக் அரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஹார்ட் அட்டாக் சேம் கிடையாது. சரி, ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியக் அரெஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த சேம். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து பார்க்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியக் ஆக்டிவிட்டி, எனக்கு எப்படி அந்த how the mechanism happens, because எனக்கு ஹார்ட் வந்து fluctuate ஆகுது, which means like compression relaxation நம்ம வந்து பார்த்திருப்போம். அது எனக்கு எப்படி பாசிபிள் நடக்குது. இப்போ நார்மலா வந்து ஒரு டாய் நான் வச்சு விளையாடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டு புட் சம் பேட்டரி, ரைட்? இந்த பேட்டரி தான் என்ன பண்ணும், அந்த ஒரு டாய் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லைக் ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் எனக்கு வந்து தேவைப்படும். சிக்னல் எடுத்துக்கலாமே. அதே மாதிரி இப்போ ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு சிக்னல் இம்பல்ஸ் மூலமா வந்து நடக்கும். ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து எனக்கு எப்படி ஜென்ரேட் ஆகுது, வாட் இஸ் த பாத் வே, ஹவு த ஹார்ட் இஸ் ஏபிள் டு கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ், இந்த கதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் சடனா எனக்கு அந்த ஹார்ட் அந்த இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நின்று போச்சு, சடனா ஹார்ட் வந்து ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் நின்று போச்சு, அவ்வளோ what will happen. So இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்குது அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்க போறோம். Then we'll be seeing about the disorders of the circulatory system. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன், இந்த பிபி, இந்த கதையெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். நான் சொல்லலையா ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட்னா என்ன, அண்ட் நிறைய பார்ப்போம். லைக் டிஃபரன்சஸ், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம், இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பத்தி வந்து பார்க்க போறோம். தென் கார்டியோ பல்மனரி ரெசிகிடேஷன், தட் இஸ் சிபிஆர். பார்த்தீங்கன்னா சில பேர் சடனா வந்து நெஞ்சு வலி வந்து படுத்துருவாங்க, லைக் மூச்சு விட மாட்டாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், சிபிஆர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி பண்றது, இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். லைக் டு பி ஃப்ராங்க், இந்த டாபிக் வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டா இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் see about this concept. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ டோல் யூ வாட் ஆர் த இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம வந்து நான் சொல்ல போது நான் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஸ்டோரிஸ் தான் நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டீடைல். சர்க்குலேஷன் என்ன அர்த்தம், which means எனக்கு வந்து நான் ஜென்ரலாகவே வந்து சர்க்குலேஷன் டிஃபைன் பண்ணணும்னா ஹவு கேன் ஐ டெல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்திங் இஸ் கெட்டிங் ஒரு லிக்விட் or not a liquid, even a gas is also something is getting transported. So which means like transportation of nutrients இருக்கலாம், இல்லாட்டி gases இருக்கலாம். அப்போ நான் கேஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது it can be like ஆக்சிஜனா இருக்கலாம், இல்லாட்டி கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலி கேன் சர்க்குலேஷன். ஸோ சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிம்பிள் ஆர்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஹையராக்கி ஆஃப் நாட் ஹையராக்கி டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கான்ஸ் அனிமல் கிங்டம்ல வந்து பார்த்திருப்போம். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் பாரிஃபெரா, இந்த கதையெல்லாம் மிடாரியா, டெனோஃபோரா, இதெல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரிஃபெரா அந்த கதையோடய எனக்கு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா ஆஸ் வி லேர்ன்ட் earlier செல்லார் லெவலோடய முடிஞ்சு போயிடும். எனக்கு இந்த நாரியா டெனோஃபோரா வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் அந்த கேட்டகரைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ஆர்கானிசம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா how they will use எனக்கு சர்க்குலேஷன் அவங்க உடம்புக்குள்ள எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the help of water. எனக்கு வந்து அந்த வாட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா it will be using as a mode of transportation அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், பிளட் இருக்கலாம், லிம்ப், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நான் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளட் எடுத்துக்கலாமே. ஸோ காம்பனன்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் யார் யார் எடுப்பேன், லைக் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் பிளாஸ்மா, RBC, that is red blood corpuscles, WBC, white blood corpuscles, and platelets. So
இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்பிசி டபிள்யூபிசியோட டீடைல்டு டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஐம் டெல்லிங் as of now. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா என்ன அர்த்தம், பிளட்ல வந்து நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 55% வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா. சரியா? சோ மிச்சம் இருக்கிற அந்த 45% எனக்கு யார் யார் இருப்பான்னு கேறீங்க. ரிமைனிங் காம்பனன்ட்ஸ் நான் சொல்றது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இவங்க எல்லாமே வந்து சேர்ந்திருப்பாங்க. சரி, அப்புறம் அந்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி 50% இருக்கு. சோ வாட் இஸ் தி கலர் ஆஃப் பிளாஸ்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் பேல் yellow கலர்ல வந்து the plasma is going to be present. So color of plasma அப்படின்னு எடுத்துக்கும் போது நான் என்ன எடுக்கலாம், pale yellow. Okay, next வந்து பாத்தீங்கன்னா I'm going to talk about lymph எடுத்துக்கலாம். So lymph வந்து பாத்தீங்கன்னா literally it's like a transparent color, ஒரு white கலர்ல வந்து transparent கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சார் ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் பாஸ் வைக்கிறதால வச்சிருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ப் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த லிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜெனரலுக்கு லிம்ப்ஸ் வந்து எங்கே எடுக்கும் அப்படிலாமே அடியில் தான் வந்து பார்க்குறேன். பட் நார்மலாக எடுத்துக்கலாமே. இப்போ வந்து எனக்கு இந்த ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அது மூலமாக எனக்கு பாஸ் ஆகிற ஃப்ளூயிட் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் லைக் போரஸ் நேச்சர் லிட்டர் இந்த கேப்லரி சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதில் எனக்கு ஊஸ் அவுட் ஆகிற சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ்க்கு நடுவில் தே வில் கெட் செட்டில்டு. ஒரு சின்ன டயக்ராம் பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆர்ட்ரிஸ், கேப்லரிஸ் அண்ட் வெயின்ஸ் எடுத்துக்கலாம். சரி, எனக்கு ஊதான ஃப்ளூயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ்க்கு நடுவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிடுவாங்க. அப்படி செட்டில் ஆகுறதாமே லிம்ப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி ஜெனரலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்ஸ் அது எல்லாத்துக்குமே எனக்கு இந்த லிம்ப் வந்து தே வில் பி ஹெல்பிங். ஓகே, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். One is going to be blood vascular system. Another one is going to be lymphatic system. So இந்த என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த blood vascular system வந்து நான் மெயினா heart, blood and blood vessels. நான் வந்து என்ன பண்றேன், இந்த blood vascular system நான் வந்து மூணா வந்து பிரிக்கிறேன். இதுவே நம்ம lymphatic system வந்து பாத்தீங்கன்னா basically I can categorize into three different divisions. One is going to be lymph vessels and lymph nodes. சிம்பிளா எல்லாமே lymph vessels and lymphatic nodes எல்லாமே lymph nodes எல்லாமே lymphatic system வந்துரும். எனக்கு இந்த பேசிக் கிளாசிஃபிகேஷன் எது கீழ வருது, இந்த blood vascular system கீழ தான் எனக்கு வந்து இந்த பேசிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி heart, blood and blood vessels. சரி, இப்போ இதெல்லாம் டீடைல்டா பாருங்க. எனக்கு heart வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி I'll be learning about the heart, like chambers of heart, எப்படி வந்து ஒர்க் ஆகுது, the impulse கதை எல்லாமே நம்ம will be learning how the circulation is going to happen எல்லா கதையுமே நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா blood. ஸோ பிளட் வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமா நான் பிரிக்கலாம். that is plasma and the formed elements. நான் plasma அப்படின்னு சொன்னாலே if you remember எனக்கு வந்து 55% of the blood வந்து எனக்கு யாரா இருப்பா, பிளாஸ்மாவா இருப்பா. and the remaining 45% வந்து யாரா இருப்பா, formed elements வந்து இருப்பாங்க. ஸோ இந்த formed elements அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு யார் யார் இருப்பா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ இதை பத்தி லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கு, எனக்கு பர் மில்லிமீட்டர் கியூபுக்கு வந்து இவங்க எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க, இது எல்லாமே லிட்டரலி we will be seeing now. ஓகேவா? சரி, இதுவே நெக்ஸ்ட் நான் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து படிச்ச ஒரு கான்செப்ட் தான் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். வில் பி லேர்னிங் அபவுட் தட் டூ. நெக்ஸ்ட் எனக்கு ஆர்பிசில ஃபர்தரா டிவிஷன் கிடையாது. நான் டபிள்யூபிசி அகைன் இஃப் ஐ எம் கோயிங் டு டிவைட் இன்டு ஃபர்தர் கேட்டகரிஸ், கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ். சரி, இந்த கிரானுலோசைட்ஸ்னா என்ன, ஏ கிரானுலோசைட்ஸ்னா என்ன அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் அது என்னென்ன கிரான்ஸ் டீடைல்ஸ் நம்ம டாபிக்ல பார்க்கலாம். பட் ஜஸ்ட் நவ் ஐ எம் கிவிங் ஒன்லி ஸ்கெலிட்டன் வியூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு யார் கிடைக்கிறா, பிளட். நான் வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெண்டு விதமா கிளாஸிஃபை பண்ண போறேன், பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மூணு பேர் தான். யார் யாரு, லிம்ப் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட், முடிஞ்சு போச்சு. இதுவே நான் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு எடுக்கும்போது நான் மூணு மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் வைக்கிறேன், ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்ல அகைன் மூணு பேர் தான், ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ். அதோட அவங்க கதை வந்து முடிஞ்சு போச்சு. ஹார்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா மூவ் பண்ண போறதுல இட் இஸ் ஆல்சோ டன். பிகாஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சர்க்குலேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனா பிளட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்தர் டிவிஷனா வந்து வருது. பிளட்மே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறேன். ஒன் இஸ் பிளாஸ்மா, அனதர் ஒன் இஸ் த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ பிளாஸ்மா என்ன கலர்ல இருக்கும்னு சொன்னேன், பேல் yellow கலர்ல இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இட் ஹோல்ட் 55% ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் த பிளட். remaining 40% formed elements. So formed elements எனக்கு யார் யார் இருப்பா, RBC, WBC and platelets. இது ஒரு செப்பரேட் கிளாசிஃபிகேஷன். எனக்கு ஆர்பிசிக்கு ஃபர்தர் கிளாசிஃபிகேஷனும் வைக்க போறது இல்ல, பிளேட்லெட்ஸ்மே எனக்கு கிடையாது. ஸோ நான் டபிள்யூபிசி என்ன பண்றேன், ஃபர்தர் டிவைட் பண்ணிட்டே வர போறேன். டபிள்யூபிசி நான் ஃபர்தரா ரெண்டு விதமா டிவைட் பண்றேன்.
granulocytes and agranulocytes. அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ granulocytes எனக்கு யார் யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஸோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இம்யூன் பவர், ஃபேகோசைட்டோசிஸ் இதெல்லாமே கொஞ்சம் டீடைல்டா நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல என்ன நடக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமேன்றது ஆல்சோ we will be seeing. ஓகே, இதுவே நான் ஏகிரானுசைட்ஸ் வந்து பார்த்தா ரெண்டு தான் பிரிக்கிறேன், லிம்போசைட்ஸ் as well as மோனோசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ல ஒரு இடத்துல ரெண்டு விதமான லிம்போசைட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ்மே நான் சொல்லியிருப்பேன். எனவே அந்த டாபிக் வரும்போதுமே நான் சொல்றேன். இப்போ கிளாசிஃபிகேஷன் படி பாத்தீங்கன்னா பி அண்ட் டி லிம்போசைட். இது வந்து பேசிக்கா எனக்கு இந்த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை நான் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா you have to remember the skeleton view. எனக்கு மொத்தமா எப்படிலாம் நான் கிளாஸிஃபை பண்றேன் அப்படின்றத கண்டிப்பா நீங்க skeleton view ஓட தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கதை சொல்லியிருந்தேன் அதான் இப்போ நான் நோட்ஸாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மெயினாக வந்து இட் கன்ஸ்ட் ஆஃப் டிசால்வ்டு, எனக்கு வந்து வாட்டராக இருக்கலாம், இல்லை அதில் டிசால்வ் ஆக கூட சில சப்ஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறேன், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஸோ எக்ஸ்ட்ரானா வந்து வெளியே, இன்ட்ரானா உள்ள. ஸோ அவுட் சைட் த செல், இன்சைட் த செல் அப்படின்ற ஒரு கதை தான். சரியா? அண்ட் ஐ டாக்ட் அபவுட் வாட் இஸ் அ பிளாஸ்மா அண்ட் வாட் இஸ் அ லிம்ப் ஆல்சோ. சரியா? இந்த ஸ்டோரி தான் நம்ம ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்தோம், அந்த ஒரு skeleton view அப்படின்னு சொன்னோம் இல்லையா? லைக் பிளட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நான் பிரிக்க முடியும், பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ ஐ டோல்ட் யூ earlier itself. ஸோ 55% அண்ட் இது வந்து 45% யாருன்னா இந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கு இந்த பிளாஸ்மா லைக் பேல் எல்லோ கலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ஆல்கலைன் லெவல், பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7.4. இந்த ஒரு டேர்ம் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு பிளாஸ்மோட ஆல்கலைன் லெவல் எவ்வளவு இருக்கும், பிஹெச் வேல்யூ இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 7.4. ஓகே, ஸோ ஃபார்மேஷன் அண்ட் டிஷ்யூ, ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we will be learning. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ டாக்ட் அபவுட் ஆல்ரெடி பிளாஸ்மா, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், ஸோ அண்ட் ஸோ அண்ட் நான் சொன்ன கதை தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we'll be seeing about the average blood volume. ஸோ ஒரு அடல்ட்டுக்குள்ள வந்து நான் இப்போ ஆக்சுவலி ஐ ஸ்கிப் தீஸ் பேஜஸ், இதெல்லாமே நம்ம வந்து வரும்போது வரலாம். ஃபர்ஸ்ட் I'll give the intro. எனக்கு நான் பிளட்டை பத்தி நான் கதையை பார்த்துட்டு இருக்கனால I'll just give some intro about the blood alone. நான் வந்து இன்னைக்கு இந்த பிளட்ல யார் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், பிளாஸ்மா எவ்வளவு இருக்கும், பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அப்போ ஒரு அடல்ட்டுக்குள்ள எனக்கு எவ்வளவுதான் பிளட் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் can you see 5 liters of blood in a 70 kg of adult. ஒரு 70 kg எடை உள்ள ஒரு பர்சனுக்குள்ள எனக்கு எவ்வளவு பிளட் அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா I'll be having around 5 liters of blood வந்து எனக்கு அவைலபிள் இருக்கும். சரி, இப்போ இந்த பிளாஸ்மாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சிம்பிளா சொல்லிட்டேன் பிளாஸ்மா அப்படின்னு. ஸோ பிளாஸ்மானா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி it is the matrix that holds the components of blood together. நான் லிட்டரலி லைக் இமேஜின் a bowl. எனக்கு போல்குள்ள என்ன பண்ணிருப்பேன், நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் ஒரு போல் வச்சிருக்கேன், ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குள்ள ஐம் புட்டிங் சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நான் சலாட் மேக் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஸோ எனக்கு இந்த போல் இமேஜின் இஸ் கோயிங் டு பி a plasma. It's a பேசிக்கா ஒரு மேட்ரிக்ஸ் இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட் ஆல் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பிளட் டுகெதர். ஸோ இந்த பிளாஸ்மா எனக்கு யார் பண்ணா 55% ஆஃப் பிளட்ல எனக்கு பிளாஸ்மா ஆக்குபை பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்குள்ள எனக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா will be having water, that is nearly 80 to 90% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாட்டர் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. I'll be having some proteins, some inorganic material that is 0 to 9%, organic constituents like 0.1 and some respiratory gases. So இது எல்லாமே சேர்ந்துதான் எனக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is going to formulate my plasma. So water, plasma proteins are some inorganic and organic constituencies apart from that respiratory gas. இவங்க எல்லாமே சேர்ந்துதான் எனக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட plasma. Okay, சரி. Now I'll come back here again. So நம்ம இதுல என்ன okay. Okay, now let us see about the blood. ஓகேவா? சரி, ஸோ நான் என்ன பார்த்தேன், நான் வந்து பிளட் பிளாஸ்மாக்குள்ள கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ இப்போ இந்த பிளட் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும்போது ஐ டோல்ட் ரைட் வாட் ஆர் த எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நார்மலாக எனக்கு இதெல்லாம் ப்ரெசென்ட் வாட்டர் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இந்த கதையெல்லாமே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது ஒரு டீடைல்டு வியூவா எடுத்து நான் பார்த்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 90 to 90 80 to 90 எடுத்துக்கலாமே. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இட்ஸ் லைக் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ குட் சால்வெண்ட். நமக்கு இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும், சின்ஸ் ஐம் லேர்னிங் அபவுட் பிளாஸ்மா, செரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் see here ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மிஷினை போட்டு நான் தனியா பிரிக்கிறேன், பட் டிரான்ஸ்பரண்டா எனக்கு ஒரு லேயர் வந்து கிடைக்கும். ஸோ செரம்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் த பிளாஸ்மா வித்வுட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் வித்வுட் த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as
செரம். ஓகேவா? சரி, இப்போ பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ லைக் சில ஒரு வால்யூம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து விசா எனக்கு எவ்வளவு இருக்கும் லுக் அட் ஹியர் அது ஒரு 6 to 8% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. ஸோ இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்ல எனக்கு யார் யாரெல்லாம் இருக்கா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நான் ஜென்ரலா சொல்லிட்டேன். I'll be having fibrinogen, globulins and albumins. சரி, எனக்கு இதுல இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஒன்னொன்னத்தோட ஃபங்க்ஷனுமே வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம நீட்லயா இருக்கட்டும் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா தீஸ் கைண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ்ல எனக்கு யார் யார் இருக்கா I'll be having fibrinogen, globulin and albumin. சரி, இப்போ ஃபங்க்ஷன் என்ன see about the fibrinogen. So fibrinogen அப்படின்னா மைண்டுக்கு யார் முதல்ல ஞாபகம் clotting factor like for coagulation. அதாவது எனக்கு வந்து blood வந்து எனக்கு வந்து இந்த எப்படி சொல்றது கட்டுறதுக்கு எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எனக்கு தேவைப்படும் ஹெல்ப் பண்ணும். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிப்ரினோஜன். ஐம் சாரி. ஸோ இது அதுமே பண்ண ஃபிப்ரினோஜனை பத்தி இந்த ஒரு லெசனுமே நம்ம பார்ப்போம். ஹவு த கிளாட்டிங் மெக்கானிசம் ஹேப்பன்ஸ். நம்ம என்ன சொல்லியிருப்போம், எனக்கு வந்து கிளாட்டிங் எனக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் இன் த கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். கரெக்டா? சரி, அப்போ அந்த கிளாட்டிங் ஆஃப் பிளட் நான் சொல்ற விஷயம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு வந்து அந்த பிளேட்லெட்ஸ் எனக்கு பிளேட்லெட்ஸ் இருந்தாலே கிளாட்டிங் அப்படி இல்லை, அந்த பிளேட்லெட்ஸ் வந்து உட்காரும். இப்போ இமேஜின் ஒரு சின்ன ஒரு அடிபட்டிருக்கு ஒரு ஊன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஊண்டு மேல வந்து ஒரு மெஷ்னா என்ன அர்த்தம், ஒரு வலை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் என்ன பண்ணும் ஃபர்தரா அந்த ப்ராசஸ் கோயிங் டு ஹேப்பன். அதில் ப்ரோட்டீன் வந்து உதட் பண்ணோம் இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு பிளேட்லெட்ஸ் இருந்தாலே எனக்கு கிளாட்டிங் அப்படின்னு கிடையாது. they have to produce the protein, அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் ஆகும். சரியா? சாரி, ஃபிப்ரினோஜன் என் மைண்டுக்கு வந்தாலே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஃபார் coagulation. எனக்கு கிளாட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிப்ரினோஜன் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா globulins. ஸோ globulins யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி they will be acting as a ஆன்டிபாடி. ஒரு உடம்புக்குள்ள வந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டரலி சிமிலர் டு பாகோசைட்டோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு எனக்கு யார் தேவைப்படுவா, இந்த குளோபுலின் வந்து எனக்கு தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஆல்புமின். ஆல்புமின் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஸோ ஆஸ்மாசிஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். கரெக்டா? அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் water molecules from a region of higher to lower concentration through a semi-permeable membrane அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த அந்த ப்ரெஷர் ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற இந்த வாட்டர் பேலன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு I'll be needing this albumin. apart from that ஒரு பர்சனுடைய பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்றதுக்கு ரெகுலேட் பண்றதுக்குமே I will be needing this albumin. ஸோ இந்த ஃபிப்ரினோஜனா இருக்கட்டும், குளோபுலினா இருக்கட்டும், இல்லாட்டி ஆல்புமினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா we generally call them as plasma proteins. அது ஒன்னொன்னுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆப்வியஸ்லி இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ், கொலஸ்ட்ரால் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து ஒரு எனர்ஜி, எனக்கு நான் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறேன், நான் என்ன பண்ணுவேன் ஒரு குளுக்கோஸ் எடுத்து குடிப்பேன், எனக்கு எனர்ஜி கிடைக்கும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்ற மாதிரி. ஜெனரலி இந்த குளுக்கோஸ் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனர்ஜி அண்ட் க்ரோத், அமைனோ ஆசிட்ஸ் வந்து க்ரோத்துக்கு நான் சொல்லி எடுத்துக்கலாம். தென் I'll be having some inorganic compounds. இதெல்லாம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஐ கேன் டாக் அபவுட் வாட் மெக்னீஷியம், இந்த கதை எல்லாமே எனக்கு சோடியம் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஆஸ்மாஸ் பேலன்சிங் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி I'll be having the gases. யாரு கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இவங்க எல்லாமே எனக்கு இருக்கலாம். obviously help for transportation. சரியா? இது எல்லாமே எனக்கு யாரு, எனக்கு வந்து இந்த பிளட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ நான் என்ன இந்த டேப்லெட் காலம்ல கொடுத்திருந்தேனோ that is what I have given. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா I have mentioned something about prothrombin. ஸோ prothrombin also வந்து பாத்தீங்கன்னா இந்த blood clotting factorக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போலிட்டலி நான் இதெல்லாம் பார்த்திருப்பேன். Fibrinogen also coagulation. ஸோ clotting இங்க எல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய ஸோ ப்ரோத்ராமினா இருக்கட்டும் இல்லாட்டி ஃபிப்ரினோஜனா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் கிளாட்டிங்கான ஒரு ஃபேக்டர்ஸ் தான் நான் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ we saw about the organic and inorganic just now we saw இது எல்லாமே வந்து எனக்கு இதுல present ஆயிருக்க போறாங்க. Next we are going to see about the variation in the plasma composition. அதாவது எனக்கு கண்டிப்பா நான் சொன்னேன் பிளாஸ்மா இட்ஸ் லைக் அ மேட்ரிக்ஸ் which holds the components of blood together. சரி, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் மீல்ஸ் இந்த மாதிரி கதையெல்லாம் கண்டிப்பா சில சேஞ்சஸ் வந்து இருக்கதான் போகுது. அதனால இந்த பிளட் செக்அப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு இதுமாதிரி இருக்கணும். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எப்படி வேரியேஷன் இருக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லெட் us see some composition. ஸோ ஆஃப்டர் மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா hepatic portal veins has high glucose. So hope you remember what's in hepatic portal vein. எல்லாமே நம்ம யாப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹார்ட் பத்தி பார்க்கும்போது எல்லாமே லிட்டரலி will be learning. லிட்டரலி ஹார்ட்ல சிஸ்டம் நம்ம பார்க்க தான் போறோம். தென் எக்ஸஸ் ப்ரோட்டீன் இன்டேக். எக்ஸஸ் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லிவர் என்ன பண்ணும், ஆஸ் யூ ஆல் நோ எனக்கு லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்புல ப்ரோட்டீன் வந்து ரெண்டு டைஜஷன் நடக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம். ஒன்ஸ் இன் யுவர் ஸ்டமக், அனதர் வந்து பாத்தீங்கன்னா லிவர் வந்து செக்ரேட் பண்ண பான்கிரியாஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய
trypsin வந்து பாத்தீங்கனாலுமே it will be entering into your small intestine. இந்த கதை எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ எனக்கு உடம்புல எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா what is going to happen? A liver வந்து is going to convert amino acids to urea and hepatic vein has high urea content. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இன்டேக்குமே கண்டிப்பா இதுல வந்து சேஞ்சஸ் இருக்க தான் போகுது. ஸோ லிவர் பிளட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா again carried into hepatic artery, hepatic portal and hepatic vein. So if you remember in the hepatic portal vein இந்த கதை எல்லாமே வந்து we already learned in our previous topics. Anyway the topic oda as the flow goes on இத பத்தியுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். But just as of now hepatic artery oxygenated blood and hepatic portal வந்து பாத்தீங்கன்னா it carries blood from the intestine, whereas hepatic vein வந்து பாத்தீங்கன்னா it returns the blood to the heart. Okay, next let us talk about the formed elements. So நான் formed elements அப்படி நான் சொல்லும்போது நான் மூணு பேரை பத்தி மட்டும் பேசியிருப்பேன். RBC, WBC as well as platelets. So RBC ஓட இன்னொரு பேர் என்ன? We call them as erythrocytes. WBC இன்னொரு பேர் leukocytes and platelets ஓட இன்னொரு பேர் thrombocytes அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டீடைல்டா will be seeing. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மூணு RBC, WBC, platelets இருக்குன்னா இது மூணுத்தை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல யாருக்கு எனக்கு லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி ஆர்பிசிக்கு தான் என்னோட லைஃப் ஸ்பேனும் ஜாஸ்தியா இருக்கும். அரௌண்ட் 120 days வரைக்கும் ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். உங்க டாக் அபவுட் பிளேட்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 1 week ஒரு 5 to 7 daysக்குள்ள மட்டும் தான் உங்க லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். WBCக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் கொஞ்சம் பிளேட்லெட்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி, பட் ஸ்டில் ஒரு 15 to 17 days மட்டும் தான். பட் எனக்கு இருக்க எல்லாத்தையுமே நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜாஸ்தி லைஃப் ஸ்பேன் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிசிக்கு தான் அரௌண்ட் 120 days வரைக்குமே எனக்கு ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம் பாஸ் வச்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let us talk about RBC. ஸோ RBCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன படிச்சிருப்போம்? ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் கார்பஸ் எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம படிக்கிறது ரெட் பிளட் கார்பஸ் அப்படின்னு படிச்சோம்னா that should be the better one. ஸோ கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு RBCயோட கவுண்ட் ஃபீமேலுக்கு மேலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 5.5 millions per millimeter cube. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.5 to 5 millions per millimeter cube. ஸோ இந்த ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேப் எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் பை கான்கேவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிஸ்க் ஷேப், டோனட் ஷேப் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆக்சுவலி. ஸோ சென்டர்ல எப்படி இருக்கும் பார்த்தா ஒரு ஹாலோ லைக் ஸ்ட்ரக்சர் ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இட் ஹேஸ் அ ஃபிக்ஸட் ஷேப். எனக்கு ஆர்பிசி பொறுத்த வரைக்கும் இட் கேனாட் ஷேப் வந்து இரகுலர், ஃபிக்ஸடா இதுதான் ஷேப். வாட்ஸ் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா as you all know RBC வந்து it helps in the transportation of oxygen. ஸோ அப்படி எனக்கு இந்த ஷேப் எல்லாம் மாறும்போது கண்டிப்பா எனக்கு வந்து டிராபேக்ஸ் வந்து வரும். ஸோ it has a fixed shape அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ diameter வந்து பார்த்தீங்கன்னா RBC is going to be around 7 μm and it contains the hemoglobin. because எனக்கு இந்த RBC வந்து அந்த ரெட் கலர் பிக்மெண்ட் கொடுக்கறதே எதுன்னு கேட்டீங்கன்னா it is going to be hemoglobin. So just now we saw color red due to hemoglobin and normal hemoglobin level ஒரு bloodல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? around 12 to 16 grams per 100 ml. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் முக்கியம். சிம்பிளி ஷுட் நாட் ரைட் லைக் 12 to 16 கதலால 12 to 16 grams per 100 ml எனக்கு இவ்வளவு இருக்கு. That should be the normal hemoglobin count. So starting சொன்ன மாதிரி ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா it is going to be around 120 days and count வந்து பாத்தீங்கன்னா just now we saw மேலுக்கு எவ்வளவு இருந்துச்சு, ஃபீமேலுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா மேலுக்கு around 5 to 5.5 millions per millimeter cube and ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா around 4.5 to 5 millions per millimeter cube. Okay, so இந்த RBC எல்லாம் எனக்கு எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த bone marrow, that is the red bone marrow. So bone marrow பத்தில நம்ம இது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர் as I told you biconcave and இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இட் இஸ் E-nucleated அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், நோ நியூக்ளியஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து செல்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் இந்த ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. வாட்ஸ் ரீசன்? பிகாஸ் இட்ஸ் லைக் சென்டர்லேயே ஏதோ ஹாலோ ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி E-nucleated. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா functions, carbon dioxide and oxygen transportation. So இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வந்து so worn out RBCs are getting destroyed, are being destroyed in the spleen. So spleen வந்து பாத்தீங்கன்னா we also call them as what? Graveyard of RBC. பழைய RBCஸ்லாம் எங்க destroy ஆகும்னு கேட்டீங்கன்னா spleen தான் வந்து எனக்கு இதுல destroy ஆகும்.
Okay, now let us see about the functions of RBC. So, main function அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கும். It helps in the transportation of gas, அதாவது oxygen and carbon dioxide transportation எடுத்துக்கலாம். நான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து they don't have nucleus. எனக்கு நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கட்டும், ரைபோசோம்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து RBCல வந்து present ஆயிருக்காது. So, what is the reason அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால we will be getting more space for hemoglobin. That is nothing but the red color pigment. Okay, so graveyard of RBCs யார் spleen, so நம்ம சொன்ன ஸ்டோர் கதை எல்லாமே வந்து I have given as the word formatல நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். சரியா? So now let's move on. And இன்னொரு term, I'm sorry, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். Hematocrit அப்படின்ற term வந்து you have to remember, which is nothing but it is the ratio of RBCs to the plasma. Because நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எனக்கு பிளாஸ்மா ஒரு தனி காம்பனன்ஸ் இருக்கும் அண்ட் ஃபார்ம்ட் யூனிட்ஸ் ரெண்டு விதமா நான் பிளட்டை வந்து நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு RBC is to plasma அந்த ரேஷியோக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as hematocrit. இன்னொன்று வந்து எரித்ரோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரித்ரோப்ரோட்டீனுக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it helps in the simulation of RBC. எனக்கு RBC ப்ரொடியூஸ் பண்றதுக்கே எனக்கு யார் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரித்ரோப்ரோட்டீன் தான். எனக்கு இது எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா it is formed in the kidneys. Okay, so we should remember all these important points about RBCs. Next நம்ம யாருக்கு என்ட்ரி கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா WBC is nothing but white blood corpuscles or white blood cells. சரி, white blood cells or WBCக்கு வந்து அதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா we call them as leukocytes. சரி, எனக்கு நான் RBC வந்து பாத்தீங்கன்னா if you remember I told them as they are nucleus இல்லாத ஆப்சென்ட்டா உள்ள ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இதுவே contrary to RBC எனக்கு WBC எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா they will be nucleus வந்து present ஆயிருக்கும். Apart from that they are like colorless leukocytes. இப்போ leukocytes படிச்சிருப்போம்ல, அது leukocytes அப்படின்னு சொல்லும்போது லைக் பிளெயின் ஒரு கலர்லெஸ் ஸ்ட்ரக்சர்ட் மாதிரி present ஆயிருக்கும். ஹீமோகுளோபின் கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா they don't have a fixed ஒரு ரெகுலர் ஷேப் மாதிரி கிடையாது, ஒரு irregular ஷேப் மாதிரி தான் எனக்கு இந்த WBC வந்து present ஆயிருக்கும். சரி, ஸோ இது கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலா ஒரு அடல்ட்ல வந்து அரௌண்ட் 6000 to 8000 பர் மில்லிமீட்டர் கியூப் வரைக்குமே எனக்கு வந்து WBC வந்து ஒரு பர்சனோட இதுல வந்து present ஆயிருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் WBC வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், லைக் granulocytes and agranulocytes. Okay, now let us talk about the structure detail. இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராம் வந்து யூ ஷுட் ரிமெம்பர். பிகாஸ் இன்கேஸ் நீங்க வந்து இந்த பயாலஜி இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட ஆன்சர் அட்டன் பண்ண போறீங்க, கொஸ்டின்ஸ் இல்லாட்டி நீட் கான்செப்ட்ஸ் எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நியூட்ரோஃபில் ஸ்ட்ரக்சர் என்ன தெரிஞ்சிருக்கணும், லைக் பெசோஃபில் எப்படி இருக்கும், இல்லாட்டி ஈஸ்னோஃபில் எப்படி இருக்கும், அண்ட் லிம்போசைட்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் பி ஏபிள் டு அனலைஸ் த டயக்ராம் ஃபர்ஸ்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நான் சொன்ன ஸ்டோரிஸ் ஐ ஹவ் கிவன் ஆஸ் அ டேப்லெட் காலம். ஸோ WBC வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக இப்போ நான் RBCக்கு வந்து ஐ டோல்ட் யூ இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் gases அப்படின்னு நான் ஹெல்ப் சொல்லியிருந்தேன். கரெக்டா? WBC வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இட் இஸ் அபவுட் த இம்யூன் சிஸ்டம். அவங்க தான் எனக்கு ரெஸ்பான்ஸ். ஒரு பர்சனோட இம்யூன் சிஸ்டத்துக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா WBC தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இப்போ சார்லி சொன்ன மாதிரி லைக் டூ கேட்டகரைசஸ், கிரானுலோசைட்ஸ் as well as agranulocytes. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நான் போக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா தே ஹேவ் சைட்டோபிளாசம் கிரானுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க கிரானுலோசைட்ஸ்ல. அப்ப agranulocytesல என்ன ஈஸியான கேட்டகரைஸ் பண்ணிருக்கலாம், அவங்க வந்து ஆப்சென்ட் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான் ஒரு பெரிய விஷயம், பெரிய லாஜிக் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we have neutrophils, eosinophils as well as basophils. எனக்கு வந்து இது மூணு விதமான கேட்டகரிஸ் வந்து present ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு WBCல எத்தனை அளவுக்கு நியூட்ரோஃபில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 60 to 65% ஆஃப் WBC literally it is made up of what நியூட்ரோஃபில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸ் ஆர் ஃபேகோசைட்டோசிஸ் நேச்சர். என்ன அர்த்தம் இந்த டேர்ம் நமக்கு மைண்டுக்கு ஒன்று ஏன் லைக் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அது எதிரிக்கிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஃபேகோசைட்டிக் ஆர் ஃபேகோசைட்டோசிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அவ்வளோதான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் உடம்புக்குள்ள வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் ஒருத்தவங்க உள்ள வந்து என்ட்ரி கொடுத்தாங்கன்னா முதல்ல அதில் அவங்கள எப்படி சொல்றது, அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பு, அவங்கள வெளில துரத்த வேண்டிய ஒரு எப்படி சொல்றது அட்டென்ட் பண்றது ஃபர்ஸ்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ் தான்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்னோஃபில்ஸ். ஸோ ஈஸ்னோஃபில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் WBCல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3% will be contributing to ஈஸ்னோஃபில்ஸ். ஸோ ஈஸ்னோஃபில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி அலர்ஜி இருக்கு. சடனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள என்ட்ரி கொடுத்தாலே அச்சுன்னு தும்பாங்க, ரொம்ப அலர்ஜி எடுக்கும். ஸோ அந்த அலர்ஜிக்கு காரணம் அந்த பிளட் செக்ல வந்து பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஈஸ்னோஃபில் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஈஸ்னோஃபில் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த அலர்ஜிஸ்க்கெல்லாம் வந்து இதுவாக இருப்பாங்க. பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் வந்து காரணமா இருப்பாங்க. தென் bilobed nucleus. So bi na enna artham rendu. So bilobed nucleus vandu if you remember the diagram, can you see bilobed rendu lobes ulla or nucleus. So it's going to be a bilobe structure. Okay, next வந்து பாத்தீங்கன்னா it is non phagocytic. அதான் நோட் பண்ணுங்க, நான் WBC கிளாஸே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்த்தோம், like we talked about neutrophils. Neutrophils வந்து I told you phagocytic and like in defense mechanism entry கொடுத்திருப்பாங்க. eosinophil வந்து பாத்தீங்கன்னா they are said to be non phagocytic, which means அந்த மெக்கானிசத்துக்குலாம் இன்வால்வ் ஆயிக்க மாட்டாங்க. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா let's talk about the basophils. So the basophils வந்து பாத்தீங்கன்னா only like ரொம்ப கம்மி நம்ம WBCல அரௌண்ட் லைக் ஒரு 1% குள்ள மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு basophil வந்து present ஆயிருப்பாங்க. They help in the secretion of what heparin, histamine and serotonin. Literally வந்து பாத்தீங்கன்னா they are involved in inflammation, அதாவது swelling இருந்துச்சுன்னா இந்த basophil செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 இருக்காங்க, heparin, histamine and serotonin அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த 3 சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ heparin அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் anticoagulant. இவங்கதான் யாரு heparin. ஹிஸ்டமைன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். செரட்டானின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்லீப் வேக் சைக்கிள். ஸ்லீப் வேக் சைக்கிள் ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நைட் ஆனா தூக்கம் வந்துற டைம் கரெக்டா அந்த சாப்பாடு வேலைக்கு பசி வரதோ சரி, இல்லாட்டி இந்த டைம் ஆனா தூக்கம் வரது எல்லாமே நம்ம உடம்புல வந்து பழக்கப்பட்ட ஒரு சைக்கிள், இதுதான் நடக்கணும்ன்ற ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளுக்குலாம் தூக்கத்துக்கு சைக்கிள் வந்து யார் ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா செரட்டானின் இஸ் கோயிங் டு பி வெரி மச் ரெஸ்பான்ஸ். இது வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் இருந்தானா கிரானுலோசைட்ஸோட கதை வந்து முடியும். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about the A granulocytes. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது coagulation of blood. ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், we saw about like bloodல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். we saw about plasma. ஸோ இந்த மாதிரி கதைகள் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறது அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன், விச் மீன்ஸ் த coagulation பார்ட். நம்ம நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லாட்டி நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க லைக் என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி பிளட் வந்து செக் பண்ணுவாங்க, லைக் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணுவாங்க லைக் என்ன பிளட் குரூப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்ஸ் லைக் A நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு போய் ஒரு B பாசிட்டிவ் பிளட் குரூப்பை எல்லாம் கண்டிப்பா இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் வில் ஹேப்பன், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா coagulation or else like clumping of blood அப்படின்னு கூட சொல்லலாம். பிளட் வந்து இதாக ஆரம்பிச்சிடும், கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இந்த பிளட் குரூப்பை சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறதா நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பிளட் குரூப் கேட்டகரிஸ்ல பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நம்மளோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் வூண்ட், அடிப்பட்ட உடனே பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வூண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் லைக் கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து கட்டி போக ஆரம்பிக்கும், கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பிளாக் ஒரு பேட்ச் மாதிரி ஒரு ஆற ஆரம்பிக்கும். அப்போ பிளட் வந்து நின்று போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஹேவ் யூ எவர் தாட் ஹவு திஸ் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி? அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்வோம்னா, இப்போ அடிப்பட்ட உடனே ஒரு பிளாக் பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு குட்டி தோல் மாதிரி ட்ரையா ஃபார்ம் ஆகும். அது நம்ம பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸோட ஆக்ஷன் which is we call them as clotting or coagulation of blood அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த coagulation அப்படின்னு எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் வெரி நெசசரி. ஏன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், எனக்கு வந்து ஏதாவது ஊண்டா இருக்கட்டும், அப்படி சர்ஜரியா இருக்கட்டும், எனக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் பிளட் லைக் எக்ஸ்ட்ரா பிளட் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு coagulation of blood is very very essential. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சின்ன பிக்சர். So which means நார்மலா ஒரு சின்ன blood வருதுன்னு பாத்தீங்கன்னா it is nothing but a mechanism of hemostasis. It is nothing but prevention of loss through injury. So கண்டிப்பா எனக்கு வந்து இன்ஜுரிஸ் வந்து லைக் blood ooze out ஆயிட்டே இல்லாம இருக்கிறதுக்கு, எனக்கு ஸ்டாப் பண்றதுக்கு I need the clotting factor. சரி, ஸோ இப்போ எனக்கு இந்த கிளாட்டிங் நான் சொல்றேன், எனக்கு இது எப்படி நடக்குது, ஹவ் ஐ பில் டு, என்னோட பாடி எப்படி அதை வந்து ப்ரொசீட் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல வந்து பார்த்திருப்போம், பிளேட்லெட்ஸ் பத்தி வந்து படிச்சிருப்போம். ரைட்? ஸோ பிளேட்லெட்ஸ் பத்தி என்ன பார்த்திருப்போம், லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திருப்போம். வாட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிளேட்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிளாட்டிங் ஆஃப் பிளட், அதாவது பிளட் கட்டி போறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பட் ஹவு கம் த ப்ராசஸ் ஹேப்பன்? பிளேட்லெட்ஸ் வந்து லிட்டரலி அப்படியே ஜங்குன்னு தூக்கி வச்ச உடனே எனக்கு வந்து பிளட் கிளாட்
நிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ பிளேட்லெட்ஸ் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா they'll be releasing some kind of protein. அந்த புரோட்டீன் தான் என்ன பண்ணும், எனக்கு வந்து எப்படி ஃபர்தரா அந்த பிளட் லாஸ் ஆகுறது, கண்டினியூஸா பிளட் ஊஸ் அவுட் ஆகாம இருக்கிறது எப்படி ஸ்டாப் பண்ணுது அப்படின்றதான் இப்ப நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். சரியா? சோ கிளாட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகும், லிட்டரலி when the endothelium of a blood vessel is literally damaged. ஓகேவா? so the underlying connective tissue literally என்ன they are getting exposed to blood. so before that நான் சொன்னேன் இந்த கிளாட்டிங் ஸ்டெப்ஸ் எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன் யூ see here, எனக்கு வந்து இமேஜின் ஒரு அடிபட்டுருச்சு. அடிபட்டு எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அடிப்பட்ட இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பிளேட்லெட்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே லிட்டரலி வந்து அதுல சேர ஆரம்பிப்பாங்க. எங்க அந்த கட்டான இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிளேட்லெட்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து எனக்கு மேல வந்து ஒரு கவரிங் மாதிரி ஒரு கட்ட ஆரம்பிக்கும். இல்லை ஃபார்ம் மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர். மெஷ்னா எப்படின்னா, நம்ம நெட் அடிப்போம் பாத்தீங்கன்னா, கொசு வலை மாதிரி அடிப்போம். லைக் எல்லாமே டுகெதர் ஒரு திக்கான ஒரு மெஷ் மாதிரி வந்து they will be forming. சரி, எனக்கு இது ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேட்லெட்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் டுகெதர் they will be releasing. என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ராம்போபிளாஸ்டின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து they will be like releasing. த்ராம்போபிளாஸ்டின் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they will be forming what? த்ராம்போகைனஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து அண்டர்கோ பண்ணிட்டு, அகைன் அது கூட எனக்கு வந்து சில கால்சியமா இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டர், இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்னா சேர்ந்துட்டு they will be forming what? thrombin. அது prothrombin to form thrombin, and thrombin வந்து பாத்தீங்கன்னா they'll be releasing fibrin. ஸோ ஃபிப்ரின் தான் எனக்கு ஃபைனலாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கிளாட்டிங் வந்து நடக்கிறது, கோகுலம் ஒரு கோகுலேஷன் அப்படின்னு நடக்கிறதுக்கு வந்து எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் இன்ஜுரி, அடிபட்டுருச்சு, அடிபட்டோட என்ன நடக்கிறாங்க, இந்த பிளேட்லெட்ஸ் வெசல்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து எனக்கு யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, த்ராம்போபிளாஸ்டினை வந்து ரிலீஸ் பண்ணுது. சரி, அப்போ அந்த த்ராம்போபிளாஸ்டின் என்ன பண்ணும், they'll be like again ஒரு என்சைம் will be forming an enzyme அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். என்ன என்சைம் எனக்கு ஃபார்ம் பண்ணு, த்ராம்போகைனஸ். த்ராம்போபிளாஸ்டின் த்ராம்போகைனேஸ் ஒரு என்சைம். அது அகைன் இன்னைக்கு யார் ஆட் பண்றா, இந்த கால்சியம் இதெல்லாமே கூட சேர்ந்து ஆட் பண்ணிட்டு they are going to release thrombin. thrombin வந்து பாத்தீங்கன்னா again fibrin வந்து ரிலீஸ் பண்ணும். fibrin nothing but insoluble. so அது எனக்கு ஃபைனலா என்ன பண்ணும், they will be trapping. அது clotting ஓட ஃபேக்டருக்கு எனக்கு வந்து இது ஹெல்ப் பண்ண போகுது. so literally இப்படி தான் வந்து கொடுத்திருக்காங்க. so injury that results in bleeding, அடிபட்டிருக்கு, what is happening, எனக்கு வந்து ஒரு blood vessel ஏதாவது something is broken off. அப்ப என்ன நிறைய பிளட் செல்ஸ் எல்லாமே எனக்கு ரிலீஸ் ஆகுது. சோ அடுத்து நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த coagulation that leads to the hemostasis, which is nothing but நான் hemostasis தான் பார்த்தோம், arresting இந்த blood movement நான் வந்து அரெஸ்ட் பண்ண போறேன். can you see, எனக்கு இந்த blood cells எல்லாம் வச்சு கிளாட் வச்சு ஃபிப்ரின், நான் இப்பதான் ஜஸ்ட் நோ பிஃபோர் அந்த ப்ரோட்டீன், எனக்கு இந்த கிளாட்டிங்க்கு ஃபிப்ரின் ப்ரோட்டீன் எல்லாமே சேர்ந்து பிளட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கட்டி போடுறான். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா கட்டி போடு, ஒரு மூட்டை மாதிரி கட்டி போடு, லைக் ப்ரிவென்டிங் ஃபர்தர் லாஸ் ஆகாம எனக்கு வந்து இந்த இடத்துல கட்டி போடுது. ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் கிவன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are good see in detail. இப்போ நான் என்ன ஸ்டோரி சொன்னேனோ அதுதான் நான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ லெட் us see in detail again. ஓகே, இப்போ பாருங்க, கிளாட்டிங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா the clotting factors released from the platelets and damaged cells என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் they start to mix. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குது, அடிபட்ட உடனே வரக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, லைக் பிளேட்லெட்ஸ் இருந்து வரது எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு ஒரு ஒரு கோட்டர் மாதிரி எனக்கு வந்து கோட்டிங் மாதிரி எனக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, they will be activate the clotting mechanism. ஃபர்ஸ்ட் இங்க எடுத்தோம் நடக்காது, அடிப்பட்ட பிளட் கட் ஆயிடுச்சுன்னா வெளில வர பிளேட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்தா ஒரு கிளாட்டிங் மெக்கானிசம் மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இதெல்லாம் பாருங்க, எனக்கு ஆர்பிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்காங்க. ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்து what is going to happen, எனக்கு இந்த ப்ரோதாம்பின், த்ராம்பின் பண்ணி ஃபிப்ரின், ஃபிப்ரினோஜன் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கட்டி போடுறாங்க. கேன் யூ see here, இதில் சேரும்போது ஒரு கயிறு மாதிரி ஃபார்ம் பண்ணி இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபிப்ரின் கிளாட் அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லலாம். Okay, so let us see about the formation of thrombin. So thrombin பாத்தீங்கன்னா prothrombin is nothing but an inactive protein, which means எனக்கு பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்டிவேட்டடே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் தான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா prothrombin. So இந்த prothrombin என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் அதுல ஆட் பண்ணி சொல்லிருப்பேன் கால்சியம். கேன் யூ see ஒரு டயக்ராம்ல போட்டிருப்பேன். எஸ், கேன் யூ see இந்த கால்சியம் அகைன் லைக் விட்டமின்ஸ், ஃபார் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா விட்டமின் கே அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள எல்லாமே ஒன்னா சேரும்போது this prothrombin is converted into thrombin. ஸோ எனக்கு thrombin வந்து ஜஸ்ட் சும்மா வந்து கிடைக்கல. இஃப் யூ கோ ஃபார் திஸ் பிக்சர் இதுல நமக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். எஸ், கேன் யூ see here thrombin எனக்கு which means நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு கிளம்பிங் ஆகுறாங்க, ரிலீஸ் பண்ற த்ராம்போபிளாஸ்டின் again they are forming an enzyme. இந்த என்சைம் என்ன பண்ண கூட நான் யாரை ஆட் பண்ணிக்கிறேன், கால்சியம் அண்ட் ஐ saw like vitamin K.
விட்டமின் கே இது எல்லாமே கூட சேர்ந்து எனக்கு வந்து யார் கூட ஆக்டிவேட் ஆகுறாங்க, ப்ரோத்ராம்பின் கூட வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால ஆர் மிக்ஸ்அப் ஆகுறதுனால ஃபைனலி வாட் இஸ் கெட்டிங் ஃபார்ம், எனக்கு வந்து த்ராம்பின் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் வாட் தே ஹேவ் கிவ் ஆல்ரெடி பிபில நம்ம கொடுத்துட்டோம் ஸ்டார்டிங்லே. சரி, இப்போ எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, த்ராம்பின் வந்து எனக்கு கரைச்சி முடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, ஃபிப்ரின் எப்படி ஃபார்ம் ஆக போகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ப்ரோத்ராம்பின் டு த்ராம்பின் கன்வர்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஃபிப்ரின் எப்படி கரைச்சுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிப்ரின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த த்ராம்பின் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த சாலியபிளா இருக்கக்கூடிய ஃபிப்ரினோஜனை வந்து இன்சாலியபிளா எனக்கு வந்து மாற்றும். ஸோ இவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஃபிப்ரினோஜன் இஸ் சாலியபிள். நல்லா பாருங்க, ஃபிப்ரினோஜன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி சாலியபிள், whereas fibrin வந்து பாத்தீங்கன்னா it is going to be insoluble. ஓகே, சோ எனக்கு என்ன பண்றாங்க, எனக்கு த்ராம்பின் தான் வந்து என்ன பண்றாங்க, இட்ஸ் லைக் ரியாக்டிங் ஃபிப்ரினோஜன் கூட சேர்ந்துட்டு இன்சாலிபிளா இருக்கிறது சாலியபிளா இருக்கிறத வந்து இன்சாலியபிள் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து மாத்திரம், which means அந்த இன்சாலியபிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திரியா ஒரு லைக் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிவிடும். சோ ஃபிப்ரின் இஸ் நதிங் பட் எப்படி சொல்றது, ஒரு த்ரெட், தட் இஸ் நதிங் பட் தே ஃபார்ம் a structure. எப்படி சொல்றது, கட்டி போடுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அருந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு கட்டி போடுறதுக்கு ஒரு கயிறு மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படும். கரெக்டா? சோ அந்த கயிறு மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து எனக்கு ஃபார்ம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிப்ரின் தான். நதிங் பட் இன்சாலியபிள். சோ இதுதான் என்ன பண்ணும், எனக்கு இந்த கயிறு இந்த ஃபிப்ரின் நம்ம த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அந்த பிரிஞ்சு போன கட் ஆஃப் ஆயிட்டு விரிஞ்சு போன அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ஒன்னா இழுத்து வந்து கட்டி வைக்கும். எனக்கு கட்டி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அடிப்பட்ட இடத்துல வந்து கிளாட் வந்து அப்படின்னு பிளட் வந்து லாஸ் ஆகாம எனக்கு வந்து பாத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெக்கானிசம் தான். இல்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டயக்ராமை வந்து கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் நீங்க நீட் பேஸ் இதுல கூட போனீங்கன்னா இந்த ஒரு டயக்ராம் பேஸ் கொஸ்டின் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெரி ஈஸி. நம்ம ஞாபகம் சைட் ஆஃப் இன்ஜுரி, எனக்கு வந்து பிளேட்லெட்ஸ் லெகைன் டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்துட்டு they are letting என்ன ரிலீஸ் பண்றாங்க, த்ரோம்போபிளாஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. த்ரோம்போபிளாஸ்ட் இஸ் கெட்டிங் என்ன ஃபார்ம் பண்ற ஒரு என்சைம் வந்து ஃபார்ம் பண்றாங்க, த்ரோம்போகைனேஸ். சரி, இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு ப்ரோத்ராம்பின் கூட ரியாக்ட் ஆயிட்டு அது வந்து லைக் அலாங் வித் கால்சியம் விட்டமின் கேல ரியாக்ட் ஆயிட்டு they'll be releasing thrombin. இந்த thrombin தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிப்ரின், அதாவது வாட்டர் சாலியபிளா இருக்கக்கூடிய ஃபிப்ரினோஜனை வந்து வாட்டர் இன்சாலியபிளா இருக்கக்கூடிய ஃபிப்ரினுக்கு எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபிப்ரின் இஸ் ஆல்ரெடி நவ் வாட்டர் இன்சாலியபிள். இப்போ இந்த ஃபிப்ரின் என்ன பண்ண போகுது, எனக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல வந்து ரிலீஸ் ஆன இந்த வெசல்ஸ் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டு ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர் மாதிரி ஒரு கிளாட்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி எனக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், த பிளட் ஊஸ் அவுட் இஸ் கோயிங் டு கெட் அரெஸ்டட். இதுதான் வந்து நம்மளோட சிம்பிளான ஒரு கிளாட்டிங் மெக்கானிசம். சரி, இப்போ இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் ஃபைன். பட் நம்ம ஸ்டில் நம்ம ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், செரம் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு அடிக்கடி ஒரு ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. ஸோ வாட் இஸ் செரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபிப்ரின் த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிப்ரின் வந்து கட்டி போடும், அடிப்பட்ட அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா வந்து கட்டி போட்டு வைக்கும். கரெக்டா? சோ அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு இதை கட்டி போடுறதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிப்ரின் த்ரெட் வந்து they will start to contract, அதாவது எனக்கு சுருங்க ஆரம்பிக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரானா என்ன அர்த்தம், லிட்டரலி இந்த வைக்கோல் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த வைக்கோல் அது எல்லோ கலர்ல வைக்கோல் இருக்கும் இல்லையா, சோ அந்த கலர் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு ரிலீஸ் ஆகும். which means nothing but அந்த fluid பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா செரம் அப்படின்னு சொல்லுவோம். செரம்னா சிம்பிளா சொல்லணும்னா which is nothing but ஒரு லிக்விட் ஆர் பிளாஸ்மான்னு எடுத்துக்கலாமே, வித்வுட் எந்த ஒரு புரோட்டீனுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு fluid தான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா we call them as serum. now டெக்னிக்கலா சொல்ல போனா it's nothing but a plasma without fibrinogen. because எனக்கு fibrinogen தான் என்ன பண்ணும், fibrinic வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகுது, எனக்கு தேவைப்படுது. அந்த fibrinogen சாதாரணமா இருக்கிற ஒரு லிக்விட் ஒரு பிளாஸ்மா, அவ்வளவுதான். சரியா? சோ எனக்கு வந்து கிளாட் ஆயிடுச்சு, எனக்கு இருந்த ஃபிப்ரின் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேல் எல்லோ ஒரு ஸ்ட்ராக் கலர் எடுத்துக்கலாமே, இந்த டயக்ராம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கிளாட்டட் பிளட், அதுக்கு மேல வரக்கூடிய ஒரு செரம், நதிங் பட் ஒரு பேல் எல்லோ கலர்ட் இருக்கக்கூடிய செரம் வந்து ரிலீஸ் பண்ணும். So I told you what is serum, it is nothing but plasma without any protein, or என்ன சிம்பிளா சொல்ல போனா plasma without fibrinogen தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as serum. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கோகுலன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். we saw about a coagulation factor ன்னு சொல்லி பார்த்தோம், எப்படி நடந்துச்சு எல்லாமே சொல்லி பார்த்தோம். next we are going to see about the anticoagulant heparin. சரி, இந்த heparin பத்தி நம்ம WBC ல படிக்கும் போது we learn, I told you about what is an heparin. அதாவது it's nothing but an அதாவது எனக்கு வந்து clot ஆகாம இருக்கிறதுக்கு I need something. ரைட்? யோசிச்சு பாருங்க, இப்ப உடம்புல வந்து அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்து உடம்புக்குள்ளே உதறிட்டே இருக்குன்னா I need some clotting factor.
பட் எனக்கு இருக்கிற பிளட்லாம் கிளாட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா சரி டிஃபிகல்ட் ஃபார் மீ ரைட். எனக்கு கிளாட் ஆகவே நார்மலா என் பாடியில் வந்து பிளட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஷுட் பி எனக்கு நேச்சுரலாகவே சம் அதாவது பிளட் கிளாட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். அப்படியே அந்த ஃபேக்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் லைக் ஹெப்பாரின் இஸ் நத்திங் பட் அன் நேச்சுரல் ஆன்டிகோகுலன்ட். இது வந்து எனக்கு எது ப்ரொடியூஸ் பண்ணுது ஆர் ஹவு ஹெப்பாரின் இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் பை அ மாஸ் செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. சரி, இந்த மாஸ் செல் இந்த கதை எல்லாமே நம்ம எதுல பார்த்தோம், WBC படிக்கும் போது பார்த்தா நத்திங் பட் ஒரு இம்யூன் பவருக்குன்னு எடுத்துக்கலாமே. ஸோ அந்த மாஸ் செல்ஸ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தே ஆர் லைக் ஹெல்பிங் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் நேச்சுரல் ஆன்டிகோகுலன்ட் ஹெப்பாரின். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்ல எனக்கு பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஹெப்பாரின் வந்து எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரியா? சரி, இந்த ஹெப்பாரின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுலயுமே வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். டயாலிசிஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பாரின் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பாங்க. நத்திங் பட் an anticoagulant which helps to prevent the clotting of blood. இதுவே நீங்க டயாலிசிஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது நம்ம எக்ஸ்கிரீஷன் கான்செப்ட் படிக்கும்போது நம்ம படிப்போம். பட் எனிவே இப்போ நான் ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இட்ஸ் நத்திங் பட் ஹெப்பாரின் வந்து அங்கேயுமே ஆட் பண்ணிருப்பாங்க டயாலிசிஸ்ல வந்து பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி we are entering into the third part of the lesson. ஸோ இவ்வளோ நம்ம யாரை பார்த்தோம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் பார்த்தோம். ஒன் பார்ட் வாஸ் டன். செகண்ட் we saw about the clotting and the anticoagulant, அதாவது coagulant and anticoagulant எப்படி இந்த coagulation mechanism happens இதெல்லாமே நம்ம கதையை பார்த்தோம். செகண்ட் பார்ட் இஸ் ஓவர். now தேர்ட் பார்ட்குள்ள போறோம். we are going to see about the blood grouping system. சரி, நம்ம இதோட பிளட் பத்தி கதையா பார்த்தோம். லைக் கிளாட்டிங் ஃபேக்டர், பிளாஸ்மா இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, இப்போ இந்த பிளட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்கு, ஏ பாசிட்டிவ் இருக்கு, பி பிளட் குரூப் இருக்கு. இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லிட்டில் going to enter into the next lesson part of the lesson, ABO system. சரி, இப்போ நார்மல் வந்து பாத்தீங்கன்னா என் பிளட் குரூப்ல என்னோட பிளட் சிஸ்டம் வந்து நான் ரெண்டு விதமா வந்து பிரிக்கலாம். ஒன் இஸ் ABO சிஸ்டம், another one is RH சிஸ்டம். அதாவது என் உடம்புல பிளட் குரூப்பிங் மெக்கானிசம் வந்து நான் ரெண்டு விதமா பிரிக்கிறேன். ஒன் இஸ் லைக் ABO சிஸ்டம், another one is RH சிஸ்டம். சரி, ஸோ இந்த RH சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ரீசஸ் மங்கி அப்படின்ற ஒரு வெரைட்டியில தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அதனாலதான் இந்த சிஸ்டத்துல வரவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கிட்டு வந்து RH சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்து வச்சாங்க. சரி, அடுத்தது இந்த ABO சிஸ்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஹேவ் a look of what is ABO system. ஸோ இந்த ABO சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்னு என் பிளட் குரூப் வந்து ஏவா இருக்கலாம், இல்லாட்டி பியா இருக்கலாம், இல்லாட்டி ஏபியா இருக்கலாம், இல்லாட்டி O குரூப்பா இருக்கலாம். எனக்கு இந்த ABO சிஸ்டத்தை வந்து நான் 4 விதமா நான் வந்து பிரிக்கிறேன், கிளாஸிஃபை பண்றேன். as I told you earlier, it can be like A, B, AB or O. இது 4த்துல எனக்கு இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் செப்பரேட் கான்செப்ட். அது வந்து எனக்கு இந்த RH சிஸ்டத்துக்கு கீழே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதை நான் டீடைலா போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிளட் குரூப்லாம் எங்க இருக்கும், என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா let us talk about our RBC first. ஸோ RBCயோட ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைகான்கேவ் அப்படின்னு சொல்லியிருப்போம், கரெக்டா? ஸோ இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த RBCக்கு மேல ஒரு ஆன்டிஜன் இருக்கும். அந்த ஆன்டிஜன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, எனக்கு இந்த ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேனே, இந்த ஆன்டிஜன் எனக்கு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the antigen is present on the top of RBC. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, எனக்கு இதுதான் வந்து ஓகே, I'll take a note here. சரி, நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ imagine this is going to be my RBC. RBCக்கு மேல எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் if I have the antigen A, எனக்கு A ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன பிளட் குரூப் இருக்குன்னு அர்த்தம், A பிளட் குரூப் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே, ஸோ நான் இப்போ 4 குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், லைக் A, B, AB, O. சரி, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என் பாடி என்னன்னு எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே என்கிட்ட தான் வந்து A இருக்கு. இமேஜின் என்னோட RBCக்கு மேல I have the antigen A. எனக்கு A இருக்கு என்கிட்ட. What if the other factors like B இந்த மாதிரிலாம் என்ன வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல என் பாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா they will be producing anti-B. நோட் பண்ணுங்க, என்கிட்ட ஆல்ரெடி A இருக்கு, என் பாடி என்ன பண்ணிக்கும் ஓகே சேஃபர் சைடு, பிகாஸ் நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும், a kind of immune power, right? ஒரு இம்யூன் சிஸ்டம்
கைண்ட் ஆஃப் இதுக்காக. ஸோ already my body is having A, my body what will think, okay எனக்கு ஆல்ரெடி A இருக்கே, what if B comes and target me, அதனால நான் சேஃபர் சைடுக்கு நான் வந்து B ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு A ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக போகுது, B ஆன்டிபாடி வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, let us take the another scenario. அதே மாதிரி ஒரு RBC இருக்கு, அந்த RBCக்கு மேல I having B antigen. ஸோ அப்போ என் பாடி என்ன எடுத்துக்கும், ஓகே என்கிட்ட தான் B இருக்கு, வாட் இஃப் A comes and targets me, அப்போ அதனால பாடி சேஃபர் சைடு என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ஆன்டி A, அதாவது ஆன்டிபாடி A வந்து உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, let us talk about the next scenario. சேம் கதை, RBC இருக்குது, RBCக்கு மேல எனக்கு let us talk, எனக்கு எந்த ஒரு ஆன்டிஜனுமே பிரசன்ட் இல்ல, எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா என் பாடி will get feared. ஓகே என்ற ரெண்டு பேருமே இல்ல, ஏவோ இல்ல பியோ இல்ல, what if they comes and targets me அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஃபர் சைடுக்கு they will be producing anti, sorry மாத்தி எழுதிட்டேன். ஓகே, ஸோ anti A and anti B ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ எனக்கு பிளட் குரூப் சாரி ஆன்டிஜனே இல்ல அப்படின்னா எனக்கு என்ன பிளட் குரூப்பா இருக்கும், O பிளட் குரூப்பா இருக்கும். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, எனக்கு RBCக்கு மேல என்ன ஆன்டிஜன் இருக்கு, B ஆன்டிஜன் இருக்கு. அப்ப எனக்கு என்ன பிளட் குரூப்பா இருக்கும், B பிளட் குரூப்பா இருக்கும். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா எனக்கு RBCக்கு மேல A ஆன்டிஜன் இருக்கு, சோ எனக்கு என்ன பிளட் குரூப்பா இருக்கும், A பிளட் குரூப்பா இருக்கும். எனக்கு RBCக்கு மேல ஆன்டிஜனே இல்லனா it is going to be O பிளட் குரூப். அப்ப O பிளட் குரூப் என் பாடி என்ன பண்ணிருக்கும், ஓகே ஆன்டிஜனே இல்ல, what if somebody ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா சேஃப் சைடு ஓகே அது ப்ரொடியூஸ் அண்ட் கீப் A and B ஆன்டிபாடி அப்படின்றதால எனக்கு என்ன பாடி ப்ரொடியூஸ் ஆகும், ஆன்டிபாடி A and B வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரி, இப்போ லாஸ்ட் சினாரியோ RBCக்கு மேல I'm having both. Let us imagine எனக்கு A ஆன்டிஜனும் இருக்கு, B ஆன்டிஜனும் இருக்கு. அப்ப என் பாடி will be like, okay ரெண்டு பேருமே இருக்காங்க, I am very safe, nobody is going to come and target me, அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால அது என்ன பண்ணிக்கும்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிபாடியுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ எனக்கு ஏபி பிளட் குரூப்பிங் சிஸ்டம் உள்ள பர்சனுக்கு ஒரு ஏபி பிளட் குரூப் உள்ள பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாடி எப்பவுமே நில்லாதான் இருக்கும், எந்த ஒரு ஆன்டிபாடியுமே இதுல வந்து ப்ரொடியூஸ். இட்ஸ் லைக் லிட்டரலி ஒரு பேசிக்கான நம்மளோட ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த மாதிரி ஜஸ்ட் ஐம் டெல்லிங், இந்த மாதிரி ஞாபகம் ரொம்ப ஈஸியா இருக்கும், யூ ஒன்ட் மேக் எனி மிஸ்டேக். ஓகே, இது வந்து ஏபி சிஸ்டத்துக்கு அதாவது ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம். இஃப் ரிமெம்பர் நான் ரெண்டு சிஸ்டம் சொன்னேன், ஒன் இஸ் ஏபிஓ சிஸ்டம் சொல்லியிருந்தேன், அனதர் ஒன் வாஸ் லைக் த நெக்ஸ்ட் ஒன் ஆர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் சொல்லியிருந்தேன். அது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரீசஸ் மங்கில தான் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க, அதனால தூக்கி அந்த பேரை வச்சுட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இவ்வளவு நம்ம எதுலையுமே நோட் பண்ண தெரிஞ்சிருக்கோம், நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நான் பேசவே இல்லை, வெறும் ஏ பி ஓ இந்த கதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஆர் சிஸ்டம் ஆஃப் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கதையை பத்தி நம்ம வந்து பேச போறோம். சரியா, ரொம்ப சிம்பிள், நோ நீட் டு வரி. விச் மீன்ஸ் எனக்கு இப்போ ஸ்டாக் ஹியர், எனக்கு இங்க வந்து பி பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆர்பிசிக்கு மேல எனக்கு வந்து பி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. எனக்கு அடிஷ்னலா இஃப் ஐ ஹாவ் ஒன் மோர் ஆன்டிஜன் தட் இஸ் டி, எனக்கு இந்த டி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா என் பிளட் குரூப் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ இப்போ லுக் அட், இப்போ எனக்கு வந்து ஒரு பி ஆன்டிஜன் இருக்குது, இன்னொரு டியும் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அப்ப என் பிளட் குரூப் என்னவா இருக்கும், பி பாசிட்டிவா இருக்கும். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்களேன், எனக்கு வந்து ஆர்பிசிக்கு மேல ஐ ஹாவ் ஒன்லி ஏ ஆன்டிஜன், எனக்கு டி அப்படின்ற ஒரு இது பிரசன்ட், டி புரோட்டீன் பிரசன்டே ஆகி இல்லை, அப்ப என் பிளட் குரூப் என்னவா இருக்கும், ஏ நெகட்டிவா இருக்கும். இப்படிதான், எனக்கு ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து டி அப்படின்ற புரோட்டீன் எனக்கு பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா மை பிளட் குரூப் இஸ் டு பி பாசிட்டிவ், அப்படி அந்த டி பிரசன்ட் ஆயிலனா இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். இவ்வளவுதான் நம்மளோட விஷயம். சோ இப்போ ஐ திங்க் யூ வுட் ஹேவ் a basic idea, இந்த ஏ பாசிட்டிவ் என்ன, பி பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு டேப்லெட் காலம் பார்க்க போறோம். பிகாஸ் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லே, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏ பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு ஏ பாசிட்டிவ் தான் ஏற்ற முடியும் பிளட் குரூப், அதாவது இன்ஜெக்ட் பண்ண முடியும். பி பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு பி பாசிட்டிவ் தான் ஏற்ற முடியும். சரி, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு, which is like யூனிவர்சல் டோனர் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் அக்செப்டார். ஃபைன். அப்ப யூனிவர்சல் டோனர் யார சொல்லுவோம், ஓ குரூப்பை நம்ம வந்து சொல்லுவோம். ரிசெப்டார் வந்து பாத்தீங்கன்னா ஏபி சிஸ்டத்தை வந்து நம்ம சொல்லுவோம். சரி, அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டாபிக் வந்து as we move on I'll tell you what it happens. So இப்போதைக்கு இந்த ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு ஓகே மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, now let's move on. கொஞ்சம் இப்போ டீடைல்டா வந்து போகலாம். சரி, the antigens that are present on the RBC, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், we call them as agglutinogens. என்ன சொல்லுவோம், we call them as agglutinogens. நான் இப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா, ஆன்டிஜன் எங்க ஆர்பிசிக்கு மேல ஒரு மிக்கி மவுஸ்க்கு மாதிரி காது போட்ட மாதிரி வச்ச ஞாபகம் இருக்கா,
அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், agglutinogens அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிளாஸ்மா வந்து naturally it is going to contain what antibodies எனக்கு வந்து வச்சிருக்கும், which we call them as what agglutinins. இதெல்லாம் நம்ம ஞாபகம் பேசிக்கா ஃபைன். ஸோ இந்த சிஸ்டத்தெல்லாம் யாரு கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, it was discovered or introduced by Carl Landsteiner. So இந்த பர்சன் பத்தி லைக் MCQsல வந்து கேட்பாங்க. So who introduced or proposed the ABO system or blood grouping system வந்து பாத்தீங்கன்னா Carl Landsteiner. So நான் சொன்ன மாதிரி இந்த blood grouping systemல வந்து பாத்தீங்கன்னா ABO சிஸ்டமும் இருக்கு, R சிஸ்டமும் grouping. Just now I taught you what is what. Okay then yes. So இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி சொல்றது, ஃபிகர்ஸ் மாத்தி இருக்கு அவ்வளவுதான். B இப்போ இமேஜின் எனக்கு RBCக்கு மேல I'm having B antigen வந்து பாத்தீங்கன்னா B வந்து சர்க்குலர் ஃபார்மையும் A வந்து ட்ரையாங்குலர் ஃபார்ம்லயும் கொடுத்திருக்காங்க. எப்படி காட்டுற புரியுங்க, ஜஸ்ட் நான் மிக்கி மவுஸ் மாதிரி 2 சர்க்கிள் போட்டு வச்சேன், இதுல ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா A B, இப்போ இதில் பார்த்தா ட்ரையாங்கிள் சர்க்கிள் ரெண்டுமே இருக்கு. அப்போ யாரா இருப்பா, இட் இஸ் கோயிங் டு பி AB பிளட் குரூப் சிஸ்டம். அண்ட் இல்ல யாருமே இல்லை, நான் யாருமே இல்லை என்ன சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி O சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் ஆல்சோ கிவன் இயர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சேம் ஸ்டோரி. எனக்கு வந்து ஆன்டிஜன் ஏ இருக்குன்னா எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிஜன் பி இருக்குன்னா ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். இரண்டுமே இருந்துச்சுன்னா எனக்கு நில். இதுவே நீ யாருமே இல்லை, எனக்கு ஆன்டிஜனே இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணிக்கும், என் பாடி சேஃபர் சைடுக்கு ரெண்டு பேத்துமே என் உடம்புல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். சேஃபர் ப்ரிகாஷன்ஸ் நான் சொன்ன ஸ்டோரிஸ் தான் லிட்டரலி இட் இஸ் பீங் ரிட்டன் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see நான் சொன்ன ஸ்டோரிஸ் again. ABO system டீடைல்டான ஒரு நோட். ஸோ நீங்கள் நோட்ஸை வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் ஆன்டிஜன் ஏ இஸ் கால்ட் as anti-A and antibody against antigen B is called as anti-B. So antigen antibody reaction causes agglutination. So agglutination என்ன சொல்லியிருப்பேன், clotting or clumping, கட்டுறது. So it helps in the clumping of blood. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் A blood group இருக்கு, அவங்கள B blood group பேச்சுன்னா what will happen, the clumping of blood or agglutination will happen. கத்தி போயிடும். பிகாஸ் இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து A blood group இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் B வந்து பிளட்டை ஏத்திட்டேன்னா ஜஸ்ட் இமேஜின் A blood group உள்ள பர்சனுக்கு வந்து என்ன ஆன்டிபாடி கிரியேட் ஆயிருக்கும், anti-B antibody வந்து ஓகே, A blood group உள்ள பர்சனுக்கு என்ன ஆன்டிபாடி கிரியேட் ஆயிருக்கும், anti-B antibody வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். whereas B-க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, anti-A வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப நான் A ல இருந்து நான் B கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், already that person is having anti-B present ஆயிருக்கு. here also we have B. எனக்கு ரெண்டும் BB ஒன்னா சேரும் போது என்ன ஆகி போயிடும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பிளட் கிளாட் ஆக ஆரம்பிக்கும், கிளம்ப் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஒரே லைக் சேம் பிளட் குரூப் உள்ளவங்கள நம்ம ஏற்ற முடியும். அப்பதான் the antigen antibody factor will match. இல்லைன்னா மாத்தி ஏறும்போது கண்டிப்பா this clotting factor is going to happen. So the diagram, I mean ஒரு flow chart தான், just simple ஒரு tablet column. blood group A, AB, O. Circulatory agents வந்து பாத்தீங்கன்னா A, இப்போ B இருக்குன்னா RBCக்கு மேல B இருந்துச்சுன்னா ஆன்டிஜன் B, AB இருந்துச்சுன்னா ANB, எதுவுமே இல்லாட்டி no antigen. So ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, agglutination antibodies யார் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். ஏக்கு வந்து B, B-க்கு வந்து A, and I told you why this happens also. and A and B இருந்துச்சுன்னா எதுவுமே தேவையில்லை. so no antibodies will be there. whereas ஆன்டிஜனே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேஃபர் சைடுக்கு என் பாடி என்ன பண்ணிக்கும்னு கேட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about யார் யாருக்கு டொனேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து I told you something about agglutination, clotting, I mean the clumping blood எதுக்கு நடக்கும். I gave you one perfect example also. அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து A இருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கு வந்து என்ன, இங்க கம் ஹியர் ஆல்சோ. இப்போ இங்கே நான் சொல்றேன், இப்போ பிளட் குரூப் பாருங்க A, B, AB, O. ஆன்டிஜன்ஸ் யாரா இருப்பா, இது வரைக்கும் நல்லா தெளிவா இருக்கு. ஆன்டிபாடிஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்றதுமே தெளிவா இருக்கு. ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஐ திங்க் we should be thorough by now, right? ஸோ இப்போ யாருக்கு பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A blood group உள்ள பர்சன் வந்து கேன் டொனேட் பிளட் டு A and AB. எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ we'll talk about it. ஒரு RBC இருக்கு, RBCக்கு மேல I am having the antigen A. அப்படி இருந்தாதான் எனக்கு A blood group அப்படின்னு சொல்லி அர்த்தம், கரெக்டா? சரி, எனக்கு வந்து A ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆன்டி ப்ரொடியூஸ் ஆகும், as per the tablet column பாத்தீங்கன்னா எனக்கு வந்து anti-B தான் வந்து எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்?
ஓகே, சோ அப்போ நான் வந்து ஏ இருக்கிற பர்சன்னா இன்னொரு பர்சனுக்குமே அப்படிதானே, ஏ இருக்கிற பர்சனுக்கு சேம் எனக்கு பி ஆன்டிபாடி தான் ப்ரொடியூஸ் ஆகும், பி ஆன்டிபாடி தான் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. சரி, அதனால கூடுதலா எக்ஸ்ட்ரா ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். கரெக்டா? சோ ஏபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்டிபாடிஸ் கிடையாது. சோ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்ப ஏ இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நான் ஏபிக்குமே என்னால வந்து பிளட்டை கொடுக்க முடியும். பிகாஸ் எனக்கு தான் இங்க ஆன்டிஜனே இல்லையா, எனக்கு வேற ஆன்டிஜன் இருந்தா மட்டும் பிரச்சனை ஆகும். இப்போ நீங்க நம்ம ஒரு இன்னொரு விஷயம் பார்க்கலாம். லெட் அஸ் டாக் அபௌட் பி பிளட் குரூப் பர்சன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த பி பிளட் குரூப் உள்ள பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி இருக்கு, மேல வந்து ஆன்டிஜன் பி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தெரியாம வந்து லெட் அஸ் டாக் ஏ பிளட் குரூப் வந்து பி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி கொடுக்க முடியாது, பட் லெட்ஸ் இமேஜின் கொடுக்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு தான் ஆல்ரெடி ஏ ஆன்டிஜன் இருக்கும்போது ஆன்டிபாடி எனக்கு பி தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அப்போ எனக்கு பிபி இருந்துச்சுன்னா சேம் பிபி வில் கெட் கிளாட், எனக்கு வந்து ஒன்னா சேரும் போது பிளட் கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால கண்டிப்பா நான் ஏ வந்து பிக்கோ இல்லாட்டி பி இருக்கிறத ஏ பர்சனுக்கு நான் கொடுக்க முடியாது. ஆனால் ஏ இருக்கிற பர்சன் கேன் கிவ் ஃபார் ஏபி and B blood group உள்ள person can give for AB also. What is the reason again? ஏன்னா எனக்கு ஏபிக்கு வந்து எந்த ஒரு ஆன்டிபாடியுமே ப்ரொடியூஸ் ஆகாது. That is the main factor we are talking about. சரி, ஏன்னா இப்ப லாஜிக்கா படி பார்த்தோன்னு கூட பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல பி ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ பிபி எனக்கு கிளாட் ஆகும்போது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கிளம்ப் ஆயிரும். ஆனா இங்கதான் இங்க ஆன்டிஜனே சாரி ஆன்டிபாடியே எனக்கு இல்லையே, then I will not be worrying. So A blood group உள்ள person யார் யாருக்கு கொடுக்கலாம், ஏக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம். And B blood group உள்ள person யார் யாருக்கு கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், அண்ட் ஏபிக்குமே வந்து அவங்க கொடுக்கலாம். அண்ட் ஏபி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏபிக்கு தான் கொடுக்க முடியும். நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏபி கொடுக்க முடியாது? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்டிபாடிஸ் நில்லா இருக்கு. சரி, இமேஜின் நான் வந்து எப்படி சொல்றது, ஏபி இருக்கிறவங்க நான் வேற யாருக்காவது நான் கொடுத்துரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஆன்டிபாடிஸ் இல்லாத போக முடியும். அதுல போச்சுன்னா ஓட கண்டிப்பா எனக்கு வந்து இடத்துல கிளாட் ஆகாது. ஸோ ஏபி இருக்கிறவங்க ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அண்ட் லெட் அஸ் டாக் அபவுட் லைக் ஓ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஏன்னா இதுல ரெண்டு பேருமே இருக்காங்க. யார் யார் இருக்கா, ஆன்டி ஏ ஆன்டிபாடி அண்ட் ஆன்டி பி ரெண்டு பேருமே இருக்கிறதுனால சூப்பரா தே கேன் டொனேட் பிளட் டு ஏபி ஓ எல்லாரும் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்ப ஏ பிளட் குரூப் யார் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஏ அண்ட் ஓ, பி அண்ட் ஓ. ஸோ ஐ திங்க் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஓ அண்ட் பி ஓ, ஏபி வந்து பார்த்தா ஏபி அண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா கேன் ரிசீவ் ஒன்லி ஃப்ரம் ஓ. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக லைக் எம்சிக்யூஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் எழுதுறதுக்குமே நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஸ்டோரி பார்த்தோம், இட் ஹேப்பன்ஸ் ஹியர். இந்த இடத்துல பாருங்க, இந்த லாஸ்ட் பாயிண்ட் this is what we are talking about. That is clumping of blood or agglutination, which means எனக்கு என்ன ஆகுது, mixing of blood. எனக்கு இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி எனக்கு ரெண்டும் சேமா இருக்கும்போது ஆர்பிசி ரெண்டும் சேமா ஒன்னா மிக்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா the clotting or the clumping of blood is going to happen. இதை நம்ம என்ன சொல்வோம், agglutination அப்படின்னு சொல்வோம். And as I told you earlier, O blood group persons are called as universal donors and AB வந்து பாத்தீங்கன்னா universal recipients. So எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா donors சொல்லுவோம்னா which means they can donate blood. எந்த ஒரு blood group உள்ள பர்சனுக்குமே கொடுக்க முடியும். A வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு blood group ரிசீவ் பண்ண முடியும். And just we saw a tablet column also. எதனால அந்த ஆன்டிபாடி ஆன்டி கதை எல்லாமே நான் சொன்னேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்மே நமக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிடும். Okay, next talk about the RH factor. So first நான் யாரை பத்தி முடிஞ்சு போச்சு, எனக்கு இந்த ABO system of classification நான் முடிச்சு விட்டேன். I told you about the RH system of classification also, correct? So இந்த RH system of classification நம்ம என்ன பார்த்திருந்தோம், நான் சொன்ன மாதிரி if you remember எனக்கு ரொம்ப சிம்பிள், RBCக்கு மேல A antigen இருக்கு, அது கூடவே அடிஷனலா எனக்கு இந்த D அப்படின்ற ஒரு ஆன்டிஜன் present ஆயிருந்துச்சுன்னா my blood group is to be what? பாசிட்டிவா இருக்கும். So all over the world பாத்தீங்கன்னா almost like ஒரு 80% பாப்புலேஷன் வந்து they'll be having a positive blood group system தான் இருக்கும். ரிமைனிங் ஒரு 20% தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஸோ அது இன்டர்வியூ யாருக்கு இருக்கும், இன்கேஸ் இந்த கூட அடிஷனலா எனக்கு இந்த டி அப்படின்னு ஒரு ஆன்டிஜன் பிரசென்ட் ஆகாம இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிளட் குரூப் இருக்கும், நெகட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்க போகுது. அப்படி பிரசென்ட் ஆயிருச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். தட் இஸ் வாட் வி ஹேவ் given here. So RH compatibility is checked before blood transfusion. எனக்கு வந்து ஏபிஸ்மே இந்த கம்பேட்டிபிலிட்டியுமே கூட கண்டிப்பா எனக்கு வந்து பார்ப்பாங்க, பார்த்துதான் எனக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுமே வந்து நடக்கும். So RH na full form என்ன, rhesus factor and antigen found in RBC. So இது எல்லாமே நம்ம சொன்ன சேம் கதைகள். So diagram வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், கூட யார் present ஆயிருக்கா, இந்த D அப்படின்ற ஆன்டிஜன் present ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், அந்த D ஆன்டிஜன் எனக்கு ஆப்சென்ட்டா இருக்கிறதுனால it is going to be RH negative. The same story that we saw earlier. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது blood groups, அதாவது
உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நம்ம யோசிச்சிருப்போம், இது என்ன ஏ பிளட் குரூப் இருக்கு, இது என்ன பி பிளட் குரூப் இருக்கு, ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், இந்த கதையெல்லாம் எப்படி வருது அப்படின்றது வந்து நம்ம இந்த கேட்டகரியில வந்து பார்க்க போறோம். ஸோ பிளட் குரூப்பிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அதை நான் வந்து ஒரு 2 விதமா என்னால வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த பிளட் குரூப்ஸ் ஆர் பிளட் குரூப்பிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 types. One is going to be ABO system of classification and another one is going to be like RH system of classification. சரியா? ஸோ மொத்தமாவே இந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டமே வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு, ஓகே இந்த பிளட் குரூப்பிங் வந்து நம்ம இந்த விதமா இப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் லிட்டரலி இந்த பிளட் குரூப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எப்படி பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஆன்டிஜென்ஸ் தட் இஸ் பிரசன்ட் ஆன் த ஆர்பிசி. ஸோ ஆர்பிசினா நம்ம என்னன்னு சொல்லலாம், ரெட் பிளட் கார்பசல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ். ஃபைன். சரி, அப்போ அந்த ஆர்பிசிக்கு மேல எனக்கு என்ன ஆன்டிஜென் இருக்கோ அதை பொறுத்து தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பிளட் குரூப்மே வந்து டிபெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து என்னோட ஆர்பிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த ஆர்பிசிக்கு மேல if I'm having an antigen A, ஒரு ஆன்டிஜன் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு, ஏ ஆன்டிஜன் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா அது என்ன பிளட் குரூப்னு சொல்லுவேன், ஏ பிளட் குரூப்னு சொல்வேன். சரி, இல்ல எனக்கு வந்து ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கு, ஏவும் இருக்கு ஒரு பி ஆன்டிஜனும் என் ஆர்பிசிக்கு மேல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ரெண்டுமே எனக்கு பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப என்ன பிளட் குரூப்னு சொல்லுவேன், ஐ அம் ஹேவிங் த ஏபி சிஸ்டம் அப்படின்ற ஆர் ஏபி பிளட் குரூப் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? சோ ஒரு பிளட் குரூப் ஆஃப் அ பர்சன் லிட்டரலி ஆர் டெக்னிக்கலி எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த பிரசன்ட் ஆஃப் ஆன்டிஜன் ஆன் த டாப் ஆஃப் RBC. So RBC ஓட ஷேப் வந்து நம்ம பாத்தீங்கன்னா we already learned is going to be called as like a biconcave, disc shape, donut shape அப்படின்னு வந்து நம்ம இத ஆல்ரெடி நம்ம பிரிச்சிருக்கோம். And RBC ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். RBC ஓட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா it helps in the transportation of oxygen. So ஒரு definite shape இருக்கும் கண்டிப்பா. அந்த ஷேப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு டு வேரியஸ் ஆர்கன்ஸ் இஷ்யூஸ்க்கு நம்ம உடம்புல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா RBC is going to be helpful. சரி, RBC வந்து நியூக்ளியேட்டடா ஆர் இநியூக்ளியேட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் இநியூக்ளியேட் பிகாஸ் ஆஃப் தி லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இநியூக்ளியேட்டட். whereas WBC வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி நியூக்ளியேட்டட். whereas again platelets, இப்போ நான் சொல்றது எல்லாமே இந்த காம்பனன்ட்ஸ் again. so ஆல்ரெடி காம்பனன்ட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். if you remember just go through that again. நம்ம if we talk about the platelets வந்து பாத்தீங்கன்னா it is said to be enucleated. so WBC மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியேட்டா எனக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம காம்போசிஷன் ஆஃப் பிளட்லயே நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்திருப்போம். எனக்கு 100% அப்படி பிளட் குரூப் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 55% வந்து it is made up of what, plasma. so remaining 45 வந்து பாத்தீங்கன்னா it is made up of what, the components. so அதுதான் நம்ம யார் பாக்குறோம், RBC, WBC, platelets, and we saw about the mechanism கூட நம்ம பார்த்தோம். platelets, how the clotting occurs, எனக்கு யார் டு யார் வந்து கன்வெர்ட் ஆகுறா, எந்த என்சைம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆல்ரெடி we saw. சரியா? பேசிக்கா நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டம் ரெண்டுமா கிளாஸிஃபை பண்றேன். one is going to be ABO system, another one is going to be RH system of classification. சரி, இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆர்பிசிக்கு மேல என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதை பொறுத்துதான் என்னோட பிளட் குரூப் வந்து நான் கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? சரி, அப்போ இந்த ஆன்டிஜனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as agglutinogens. சோ மறந்துடாதீங்க இந்த வார்த்தையை நான் பிரிக்கிறேன், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்டிஜனுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன், agglutinogens நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த பிளாஸ்மா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா as you all know எனக்கு பிளட்ல இன்க்ளூட் ஆயிருக்குன்னா it contains some natural antibodies and we call them as what, agglutinins. so ரெண்டு வார்த்தை நம்மளுக்கு எல்லாம் வருது, எல்லாம் நோட் பண்ணுங்க. agglutinogens-னா ஆன்டிஜன்ஸ் நம்ம சொல்றோம். எனக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்க்கு பேர் நான் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா agglutinin. so ரெண்டு வார்த்தை agglutinogens and agglutinin. so ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஓகே, சரி, இதுதான் வந்து the person நான் யார சொன்னேன், கார்ல் லான்ஸ்டெய்னர். so he is the person who discovered the blood grouping system. ABO சிஸ்டமா இருக்கட்டும் இல்லாட்டி RS சிஸ்டமா இருக்கட்டும், so ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்தவர் வந்து இவர் தான். so அது என்ன அந்த RS சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா it was like அந்த rhesus monkey அப்படி அதுல இருந்து தான் இந்த சிஸ்டத்தை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணாரு. that is why we got the name of RS system of classification. so இந்த RS சிஸ்டம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப சிம்பிள், whether it's going to be positive blood group or negative blood group, அவ்வளவுதான் விஷயம். நம்ம if you remember, imagine எனக்கு என்னோட RBC, I'll change the color then. okay, so எல்லாம் பாருங்க, எனக்கு வந்து ஒரு RBC இருக்கு.
அந்த ஆர்பிசிக்கு மேல if I'm having the antigen A, it's going to be the A blood grouping system. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா A antigen வந்து ஒரு triangular shapeல கொடுத்திருக்காங்க. சரி, எனக்கு வந்து ஆன்டிஜன் B இருந்துச்சுன்னா B blood grouping system. ஸோ டயக்ராம் படி வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரெப்ரஸன்டேஷனா கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்குலர் ஆன்டிஜன் மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ சர்க்குலர் இருந்துச்சுன்னா B, ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா A. சரி, ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? we call them as AB system. ஓகே, ரெண்டுமே இருந்துச்சுனாலும் சொல்லிட்டோம். what about none of them? அது எனக்கு ஏவும் இல்ல பியும் இல்ல, அப்ப எனக்கு என்ன பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be having O system of classification. எனக்கு O blood group வந்து இருக்கும். சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ABO சிஸ்டத்துக்கு கீழே எனக்கு வந்து வந்துரும். ஓகேவா? சரி, what about the R system of classification? is very simple. எனக்கு அடிஷனலா இன்னொரு D antigen present ஆயிருக்கும். இந்த டயக்ராம் விடுங்க, I'll draw it here then. எனக்கு வந்து ஒரு okay, I'll change the color now. ஓகே, நம்ம ஆர்பிசிக்கு ரெட் கலரை போட்டுப்போம். ஒரு ஆர்பிசி வந்து எனக்கு இருக்காங்க. அதுக்கு மேல let us talk if I'm going to have the antigen வந்து எனக்கு A antigen இருக்காங்க. ஓகே, additionally if I'm going to have one more antigen or D, எனக்கு இப்படி Dன்ற ஒரு ஆன்டிஜன் எனக்கு அடிஷனலா இருந்துச்சுன்னா my blood group is going to be a positive one. ஸோ எனக்கு என்ன அர்த்தம்? A antigen அது செப்பரேட். ஆனா எனக்கு Dன்ற ஒரு அடிஷனல் ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அது நான் என்ன சொல்லுவேன்? பாசிட்டிவ் பிளட் குரூப். அப்போ எனக்கு பிளட் குரூப் என்ன இருக்கும்? A ஆன்டிஜனுமே இருக்கு, D ஆன்டிஜனுமே இருக்கு. அப்போ my blood group is going to be A positive. சரி, இப்போ இன்னொரு பிளட் குரூப் நம்ம போடலாம். ஒரு இன்னொரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். எனக்கு ஆர்பிசி இருக்கு. அகைன் ஆர்பிசிக்கு மேல let us imagine I'm going to have A antigen and B antigen. எனக்கு வந்து ரெண்டு பேருமே present ஆயிருக்காங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த D antigen யாரு? என் blood group வந்து பாசிட்டிவா இல்லாட்டி நெகட்டிவான்னு டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து இட்ஸ் நாட் தேர். அப்போ அந்த D antigen எனக்கு ஆப்சென்டா இருந்துச்சுன்னா என் blood group என்னவா இருக்கும்? AB நெகட்டிவா இருக்கும். Because I'm having only A and B antigens, the D antigen is not present actually. So என் blood group என்னவா இருக்கும்? AB நெகட்டிவா இருக்கும். சரி, அடிஷனலா இன்னொருத்தரும் வந்துட்டாரு, D ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அப்ப என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? AB பாசிட்டிவா எனக்கு வந்து இருக்க போகுது. சரி, இன்னொரு சினாரியோ பத்தி நம்ம பார்க்கலாம். லாஸ்டா then I'll move on. சரி, வழக்கம் போல எனக்கு வந்து ஒரு RBC இருக்காங்க. then I'm having D. எனக்கு நல்லா பாருங்க, எனக்கு வேற AB எந்த ஆன்டிஜனுமே எனக்கு இல்ல. பட் டைரக்ட்லி ஐம் ஹேவிங் ஒன்லி த D ஆன்டிஜன். எது? என் பிளட் குரூப் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லக்கூடிய ஃபேக்டர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்பிசிக்கு மேல எனக்கு ஏவோ இல்ல பிஓ இல்ல, ரெண்டு பேருமே இல்லைன்னா என் பிளட் குரூப் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா O பிளட் குரூப்பா இருக்கும். சரியா? இப்ப இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு AB எதுவுமே பிரசன்ட் ஆயில, பட் ஐம் ஹேவிங் ஒன்லி D. ஸோ Dன்றத என்ன சொல்லுவேன்? இட் இஸ் கால்ட் அஸ் லைக் டிசைடிங் ஃபேக்டர் டு பி பாசிட்டிவ். அப்போ என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? O பாசிட்டிவா இருக்கும். சரி, எதுவுமே இல்ல, வெறும் எனக்கு இந்த ஆர்பிசி மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. எனக்கு ஏவோ இல்ல பிஓ இல்ல D ஆன்டிஜனுமே இல்லைனான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி O நெகட்டிவ். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுதான் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கார்ல் லான்ஸ்டெய்னர் வந்து நமக்கு இதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுதான் நான் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேனோ தட் இஸ் வாட் ஐ ஹேவ் கிவன் இன் நோட்ஸ். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தம். ஓகேவா? சோ இதுல விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 80% ஆஃப் த பீப்புள் பாப்புலேஷன்ல வந்து வில் பி ஹேவிங் அ பாசிட்டிவ் சிஸ்டம். அதாவது எனக்கு RH பாசிட்டிவ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரிமைனிங் 20% தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சிஸ்டம், அதாவது RH நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள பர்சன்ஸா வந்து இருப்பாங்க. சரி, இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன ஸ்டோரி சொன்னமோ அதுதான் லைன் பை லைனாக கொடுத்துருக்கோம். let us see again now. ஸோ அதில் ஈச் பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஆன்டிஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரொடியூசிங் த ஆன்டிபாடிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிசிக்கு மேலே எனக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதுதான் என்ன பண்ண போது எனக்கு வந்து ஒரு ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆன்டிபாடி நம்ம என்ன விஷயம் நமக்கு தெரியும்? என் உடம்புல வந்து ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஏதோ ஒரு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதிராக எனக்கு ஃபைட் பண்ண தேவையா இருக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆன்டிபாடிஸ் தான். சரியா? சோ அது என்ன ஆன்டிபாடி உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்றத வச்சு வெல்சி ஒரு சின்ன டேப்லெட் காலம் இருக்கு, வில் சி தட் ஆல்சோ. ஸோ லிட்டரலி ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் ஆன்டிஜன் ஏ இஸ் கால்ட் அஸ் ஆன்டி ஏ. தெரிஞ்ச விஷயம் கரெக்டா? எனக்கு ஆன்டிஜன் ஏ எனக்கு அகெயின்ஸ்டா ஒன்று வருதுன்னா I call them as what? Anti-A அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி antibody that is produced against the antigen B is called as anti-B. Anti என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்லு, for example,
எதிரி அப்படின்ற மாதிரி ஆன்டி எலிமெண்ட்ஸ், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? நம்ம சொசைட்டிக்கு எகெயின்ஸ்டா சில பேர் இருப்பாங்க. we call them as anti social, ஆன்டி அகெயின்ஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றோம், ஆன்டி ஏ ஆன்டி பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை கொடுக்குறோம். சரி, இன்கேஸ் இப்போ இது நான் ரெண்டுமே நான் வந்து பிளட் பர்சனுக்கு நான் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண போறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் பிளட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பேட்டபிலிட்டி எதுவுமே நான் பார்க்காம அப்படியே சும்மா கண்ணு மூடிட்டு யாருக்கு எந்த வேணா பிளட் வேணா ஏத்து, பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு இல்லாட்டி ஏபி உள்ளவனுக்கு ஓ, இந்த மாதிரி நான் மாத்தி இதை ஏத்து தொலைச்சிட்டேன்னா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் agglutination. So agglutination is like a technical word we used to mention here, or it's also called as clumping. அதாவது எனக்கு பிளட் நான் பாத்தீங்கன்னா கிளாட் ஆக ஆரம்பிச்சு சுருங்கி போ செல்ஸ் ஆர்பிசி எல்லாமே ஸ்டார்ட் டு கிளம்ப், கட்டி போக ஆரம்பிக்கும். coagulation அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். சரியா? சோ இதை நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த கம்பேட்டபிலிட்டியை பார்த்து தான் we have to transfuse the blood. Okay, சரி, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா this is going to be a tabular column. So the tabular column வந்து பாத்தீங்கன்னா literally எனக்கு வந்து we talk something about antigen and antibodies, right? Just now I told you எனக்கு வந்து antigen A will be producing an anti-A element, so antibody, sorry, anti-A antibodies அப்படி சொல்லி just now we saw. So இது என்ன கதை அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா it's very easy. ஒரு சின்னதா ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக I will tell you some picturization here. வழக்கம் போல எனக்கு வந்து ஆர்பிசி இருக்காங்க and I'm having, sorry, okay, எனக்கு as per this diagram இந்த நெகட்டிவ் இந்த ஆர் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் விடுங்க. we are going to deal for ABO system of classification மாத்திரம் இப்ப நான் வந்து டீல் பண்றேன். எனக்கு இதுக்கு மேல யார் இருக்கா, I am having the A blood group. எனக்கு as usual எனக்கு antigen A இருக்கு, it is going to be A blood grouping system. Okay, so என் பாடி நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த ABO சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு it can be A or it can be B. இப்ப என் ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் அது கிட்ட யார் இருக்கிறா, ஏ வந்து இருக்கிறா. அப்போ என் பிளட் குரூப் ஓகே என்கிட்ட வந்து ஏ மாத்திரம் தான் இருக்கு, B is not present with me. What if B comes and targets me and வந்து அட்டாக் பண்ணிச்சுனா, பிகாஸ் நம்ம இதெல்லாமே எதுக்கு பார்ப்போம், எனக்கு ஆன்டிஜன் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. பிகாஸ் எனக்கு ஆன்டிபாடி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், லைக் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டார்கெட் பண்ணி கில் பண்றது ஆர் நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த ஆன்டிபாடிஸோட வேலை. கரெக்டா? சரி, இப்போ என் பாடி நினைச்சு ஓகே ஆர்பிசி வந்து ஐம் ஹேவிங் ஒன்லி ஏ, ஓகே வாட் இஃப் திஸ் பி கம்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் மீ, அட்டாக் பண்ணிச்சா எப்படி தப்பிப்பேன்? ஸோ நான் சேஃபர் சைட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என் பாடி வந்து எனக்கு இல்லாததுதான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. எனக்கு இல்லாத எது இல்ல, பி தான் என்கிட்ட இல்ல. கரெக்டா? ஸோ அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ன ப்ரொடியூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா ஆன்டை பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க, அதாவது பியை நான் வந்து டார்கெட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் என்ன சொல்லுவேன், ஆன்டை பி. சரியா? இன்னும் நீ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஏ இருந்துச்சுன்னா ஆன்டிஜன் ஏ இருந்துச்சுன்னா I'll be producing B anti ஆர் ஆன்டை பி ப்ரொடியூஸ் பண்ணும். என்கிட்ட பி ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா I'll be producing anti, அப்படியே ஆப்போசிட்டா ப்ரொடியூஸ் பண்ணிப்பான். ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் யூ த ஃபர்ஸ்ட் சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட் அஸ் இமேஜின் எனக்கு வந்து பி ஆன்டிஜன் இருக்கிறாங்க on the top of RBC. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பாடி நினைச்சுக்கோ அகைன் ஓகே என்கிட்ட பி இருக்கு, what if A comes and targets me, so I'll be producing what, anti A. எனக்கு வந்து anti A antibodies வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்பா. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டூ ஈஸியாக முடிஞ்சு போச்சு. So what about the AB and O system வந்து பாத்தீங்கன்னா let us see here. எனக்கு வந்து RBC க்கு மேல I am having both A and B antigen வந்து ரெண்டுமே இருக்காங்க. அப்ப எப்படி நினைச்சுக்கோன்னு கேட்டீங்கன்னா ஓகே என்ற ரெண்டு பேருமே இருக்காங்க, why should I worry, எனக்கு இந்த ஆன்டி பாடிஸ் எல்லாம் தேவையே இல்லை, பிகாஸ் ஐ ஹாவ் போத், ஐ எம் சேஃப் நவ் அப்படின்றதுனால என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆன்டிபாடியுமே ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது. எது? இந்த ஏபி சிஸ்டம் மட்டும். சரியா? ஸோ விச் மீன்ஸ் நோ ஆன்டிபாடிஸ் வில் பி produced. Okay, what if like for O blood grouping system, because எனக்கு O சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிடையாது, I don't have A, I don't have B also, ரெண்டு பேருமே இல்ல. அப்ப என் பாடி சுத்தமா பயந்து ஓகே ரெண்டு பேருமே இல்ல, ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணா என்ன பண்றது, நான் சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு பேருமே நான் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மை பாடி அந்த O blood grouping இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பாடி வந்து நேச்சுரலாவே they'll be producing what, anti A and anti B வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்பான். ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஈஸி, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஆல்சோ, ரைட்? ஸோ இதுதான் இப்படிதான் இந்த ஒரு ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா டேப்லெட் காலம்ல 1 2 3 ரைட் 3 காலம்ஸ் வந்து நம்ம முடிச்சு விட்டோம்.
ஆனா இதுல அடிஷனா பாத்தீங்கன்னா this 1 2 3 is done. எனக்கு இந்த ரெண்டு வந்து புதுசா வந்து இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ இந்த ரெண்டு என்ன, அதாவது எனக்கு யாருக்கு பிளட் கொடுக்க முடியும், அதாவது எந்த பிளட் குரூப் 1 பர்சன் வந்து என்ன பிளட் குரூப் பர்சனுக்கு பிளட் கொடுக்க முடியும், யாருக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியும். இதான் பிகாஸ் இந்த RH இந்த பிளட் குரூப்பிங் கம்பேட்டபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி நான் மாத்தி பிளட் நான் ஏத்திட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதை முடிச்சுது கண்டிப்பா. பிகாஸ் what is the term we use for their agglutination or clumping of blood will happen. அந்த பர்சன் வந்து இறந்து போயிருவாங்க கண்டிப்பா. சரியா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், எப்பவுமே நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் வந்து நான் டொனேட் பண்றேன் or else like I'm going for some checkup, blood checkup பாத்தீங்கன்னா சில பேசிக்கா டெஸ்ட் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ஃபர்ஸ்ட் நீ டிரான்ஸ்ஃபியூசிங் நீ போற பிளட் அவங்க டொனேட் பண்ண போறனாலே முதல்ல நம்ம கேட்பாங்க அவங்க என்ன பிளட் குரூப், சேஃபர் சைடுக்கு அவங்களுமே செக் பண்ணுவாங்க. ஸோ என்ன பிளட் குரூப் அதை செக் பண்ண ஸ்கிரீனிங் ஆஃப் யோர் பிளட் வில் பி டன். ஸோ என்ன பிளட் குரூப் ஸ்கிரீன் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் சர்டன் டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எய்ட்ஸ், HIV அப்படி இல்லாட்டி டயபெட்டிஸ், இந்த மாதிரி சில டெஸ்ட் வந்து பேசிக்கா வந்து எடுப்பாங்க. பிகாஸ் ஆஸ் வி ஆல் நோ, நான் இந்த மாதிரி சப்போஸ் நான் செக் பண்ணல, நான் எனக்கு வெறும் பிளட் குரூப் மட்டும் நான் ஸ்கிரீன் பண்ணிட்டு நான் டைரக்டா டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஒரு நீடி பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல எனக்கு இந்த மாதிரி அந்த பர்சன் ஏதாவது எய்ட்ஸ் இருந்துச்சு, HIV இருந்துச்சு, பை சான்ஸ் அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம், அப்படி டயபெட்டிஸ் டிசீஸ் இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், இது எல்லாமே எனக்கு வந்து பரவும் பிளட் மூலமா கண்டிப்பா இட் வில் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு பர்சன் நான் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றேன்னா திஸ் பேசிக் ஸ்கிரீனிங் ஹேஸ் டு பி டன். ஓகேவா? சரி, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம யாருக்கு கொடுக்கலாம், யார்கிட்ட பிளட் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா as I told you, A blood group, antigen A இருப்பாங்க கண்டிப்பா, anti B antibodies will be present in the plasma. So what about the person, யாருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா I'll tell you something. எனக்கு வந்து ஆல்ரெடி ஐ எம் ஹேவிங் ஏ, எனக்கு லாஜிக்கா நீ எடுத்தனா எனக்கு ஏன்றது நான் ஏக்கு வந்து கொடுப்பேன். காரணம் என்ன, எனக்கு வந்து ஏ வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஆன்டிஜன் ஏ இருக்கு. ஸோ நான் அந்த ஆன்டிஜன் ஏ உள்ள பர்சனுக்கு நான் வந்து கொடுக்கலாம். லாஜிக்கா பாத்தீங்கன்னா ஐ கேன் கிவ். அப்படி இல்லைன்னா ஏபி சிஸ்டத்துக்கு நான் வந்து கொடுக்கலாம். பிகாஸ் ஏபி சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூ ஆல் நோ எனக்கு வந்து எந்த ஒரு ஆன்டிபாடியுமே எனக்கு அதில் இருக்கா, இட் வில் பி லைக் நில். கரெக்டா? ஸோ எனக்கு ஆன்டிபாடிக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு பயம். பிகாஸ் எனக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கு, ஆன்டி பி ப்ரொடியூஸ் ஆகுது, எனக்கு வந்து வேற ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா some like imbalance might happen. So அதனால என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த ஏ உள்ளவங்களுக்கு நான் ஏ கொடுக்க முடியும் அண்ட் ஏபிக்கு நான் அதே மாதிரி தான் பி, பிகாஸ் பி டு பி மேட்ச் ஆயிருக்கும். ஸோ ஏ அண்ட் பிக்கு நான் வந்து இதை கொடுக்க முடியும். வேற ஏ அண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிளட் கொடுக்கலாம், ஒன்லி ஐ கேன் டொனேட் ஃபார் ஏபி. ஏன்னா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஆன்டிபாடிஸ் சுத்தமா வந்து கிடைக்க போறது கிடையாது ஏபிக்கு வந்து. வேற ஆனா ஆன்டிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஏபி தான் இருக்கு. ஸோ நான் யாருக்கு மாத்திரம் தான் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் இல்ல இதோட ஹைலைட் விஷயம் என்ன, யாருக்கிட்ட வேணா பிளட் நான் வாங்கிக்க முடியும். ஏபி உள்ள பர்சன் என்ன பண்ண முடியும், ஓகே எனக்கு ஏபி இருக்கு, பிளட் குரூப் சிஸ்டம் இருக்குன்னா எனக்கு வந்து அடிபட்டுருச்சு. சரி, சோ இந்த கதை நம்ம எல்லாமே பாக்குறோம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சல் டோனர் வந்து நம்ம யாரை சொல்வோம், பிளட் குரூப்பிங் சிஸ்டம் வந்து சொல்லுவோம். அண்ட் யூனிவர்சல் ரெசெப்டார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏபி சிஸ்டம் சொல்லுவோம். அப்படி நான் ஸ்பெசிஃபிக்கா டோனர் வந்து பார்த்தா நெகட்டிவ் தான் யூனிவர்சல் டோனர். அது எனக்கு இந்த RH கம்பேரிட்டிவ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இட்ஸ் லைக் த பேசிக் ஒன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கதை சொன்னோம், இந்த அக்ளூட்டினேஷன் கதை பாத்தீங்களா, யார் இருக்கா நடுல, எனக்கு இந்த ஆன்டி இருக்கிறாங்க, எடுத்து எல்லாமே சேர்ந்து கம்பேர் பண்ணோம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு வந்து நான் மாத்தி கித்தி கொடுத்துட்டேன்னா அக்ளூட்டினேஷன். ஸோ இந்த கதை எல்லாமே ஜஸ்ட் நவ் வி சா, ரைட்? ஸோ அந்த கதையை தான் நம்ம திரும்ப பார்க்குறோம். தட் இஸ் வாட் ஹஸ் பீன் கிவன் ஹியர். நான் சொன்ன மாதிரி டோனர் அண்ட் ரெசிபியன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த RH ஃபேக்டர், இந்த RH ஃபேக்டர் கதையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். விச் மீன்ஸ் எனக்கு இந்த டி ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா சிம்பிள் பாசிட்டிவ், டி இல்லைன்னா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் RH குரூப் யார் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா we have individuals with D antigen, we call them as RH. Just now I told you. Whereas individuals without D antigen, we call them as what? RH negative. இதுவே இந்த RH கம்பேரிட்டிவ் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா செக் பண்ணோம், யார் பாசிட்டிவா நெகட்டிவா, இந்த கதை எல்லாமே நம்ம செக் பண்ண நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are going to transfuse. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இவர் தான் யாருன்னா நம்மளோட டி ஆன்டிஜன். எனக்கு டி பிரசன்ட் ஆயிருக்கு, பிரசன்ட் ஆகாம இருக்கு. That is what they have given. So present na positive, present na negative. நான் சொன்ன மாதிரி world population வந்து பாத்தீங்கன்னா almost like 80% வந்து will be having what? Positive system of classification தான் வந்து இருக்க போகுது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்
we are going to see about the RH grouping of system. I told you like agglutination is going to be happening. So நான் கண்டிப்பா நான் பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பார்க்கணும், நான் வந்து ஏபி இல்லாட்டி ஏ இதை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இந்த கதையுமே பார்த்துட்டு தான் என்னால என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஒரே விஷயம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா தப்பா கிளாட்டிங், இந்த ஒரு விஷயம் கிளாட்டிங் எழுத மாட்டோம். பட் சில இன்ஸ்டெட் ஆஃப் கிளாட்டிங் நான் யார் பேர் எழுத போறேன்னு கேட்டீங்கன்னா அக்ளூட்டினேஷன் வார்த்தை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த RH நெகட்டிவ் ஆன்டிபாடிஸ் வந்து மோஸ்ட்லி நேச்சுரலா கிடைக்காது. டோல்ட் யூ only 20% of the world population is like having this RH negative is going to happen. So அப்ப அந்த RH negative person வந்து பாத்தீங்கன்னா they can receive RH positive only. ஆனால் எத்தனை வாட்டினா ஒரு முறை மட்டும் they can receive. சரி, அப்படி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு நான் பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே பண்ண முடியும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் லீட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் anti-RH நெகட்டிவ் ஆன்டிபாடிஸ் கண்டிப்பா வந்து பிளட்ல வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். So the second transfusion of RH positive literally is going to cause agglutination. இன்னைக்கு ஒரு வாட்டி நான் சமாளிச்சுக்கலாம், ஆனா அடுத்த வாட்டியும் பண்ணனா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ RH நெகட்டிவ் ஸ்பெசிஃபிக்கலி ஏன்னா அது பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 80-20 ரேஷியோ பயங்கரமா இருக்கு இல்லையா. ஸோ அந்த கம்மியா இருக்கிறதுனால அதை நான் பண்ணும்போது கண்டிப்பா நான் பார்த்து தான் அந்த கம்பேரிட்டிவ் பார்த்து தான் என்னால் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் சொன்ன நார்மலா இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ இந்த கம்பேட்டிபிலிட்டி ஃபைன், தட் கேன் பி ஓகே, எனக்கு வேலை முடிச்சுது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரி, பட் ஸ்டில் எனக்கு என்ன நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்து கண்டிப்பா இந்த கம்பேரிஸ் வெரி வெரி மஸ்ட். ஏன்னா சில நேரத்தில் நான் சொன்ன மாதிரி 20% தான் வந்து வேர்ல்ட் பாப்புலேஷன் நெகட்டிவ் பிளட் குரூப் சிஸ்டம் இருக்க போகுது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து நெகட்டிவ் சிஸ்டம், அதாவது RH நெகட்டிவ் இருக்கு, குழந்தைக்கு வந்து RH பாசிட்டிவ் இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த RH பாசிட்டிவ் வந்து யாருக்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ் ஆர் தேர் இட் மைட் ஹேவ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த ஏன்னா ஃபாதரோட குரூப்பிங் வந்து டாமினண்டா இருந்திருக்கலாம், அது வந்து குழந்தைக்கு இன்ஹெரிட் ஆகிருக்கலாம். தட் இஸ் லைக் ஒன் பாசிபிலிட்டி ஐ அம் டெல்லிங் யூ. பட் எனிவே எனக்கு அம்மாவுக்கு வந்து நெகட்டிவ் இருக்கு, குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அப்போ இருக்கு இந்த டிஃபரன்ஷியல் இருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as erythroblastosis fetalis. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வரும். இதுல வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஆர் ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து இட் கேன் பி சேஃபர், ஓரளவுக்கு எனக்கு டேமேஜ்லாம் இருக்காது. வேற செகண்ட் டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட் வில் கில் த பேபி. ஏன்னா மதரோட பாடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நெகட்டிவ் இருக்கு, ஒருத்தர் பாசிட்டிவ் இருக்காங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும் மதரோட பாடியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே எனக்கு ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம், அதை பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் சம் மைக்ரோ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ சம்பந்தமே ஒரு விஷயம் வந்து உள்ள வந்துருச்சு. அப்போ அது மதரோட பாடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் ட்ரை டு கில் த பேபி ஆஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதை உடம்பு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஓகே சம்பந்தமே இல்லாம நெகட்டிவ்ல பாசிட்டிவ் வந்து எனக்கு நெகட்டிவ் தான் உடம்புல இருக்கு, சம்பந்தமே இல்லாம ஏன் நீ பாசிட்டிவ் என்ட்ரி கொடுக்குறன்ற மாதிரி அதை கில் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இல்ல விஷயம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு இட்ஸ் ஓகே, ஓரளவுக்கு சேஃப்ன்ற மாதிரி சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா சான்ஸ் ஆர் வெரி லெஸ் எனக்கு இந்த பேபியோட பிளட் குரூப் இந்த மேட்டர் அம்மாவோட குழந்தை பிளட் வந்து மிக்ஸ் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இட்ஸ் வெரி ரேர். பட் ஸ்டில் எனக்கு இந்த அம்பிளிக்கல் கார்டெல்லாம் கட் பண்ண சம் அமௌண்ட் ரொம்ப மினிமல் அமௌண்ட் கேன் பி மிக்ஸ்ட், எனக்கு அந்த அளவுக்கு டிராபேக் இருக்கா பிகாஸ் பிரசன்ட் ஆல்ரெடி. பட் செகண்ட் பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இட் வில் கில் த பேபி. மதர்ஸ் பாடி மெக்கானிசமே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைய வந்து கில் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரையராகவே என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் RH நெகட்டிவ் சிஸ்டம் உள்ளவங்களுக்கு வந்து ரோகேம் அப்படின்ற ஒரு ஒரு இம்யூனோகுளோபினை வந்து உடம்புல ஏத்திடுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. ஐ திங்க் ஐ ஹவ் மென்ஷன் சம்வேர். சரி ஓகே, ஐ வில் டாக் ஹியர் இட்செல்ஃப். மதர் ஃபீட்டஸ், சரி நான் இங்கே எழுதுறேன். இட் இஸ் கால்ட் அஸ் ரோகேம் அப்படி வந்து நம்ம சொல்லலாம். இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சரி இன்ஜெக்ட் பண்ணும்போது ஓகே செகண்டா டெலிவரி ஆச்சுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இட் கேன் பி சேவ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் about the story of the erythroblastosis fetus. இதுல எத்தனை வச்சுக்கோ அம்மாக்கு வந்து நெகட்டிவ், குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ நான் சொன்ன ஸ்டோரி தான் இஸ் லைக் ரிட்டர்ன் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலி எனக்கு மிக்ஸ்அப் ஆகாது. ஸோ டெலிவரியில கூட சம் அமௌண்ட் ஆஃப் ஃபீல் பாடிஸ் தான் எனக்கு வந்து பிரசன்ட் மிக்ஸ் ஆகி சார்ஜஸ். ஸோ அம்மா பாடி என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா they will be producing antibodies வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்டிஷன் நான் சொல்றேன் erythroblastosis fetus இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், and it is written here actually ரோ கம்னு எழுதிருக்காங்க. It is wrong, it is like rogam. ஸோ இதான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து அம்மாவுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ 10 அப்புறம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
it can be avoided. So this is what the scenario. Diagram பார்த்தீங்கனாலே தெரியும், குழந்தை வந்து பாசிட்டிவ் இருக்கு, அம்மாது வந்து நெகட்டிவ் சிஸ்டம் இருக்கும்போது this can be happening. Okay, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the lymph. So lymph வந்து ஒரு கலர் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிளாஸ்மா வந்து ஐ கேன் டெல் இஸ் லைக் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. லிம்ப் வந்து பாத்தீங்கன்னா பேல் எல்லோ ஆர் ஸ்ட்ரா எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு பேல் எல்லோ, ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் எல்லோல வந்து இட் இஸ் கோயிங் டு பி பிரசன்ட். சரி, ஸோ இதுல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, லிம்ப் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து எனக்கு இந்த வெசல்ஸ் ஆர் கேப்லரிஸ்ல வந்து some kind of transfer it is happening அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். I am having artery, vein. இந்த artery and vein வந்து எனக்கு இதை கனெக்ட் பண்ணக்கூடிய பர்சன் யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா capillaries. சரி, இந்த capillaries என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இது லைக் போரஸ் சின்ன சின்ன ஓட்டைகள், போர்ஸ் மாதிரி பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த போர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு இது மாதிரி இந்த உள்ளுக்குள்ள மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்மா கேன் கெட் ஊஸ்ட் அவுட், அதாவது அந்த போர்ஸ் மூலமா வந்து வெளியே வந்துடும். அந்த வெளியே வர பிளாஸ்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கிரும், அப்படியே அடைச்சி விட்டுரும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா லேட்டர் அந்த லிம்ப் அந்த ஃப்ளூயிட் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த லிம்ப்லாம் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அபவுட் 85 to 90% டிஷ்யூ ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா வில் பி ரன்னிங் த்ரூ த கேப்லரி. கேப்லரிஸ் கனெக்டரி ஏஜென்ட் மாதிரி. ஏன்னா ஆர்டரிஸ் நம்மளுக்கு என்ன பண்ணோம், நம்ம படிச்சிருப்போம் ஆர்டரிஸ் பத்தி. It carries blood away from the heart, whereas veins பாத்தீங்கன்னா it will be carrying blood towards the heart. Arteries வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும், because நம்ம டிஃபரன்ஸ்ல படிச்சிருப்போம். ஏன்னா ஆர்டரிஸ் என்ன இருக்கும், எனக்கு வந்து அவே ஃப்ரம் த ஹார்ட்டை கேரி பண்ணிட்டு, இமேஜின் ஒரு குழா இருக்கு, நான் குழா வந்து நான் நாசில ஓபன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நான் டப டபான்னு இந்த ஃபோர்ஸ் வந்து தண்ணி கொட்டும், ரைட்? ஸோ அப்போ எனக்கு இந்த ஹார்ட்ல இருந்து கஷ் அவுட் ஆகக்கூடிய பிளட் வந்து எனக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டியூப் ரொம்ப மெலிசார்னு எடுத்துக்கோங்களேன். வாட் வில் ஹேப்பன், அந்த ஒரு ப்ரெஷர் தாங்காம it might burst actually. So அதை prevent பண்றதுக்கு தான் artery என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it will be like very thick when compared to veins actually. It is carrying blood away from the heart. அந்த pressure maintain பண்றதுக்காக the artery is going to be very thick. ஆனா இதுவே நீ veins பத்தி பார்த்தேன்னா veins வந்து எப்படி சொல்றது, like can be very thin. ஏன்னா அது வந்து towards the heart தான் கொண்டு போறதுனால எனக்கு pressure வந்து கம்மியா தான் இருக்கும் when compared to arteries. சரியா? சோ இந்த ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட் எனக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி capillaries. capillaries வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரியும் வெயினையும் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்றதை விட ரொம்ப ஒரு ஹேர், ஒரு முடியோட அந்த ஹேர் செல் திக்னஸ் தான் அந்த capillaries வந்து இருக்கும். ரொம்ப தின்னான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இது எனக்கு கனெக்ட் பண்றவங்க யாரும் பிளட் கேபிலரிஸ் தான் இருப்பாங்க. வேற ரிமைனிங் 10% யாரு கனெக்ட் பண்ணுவா, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லிம்ப் வெசல்ஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட் லிம்ப் வெசல் கனெக்ட் பண்ண ஃப்ளூயிட் நம்ம என்ன சொல்ல லிம்ப் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஃப்ளூயிட் விச் கலெக்ட்ஸ் த அந்த லிம்ப் வெசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கலெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as limbs. அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யார் யார் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we have the lymph vessels, we have the lymph nodes and we have the lymphoid organs. ஸோ இவங்களை பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்க்க தான் போறோம். இந்த லிம்ப் நோட்ஸ் அப்படின்ற விஷயம் எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து காதுக்கு பின்னாடிலாம் வந்து டாக்டர் வந்து நம்ம கோல்டு உடம்பு சரியோட போனா கை வந்து கால் மணி வச்சு பார்ப்பாங்க, ஏன்னா ஸ்வெல்லிங் இருக்கான்ற மாதிரி பார்ப்பாங்க. பிகாஸ் இந்த நேரத்துல நம்ம உடம்புல வந்து நமக்கு தெரியாம லம்ப்ஸ் சில நேரத்துல ஃபார்ம் ஆகும் உடம்புல, நம்ம அதை நோட் பண்ண மறந்துருக்கலாம். இது ஓகே சாதாரணமா தானே இருக்கு, வலிக்கல எல்லாம் ஒன்னா விட்டுடுவோம். பட் இந்த லம்ப்ஸ் எல்லாமே இஃப் இட் கோயிங் டு பர்சஸ் லைக் ஒரு ரொம்ப மாசமா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு கெட் அட்ரஸ் பை அ டாக்டர். காரணம் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா லிம்ப் நோட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தெளிவா காமிச்சு கொடுக்கும். பிகாஸ் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லிவர்ல வந்து ஒரு டேமேஜ் இருக்குன்னா ஓகே, என் கண் வந்து எல்லோவா ஆரம்பிக்கும், வாமிட் எல்லோவா இருக்கும், ஸோ யூரின் எல்லோவா ரொம்ப டார்க் எல்லோவா போகும், செக் பண்ணா ஜாயிண்டிஸ் அப்படின்ற மாதிரி சென்சாரியோஸ்லாம் இருக்கும், ரைட்? ஸோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, அதை காட்டக்கூடிய ஒரு மொதல் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா லிம்ப் நோட்ல வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ப் நோட் ஸ்வெல்லிங் வந்து தெளிவாக தெரியும். ஸோ லிம்ப் நோட்ல வெரி உடம்புல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா முதல்ல அதை காட்டக்கூடிய ஒரு பர்சன் யாரா இருப்பா, ஓகே காமிச்சு கொடுக்கக்கூடிய பர்சன் யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த லிம்ப் நோட்ஸ் தான் வந்து they'll be revealing themselves. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிம்ப் வெசல்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு தின்னா இருப்பாங்க அண்ட் லைக் ரிட்டர்னிங் பேரலாவே ரன் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் த பிளட் வெசல்ஸ்.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us talk about the form. இப்போ டீட்டெயிலாக அதை நம்ம எடுத்துக்கலாமே. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த லிம்ப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே கண்டெயின் மேக்ரோஃபேஜஸ். ஸோ மேக்ரோஃபேஜஸ் நம்ம எங்கே பார்த்துருப்போம், இந்த டபிள்யூபிசி கதையில் எல்லாமே இவங்களை பற்றி பார்த்துருப்போம். இவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த லிம்ப் நோட் தான். தட்ஸ் வை யூஸ் டு டெல் லிம்ப் நோட் ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா உடம்பு ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்கு, அதை தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற அர்த்தம் அது வெளிப்படையா காட்டுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனா எடுத்துட்டு போய் we have to get ourselves addressed. So this is like one of the important issues you should know. Then lymph literally வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், it drains a large ducts and இது எதுக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா enters the subclavian vein to rejoin the blood. So the subclavian யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll show you the picture here. ஒரு நிமிஷம். Yes, lacteal இருக்கா, சரி டயக்ராமிங் கொடுக்கல, ஓகே ஃபைன். ஸோ சப்கால்வியன் லிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் லைக் எப்படி சொல்றது, ஒரு இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வெயின் மாதிரி செக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அகெயின் டெல் வே ஜாயினிங் ஹூம் இந்த வெயின் சிஸ்டத்தை எனக்கு வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ தான் எனக்கு என்ன லைக் த ஃப்ளோ ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் கோயிங் டு பி ஹேப்பனிங். இப்போ நம்ம பார்க்க போறது லிம்பாட்டிக் சிஸ்டம். சரி, இப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ சம்திங் கால்ட் அஸ் லிம்ப். நம்ம உடம்புல வந்து லிம்ப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட் அஸ் இமேஜின் எனக்கு வந்து ஆர்ட்ரி இருக்கு, அதாவது ஆர்ட்ரியோல் அண்ட் வென்யூல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்லரிஸ். சரியா? ஸோ இந்த கேப்லரிஸ் மூலமா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ளூயிட் எல்லாமே பாஸ் ஆகும்போது சம் ஃப்ளூயிட் வந்து எனக்கு என்ன ஆகும், தே வில் கெட் ஊஸ்ட் அவுட், அதாவது வெளியே வந்து சொட்ட ஆரம்பிச்சோம், லீக் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு அந்த லீக் ஆகிற ஃப்ளூயிட் என்ன ஆகும், எங்க போய் சேரும் இல்லாட்டி எங்க வெளியே அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படி சொல்லணும்னா லுக் அட் ஹியர். இமேஜின் எனக்கு செல்ஸ் இருக்கு, டிஷ்யூஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. இது நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல போய் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ளூயிட் வந்து போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளூயிடுக்கு பேர் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிம்ப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நவ் வி ஹேவ் அன் ஐடியா வாட் இஸ் அ லிம்ப். ஸோ என்ன அர்த்தம், எனக்கு இந்த ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் வென்யூல்ஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடியது கேப்லரிஸ். அந்த கேப்லரிஸ் வந்து எனக்கு ஊஸ் அவுட் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும்போது லிக்விட்ஸ் எல்லாமே ஃப்ளூயிட் எல்லாம் பாஸ் ஆகும்போது சம் அமௌண்ட் வந்து எனக்கு ஊஸ் அவுட் ஆகும். அந்த ஊஸ் அவுட் ஆகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு செல் ஸ்பேசஸ் நடுவில் போய் செட்டில் ஆகும். அதுக்கு போய் நான் லிம்ப்னு சொல்வேன். ஸோ அப்போ அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அதுக்குள்ள எனக்கு யார் யார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிம்ப், லிம்ப் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ். எனக்கு இந்த மூணு பேருமே சேர்ந்துதான் எனக்கு யாரை சேருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டமா எனக்கு வந்து இங்க செட்டில் ஆக போறான். ஸோ லிம்ப்னா என்ன, லைக் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலர்லெஸ் ஃப்ளூயிட். சும்மா ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் which contains lymphocytes. சரியா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். So just recall it again. Okay, so lymph is colorless fluid which contains the lymphocytes. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ நம்ம lymphocytes பத்தி பாக்குறோம். அப்போ lymphocytes பார்த்தாலே நமக்கு மைண்ட்ல யாருக்கு ஞாபகத்துக்கு வரணும், எனக்கு வந்து WBC வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஹோப் யூ ரிமெம்பர், படிச்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ WBC யார் ஞாபகத்துக்கு வருவா, என்ன பாலோட இம்யூனுக்காக எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா they used to carry the immune cells. ஸோ எனக்கு பாடி வந்து ஒரு இம்யூன் பவருக்கு எனக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா they will be responding. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இம்யூன் பண்ணும்போது they help to filter the pathogens. அது மட்டும் இல்லாம எனக்கு இம்யூன் பாடி ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் என் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க எப்படின்னா ஃபில்டர் பண்ணி வெளியே அமிச்சிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு பாடியில இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து எனக்கு ஆகக்கூடியதுமே யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லிம்ப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காம்போசிஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப். ஸோ லிம்ப் வந்து நம்ம என்ன அப்படி பார்த்துட்டோம், எனக்கு வந்து இம்யூன் பவர், இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு அப்சார்ப்ஷனா இருக்கட்டும் இல்லாட்டி சர்க்குலேஷன் பிளட் ஃப்ளோ ஆகிற சர்க்குலேட்டரி ப்ராசஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எனக்கு லிம்ப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா வந்து இருக்க போறான். சரியா? நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபேட்ஸ் ஆர் அப்சார்ப் த்ரூ lacteals in intestinal villi and transported by the lymph. So technically speaking நம்ம என்ன பார்த்தோம், எனக்கு வந்து சர்க்குலேட்டரி பார்த்தோம், அப்சார்ப்ஷன் எல்லாமே பார்த்தோம். இது தவிர்த்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ண முடியும், இந்த லிம்ப் மூலமா என்னால வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரி, அது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா can look at this diagram here. இது யாருன்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் வில்லை. ஸோ அந்த வில்லையோட டயக்ராத்துல வச்சு என்ன பண்ணலாம், ஓகே இருக்கீங்க வில்லை எனக்கு என்ன தேவைப்படும், அப்சார்ப்ஷன். இந்த கான்செப்ட்ல நம்ம வில்லை பத்தி படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ அந்த வில்லை மூலமா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னால வந்து அப்சார்ப்ஷனா இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஸ்பெசிஃபிகலி லைக் ஃபேட்ஸ் அண்ட் சால்யுபிள் விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து இந்த
lymph மூலமா என்னால வந்து transport பண்ண முடியும். And apart from that, lymph nodes வந்து பாத்தீங்கன்னா they help to produce lymphocytes as well as antibodies. So antibodies and what we saw antigens இந்த கரை எல்லாமே நம்ம already blood அப்படின்ற கான்செப்ட்லயே நம்ம வந்து already பார்த்துட்டோம். So hope you இப்போ தெரியலனா let's go through பண்ணிட்டு வாங்க. And moreover வந்து பாத்தீங்கன்னா எனக்கு lymph வந்து it contains a specific type of proteins we call them as plasma proteins அப்படின்னு சொல்லுவோம். இந்த plasma proteins வந்து எனக்கு எங்க ப்ரொடியூஸ் ஆகுது ஆர் எங்க சிந்தசைஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா லிவர். ஸோ இது எல்லாமே நான் எப்படி கேரி லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகுது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் lymph. சரியா? ஸோ டயக்ராம் ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். லுக் அட் திஸ் டயக்ராம் ஹியர். பார்த்தீங்கன்னா we have the capillary is the blue in color and we have the outer layer epithelium and we have the middle இருக்கக்கூடிய the brown structure வந்து நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as what? Tiny lymphatic vessels is nothing but the lacteal. இதை எனக்கு என்ன பண்ண அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about இப்போ நம்ம lymph பத்தி பார்த்தோம். lymphலே வந்து பாத்தீங்கன்னா we saw like something about arterioles, venules இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? சோ சிம்பிளா arteries, veins, capillaries பத்தி நம்ம வந்து இத பார்க்க போறோம். சோ arteries, veins and capillaries பத்தி நம்ம பார்க்கணும்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். பிகாஸ் நம்ம இத லோவர் கிளாஸ்லயே படிச்சிட்டு வரோம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேபி ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 10 or 20% எக்ஸ்ட்ரா இருக்கும்னு எடுத்துக்கலாம். அது என்ன கேட்டா நார்மலா ஃபர்ஸ்ட் நான் பேசிக் என்னன்னு சொல்றேன். arteries வந்து பாத்தீங்கன்னா as you all know எனக்கு அந்த வால்ஸ் ஆஃப் வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப திக்கா இருக்கும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த வெசல் அந்த பிளட்டை வந்து எனக்கு ஹார்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு லைக் எனக்கு மற்ற ஆர்கன்ஸுக்கு எனக்கு கொண்டு போறதுக்கு அதாவது கேரிஸ் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ எனக்கு ஒரு இமேஜின் ஜஸ்ட் ஒரு கொலா எடுத்துக்கலாம். அந்த கொலாவை நான் வந்து திறந்து விட்டேன்னா தண்ணி எனக்கு கஷ் அவுட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ்ல எனக்கு கஷ் அவுட் ஆயிட்டு இருக்கும், வெளியே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய பிளட் எல்லாமே ஒரு ஃபோர்ஸ்ல எனக்கு வெளியே வரும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஹார்ட்ல இருந்து வர பிளட் வந்து எது மூலமா இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டரிஸ் மூலமா தான் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அப்படி அந்த ஃபோர்ஸ்ல வரும்னா எனக்கு அந்த பைப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப வந்து திக்கா இருக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டா? சோ தட் இஸ் வை த ஆர்டரிஸ் ஆர் வெரி திக். சரியா? சோ நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வந்து ஹார்ட்ல இருந்து பிளட்டை வந்து தள்ளி கொண்டு போறதுக்கு எனக்கு ஆர்டரிஸ் வந்து தேவைப்படுது. அதனால ஆப்வியஸ்லி எனக்கு ஆர்டரிஸ் எப்படி இருக்கணும்? they have to be very thick. whereas if I'm going to talk about veins, நான் veins வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு வந்து they will be carrying blood towards the heart. எனக்கு வந்து ஹார்ட்டுக்கு நோக்கி கொண்டு போறதுனால எனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலே போதும். அதனால எனக்கு வெயின்ஸோட வால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே வந்து தின்னா இருக்கும் when compared to arteries. இதுல அடுத்த கேட்டகரி யாருன்னு கேட்டீங்கன்னா we have somebody we called as capillaries. So the capillaries யாருன்னு சொல்லி பார்த்தோம். எனக்கு ஆர்டரி அண்ட் வெயினை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ், ஒரு கேப்பிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாமே. அந்த கேப்லரி எனக்கு எவ்வளவு திக்னஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஹேர், நம்ம ஹேர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த முடியோட ஒரு திக்னஸ் மாதிரி தான் எனக்கு அவ்வளோ ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சொல்றது ஹேரோட அந்த அளவு அந்த கெட்டிகமா இருக்குதுல அந்த ஒரு தின்னஸ் மட்டும் தான் என் கேப்லரிஸ்ல வந்து இருக்கும். it will be very thin. ஸோ இதான் வந்து ஒரு இனிஷியலா எனக்கு ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ்குள்ள உள்ள ஒரு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ். நம்ம டாபிக் போக போக I'll tell you the remaining one also. சரியா? சோ நம்ம சொன்ன கதைகளை சில நீங்க எழுதியிருப்போம். there is nothing but blood is carried through 3 types of vessels. there is nothing but arteries, veins and capillaries. so more வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா blood vesselமே எப்படி இருக்கும்? ஒரு ஹாலோ டியூப். whereas எனக்கு அதுல வந்து லூமன் காம்ப்ளெக்ஸ் வால்ஸ் கண்டிப்பா எனக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்குன்னா அதுல எனக்கு வால்ஸ் அது சொல்ற ஃபில்லிங் லூமன் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? சரி, இப்போ இந்த ஒரு வெசல் பி லைக் ஆர்டரிஸ், வெயின்ஸ் ஆர் இந்த ஒரு வெசலுமே எனக்கு பேசிக்கா வந்து 3 லேயர்ஸ் வந்து நான் பிரிக்க முடியும். இன்னர், மிடில் அண்ட் எக்ஸ் இந்த மாதிரி நான் பிரிக்கிறேன். ஸோ அந்த லேயர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா we have tunica intima, tunica media and tunica externa. சிம்பிளா சொல்ல போனா outer, middle and internal region. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். if we talk about the tunica intima வந்து பாத்தீங்கன்னா it forms the inner endothelium. அதாவது layers endothelial lining அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டயக்ராம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். so this is the basic one. arteries, veins and capillaries. so capillaries like branch மாதிரியும் எடுத்துக்கலாமே. so arteries வந்து பாத்தீங்கன்னா எப்படி they are going to be very thick. thickness பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு அளவுக்கு எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். capillary அதை விடமே எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சரி, so let's talk about the layers now. tunica intima, tunica media and tunica externa. so இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி I should know what type of tissue it is made up of. சரியா? so first if I'm going to talk about tunica intima. intima வந்து பாத்தீங்கன்னா inner அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். tunica intima நம்ம என்ன சொல்லுவோம்? inner most. look at this diagram here. எனக்கு இந்த உள்ள லேயர் இருக்கு பாத்தீங்களா?
the tunica intima. It is made up of squamous epithelium. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. So tunica intima வந்து பாத்தீங்கன்னா the innermost layer. It is made up of what? Squamous epithelium. Our tissues பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். Next வந்து பாத்தீங்கன்னா we have the tunica media. So media, M for M, media, middle அப்படின்னு சொல்லி middle most layer அப்படின்னு எடுத்துக்கலாம். And it is made up of what? Smooth muscles as well as elastic fibers. So smooth muscles அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம smooth muscles நிறைய வந்து படிச்சிருப்போம். Smooth muscles also called as what? நம்ம நிறைய டைப்ஸ் இருக்கு. உள்ள So smooth muscles வந்து பாத்தீங்கன்னா it is like நம்ம நிறைய டைப்ஸ் வந்து பார்த்திருப்போம், which is also called as what? Visceral muscles அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இங்கெல்லாம் இருக்கும் urinary bladder இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம பார்த்திருக்கோம். And moreover வந்து பாத்தீங்கன்னா elastic fibers. So ஞாபகம் வச்சுக்கோங்க, tunica intima வந்து பாத்தீங்கன்னா it is made up of squamous epithelium innermost. Next வந்து பாத்தீங்கன்னா tunica media, M for M, middle most அப்படின்னு எடுத்துக்கலாம். If you look at this diagram, yes, can you see here in the middle most filling இருக்கு பாத்தீங்களா, we call them as tunica media. So media வந்து பாத்தீங்கன்னா it is made up of what? Smooth muscles as well as elastic fibers இருக்கலாம். Apart from that we have the tunica externa. Externa வந்து பாத்தீங்கன்னா external அப்படின்னு சொல்லுவோம், external resource, external source. External is nothing but the outermost. In the outermost வந்து பாத்தீங்கன்னா it is made up of the collagen fibers. Already நம்ம collagen fibers பத்தியுமே நிறைய பார்த்துட்டோம். Apart from that நிறைய fibrous connective tissuesமே வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது blood vascular system. அதாவது blood vascular systemத்துல நான் வந்து already we saw some intro about arteries, veins and capillaries. இது யார் கனெக்ட் பண்றாங்க, இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the different layers. ஏன்னா இப்போ நான் arteries வந்து சொன்னேன் it is very thick அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சோம் when compared to veins, right? But still திக்கா இருக்கும் இல்லையா? அப்ப திக்கா இருக்கும்போது அதுல எத்தனை லேயர்ஸ் இருக்கு, how am I going to name that layers அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 different layers வந்து எனக்கு arteriesல present ஆயிருக்கும். As you all know, like look at this diagram. இதுல வந்து பாத்தீங்கன்னா we have tunica intima, so it is nothing but the innermost layer, and tunica media வந்து பாத்தீங்கன்னா it is going to be the middlemost material, and whereas tunica externa it is going to be the outermost layer of the arteries. சரி, இது எல்லாமே எனக்கு 3 different layers எனக்கு வந்து present ஆயிருக்கும். And trust me, இந்த diagram வந்து ரொம்ப ரொம்ப important. diagram based அப்படின்றது கொஞ்சம் importance கொடுங்க, சரியா? So நான் சொன்ன மாதிரி if you remember, நான் arterioles, venules அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரி, arterioles என்ன? The smaller branches of arteries are called as what? Arterioles. Because எனக்கு வந்து ஒரு continuous branch-ஆ இருக்க போறது கிடையாது. Some sub branch, சின்ன குட்டி branch and வீடியோ அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். So the smallest branches-க்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்? It is called as what? Arterioles. So எனக்கு வந்து continuous-ஆ branch. Next இப்போ veins வந்து பாத்தீங்கன்னா as I told you earlier, veins வந்து நம்ம என்ன சொன்னோம், it will be carrying blood away from towards the heart. So pressure-மே எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to the arteries. So again இந்த வந்து பாத்தீங்கன்னா semi-lunar valve. Semi-lunar valve எனக்கு எதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா again helps to prevent the backflow. blood வந்து பாத்தீங்கன்னா ஒரு forward orderல some ஒரு யூனி டைரக்ஷன்ல மட்டும் தான் எனக்கு வந்து பாஸ் ஆகும். அது ரிவர்ஸ் ஆர்டர்லயோ இல்லாட்டி போகாம இருக்கிறதுக்கு this valve is going to be helping me. Apart from that, the diagram வந்து நீங்க பாத்தீங்கன்னா சேம் கதை. எனக்கு எப்படி நான் ஆர்டரிஸ்க்கு வந்து 3 different layers வந்து நான் பார்த்தேனோ, யாரு tunica interna, media and externa பார்த்தேனோ, அதே மாதிரி தான் எனக்கு யாருல இருப்பா வெயின்ஸ்லயுமே வந்து I'll be having these 3 different layers. சேம் தான், externa வெளிய, media middle and internal அப்படின்னு சொல்லும்போது the innermost. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா if remember நான் arteries என்ன சொன்னேன், the smaller most branches for arteries நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், we call them as arterioles அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி veins-க்கு வந்து பாத்தீங்கன்னா the smaller most branch நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call the smallest branches of the veins are called as what? Venules. Okay, so இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சரி, capillaries. So capillaries-னா என்ன அர்த்தம்? which means எனக்கு வந்து arteries and veins ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் யாரா இருப்பான்னு பாத்தீங்கன்னா capillaries அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம capillaries-மே side by side படிக்கும் போது I taught you something about lymph also. So hope you remember that. சரியா? So next வந்து பாத்தீங்கன்னா capillaries எப்படி இருக்கும்? I told you like when compared to arteries and veins ரொம்ப theoretically ஒரு hair ஓட அந்த ஒரு தின்னஸ் மட்டும் தான் எனக்கு வந்து கேப்லரிஸ்ல வந்து இருக்கும். ஸோ மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்லரிஸ் வந்து எதுக்கு எனக்கு அகைன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லைக் ஆர் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கேஸஸா இருக்கலாம், இல்லாட்டி நியூட்ரியன்ஸா இருக்கலாம். இது எல்லாருமே டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு பாத்வே மாதிரி they are going to be helpful. ஸோ blood flow வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்லரிஸ்ல எப்படி இருக்கும்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லோ அண்ட் மோரோவர் மிக்சட் பிளட்டுமே எனக்கு பிகாஸ் என்ன சொன்னேன், எனக்கு ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்டரிஸ் வந்து எனக்கு அவே டுவர்ட்ஸ் இப்படி இருக்கும்போது எனக்கு ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட் பிளட்
fluids ரெண்டுமே எனக்கு மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேப்லரி. ஸோ கண்டிப்பா மிக்சர் பிளட் வந்து எனக்கு கேப்லரிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்க போகுது. So literally this is the diagram of capillaries if you can see. So diagramல பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு artery இருக்கு, the branch one is called as arteriole. So இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு இந்த venules-மே எனக்கு பிரிஞ்சு போகுது. இது எனக்கு ஜாயின் ஆகுது எங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு இந்த venule partல என்ன ஆக போகுது, they are going to get clubbed together. So இதுதான் வந்து we have given. So diagram again is very very important. சரியா? சரி, இப்போ இது வந்து let us keep aside. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா coronary vessels. ஸோ இவ்வளவு நான் யாரை பத்தி பார்த்திருந்தேன், ஆர்டரிஸ், இந்த வெசல்ஸ் கணக்கு எல்லாமே பார்த்திருந்தோம். இப்போ நம்ம புதுசா coronary vessels பத்தி நான் பார்க்க போறேன். ஸோ coronary அப்படின்ற வார்த்தை என் மைண்டுக்கு வந்தாலே யாரு ஞாபகம் வரும், ஹார்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். கரெக்டா? சரி, இப்போ அந்த coronary இருக்க வெசல்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் இப்போதைக்கு நான் ஹோல்ல வைக்கிறேன். இந்த டயக்ராம் வந்து as you all know structure of heart. ஸோ ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, பிகாஸ் இந்த கான்செப்ட்ல வந்து நம்ம ஹியூமன் ஹார்ட் பத்தியுமே நம்ம வந்து பார்க்க போறோம். just like what you have learned in our lower classes, கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் மட்டுமே இல்லை எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ டயக்ராம்ல பாத்தீங்கன்னா you can see here எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு வால் ஒருத்தருப்பார் யாருன்னா அயோட்டா இருக்கும். I'll be having the right coronary artery போது தெரியுதுங்களா? ஸோ இந்த அயோட்டால இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய ரைட் coronary artery, அதுல இருந்தே எனக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லெஃப்ட் coronary artery. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டரிஸ் எல்லாமே இருக்கும். இது இப்போதைக்கு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு பிக்சரா மட்டும் இருக்கட்டும். எதுக்கு இந்த டாபிக் நான் ஹோல்ல வைக்கிறேன்னா, நாம வந்து ஃபர்ஸ்ட் let us talk about the structure of heart. ஹார்ட்டை பார்த்துட்டு will come back to this coronary vessel. கொஞ்சம் ஈஸியஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஒரு சிம்பிள் விஷயம், அவ்வளவுதான். சரி, நம்மளுக்கு ஹார்ட் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை, பிகாஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஹியூமன் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் 4 சேம்பர்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும் நம்ம விஷயம் தெரியும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம், சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they might have 3 chambered heart also. எல்லாத்துக்குமே 4 chambered இருக்கணும்னு அவசியம் இல்லை, 3 chambered heartum இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் amphibians, reptiles எல்லாத்துக்குமே 3 chambered heart. பட் அகெயின் ரெப்டைல்ஸ்ல ஒரு எக்ஸெப்ஷனல் கேசஸ்மே நமக்கு உண்டு. crocodiles-க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா even though they are reptile, they'll be having 4 chambered heart just like us. அதே மாதிரி ஃபிஷஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 chambered heart இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம டாபிக்ஸ் வைஸ் நம்ம பார்க்க தான் போறோம். பட் இப்போதைக்கு நம்ம ஹியூமன் ஹார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஹியூமன் ஹார்ட் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா as you all know it's a 4 chambered heart. சேம்பர்னா என்ன அர்த்தம், லைக் லிட்டரலி லைக் ரூம். எனக்கு ஒரு 4 ரூம் தான் நான் வந்து ஹார்ட்டை வந்து நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ டிவைட் பண்றேன் அப்படின்னு நான் எடுத்துட்டோம்னா இப்போ இமேஜின் இஸ் லைக் டாக் இஸ் இஸ் அ ஹார்ட், அந்த ஒரு 4 சேம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 4 சேம்பர்னா எப்படி, எனக்கு வந்து நடுவில் ஒரு சென்டரா வந்து ஒரு வால் மாதிரி பிரசென்ட் ஆயிருக்கும். எதுக்கு இந்த வால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, as you all know, எனக்கு வந்து let us imagine is going to be the left side of the heart, is going to be the right side of the heart. எனக்கு left side of the heart பொறுத்த வரைக்கும் I'll be having oxygenated blood, அதாவது oxygen rich blood அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரெட் கலர் நம்ம ஷேட் பண்ணிருப்போம் டயக்ராம்ஸ் வரையும்போது கூட. இதே I'm going to talk about the right side of the heart. எனக்கு ரைட் சைடு எப்படி இருக்கும், கண்டிப்பா deoxygenated blood, அதாவது எப்படி சொல்றது, ஆக்சிஜன் புவர் சப்ளையா இருக்கக்கூடிய ஒரு பார்ட், விச் மீன்ஸ் எனக்கு இந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணுவோம் பார்த்திருப்பீங்க இல்லையா? சரி, இப்போ எனக்கு ஆக்சிஜன் ரிச்சா இருக்கட்டும் இல்ல டிஆக்சிஜனேட் பிளட்டா இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு வந்து மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நடுவில் ஐ நீட் டு ஹேவ் சம் டிவைடர் இல்லையா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லி படிச்சிருப்போம், செப்டம். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த செப்டம் என்ன பண்ணும், எனக்கு வந்து ஆக்சிஜனேட் பிளட்டும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகாம பாத்துக்கிறதே எனக்கு யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த செப்டம் தான். சரி, இப்போ நம்ம டீடைல்டா வந்து வரலாம். போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு நம்ம வந்து ஓகே இதுல இத்தனை சேம்பர்ஸ் இருக்கு, இதுல இது வேலை பாக்குது இது வேலை பாக்குது, நமக்கு ஒருத்தர் வந்து அதை ஒரு டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு கரெக்டா? சோ த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ரேமண்ட் அப்படின்ற ஒரு பர்சன். சோ ரேமண்ட் டி Vicinius, which is in the year 1706. ரேமண்ட் ஷார்ட்டா எடுத்துக்கலாமே. சோ அவர் தான் என்ன பண்றாரு 1706ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கிரைப் பண்றாரு. சோ ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ மசில். என்ன மசில், ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில், we call them as cardiac muscle. சோ இந்த கார்டியக் மசில்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க இருக்கும், ஹார்ட்ல மட்டும்தான் நம்மளால அதை ஸ்பெசிபிக்கா வந்து பார்க்க முடியும். இந்த டைப் ஆஃப் மசில் வேற எங்கேயுமே நம்ம பார்ட்ல வந்து, ஸோ கார்டியக் அப்படின்றது எனக்கு ஹார்ட்டுக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மசில். சரி, கார்டியக் மசில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லைக் வி ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் லைக் இந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். இதெல்லாம் வந்து we saw about smooth muscles பத்தி, சாரி not only smooth muscle, muscular tissues பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா we saw about skeletal muscles பார்த்தோம், and we saw about visceral muscle, அதாவது ஸ்மூத் மசில் சொல்லி பார்த்திருப்போம். then we saw about the cardiac muscle also, அதையும் நம்ம பார்த்திருப்போம். just ஒரு because just now we saw the topic, அந்த டாபிக் வந்து எடுத்தோம்னா இப்போ cardiac muscle அப்படின்னு நான் சொல்லும்போது அதோட ஸ்ட்ரக்சர் நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும், ஒரு
if you remember, எனக்கு அந்த மூணு டைப் ஆஃப் மசில்ஸ் அது மஸ்குலர் டிஷ்யூஸ்லயுமே only the cardiac is said to be the branched அப்படின்னு சொல்லி படிச்சிருவேன். மித்த ரெண்டுமே ஸ்மூத் மசிலா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்கெலிட்டல் மசிலா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இட் இஸ் நாட் பிரான்ச். எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு டியூப் இப்போ ஸ்கெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா வந்து இந்த மஸ்குலர் டிஷ்யூ வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். As I'm going to talk about ஸ்மூத் மசில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி எனக்கு வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டல். ஸ்கெலிட்டல் வந்து எப்படி இருக்கும்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் ஸ்ட்ரையேட்டட், அதாவது கோடு லைக் ஜஸ்ட் லைக் ஜீப்ரா. அந்த பேச்சஸ் டார்க் அண்ட் ஒயிட் பேட்ச் பிகாஸ் நம்ம ஸ்கெல் மசில் வச்சு எதை பார்த்தோம், ரிலாக்ஸேஷன் கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் ஸ்டோரி எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஹோப் யூ ரிமெம்பர். சரி, இப்போ இந்த ஸ்மூத் கார்டியக் மசில் வந்து பாத்தீங்கன்னா that is the only type எப்படி இருக்கும், எனக்கு வந்து பிரான்ச் லைக் ஸ்ட்ரக்சரா வந்து பிரசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ பிரான்ச் அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா லைக் நியூக்ளியஸ் ஆப்வியஸ்லி பிரசென்டா இருக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேச்சஸ் ஆல்சோ வில் பி தேர், அதாவது டார்க் அண்ட் ஷேடட் அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு இது எங்க மட்டும்தான் பிரசென்ட் ஆயிருக்கும், ஹார்ட்ல மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ செட் டு பி இன்வாலண்டரி இன் நேச்சர். ஸோ இன்வாலண்டரி எதுக்கு, ஆப்வியஸ்லி எனக்கு ஹார்ட்டோட மூவ்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இட் இஸ் செட் டு பி நான் ஃபட்டீக். நான் ஃபட்டீக் அர்த்தம் கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அது நின்னுச்சுன்னா கூட நம்ம கதை முடிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ இட் செட் டு பி நான் ஃபட்டீக். அட் த சேம் டைம் மைட்டோகாண்ட்ரியா எனக்கு எப்படி இருக்கும், நிறைய இருக்கும். இதெல்லாமே வந்து எனக்கு கார்டியக் மசில் சம்பந்தப்பட்ட சில இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சரி, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹார்ட் எங்க லொகேட் ஆகி, we are talking about the structure of heart. ஸோ ஹார்ட் எங்க லொகேட் ஆயிருக்கோ, எனக்கு இந்த thoracic cavityல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் லங்குக்கு கொஞ்சம் அப்படியே டில்ட் ஆன மாதிரி பிரசென்ட் ஆயிருக்கும். அதனாலதான் லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லங்ஸ் இருக்கும். அது ஹேவ் பேர் ஆஃப் லங்ஸ். ஒரு லெஃப்ட் லங் இருக்கும், ஒரு ரைட் லங் இருக்கும். அந்த லெஃப்ட் லங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு லோப் மட்டும் தான் இருக்கும். ரைட் லங்ல பாத்தீங்கன்னா I'll be having 3 lobes. எதுக்கு எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ரெண்டு லோப் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் எனக்கு ஹார்ட் எப்படி இருக்கும், அந்த லெஃப்ட் சைட்ல அப்படியே சாஞ்சாப்ல படுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஷேப் வைஸ்மே எனக்கு மாறி இருக்கும். அதனாலதான் லெஃப்ட் சைட் ஆஃப் த லங் will be having only 2 lobes. சரியா? சோ சிம்பிளா சொல்றேன், எனக்கு டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் இது அப்படின்ற மாதிரி நான் கூட எடுத்துக்கலாம். சோ ஹார்ட்டோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிராம்ஸ் எனக்கு ஹார்ட்டோட வெயிட் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஸ்ட், இந்த கையை வந்து நம்ம மடக்கி பிடிச்சோன்னா எவ்வளவு அளவுக்கு எனக்கு இருக்கோ அந்த சைஸ்ல தான் ஹார்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி லிட்டரலி இஸ் லைக் ஸ்பீக்கிங் நம்ம ஃபிஸ்டோட அளவு தான் நம்ம ஹார்ட்மே வந்துருக்கும். நாட் லைக் பிக்சர்ல காட்டுற மாதிரி பெருசாலாம் இல்ல, ஃபிஸ்டோட அளவு தான் இருக்கும். பட் டியூ டு சம் சினாரியோஸ் சில வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணும்போது ஆர்கன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி லைக் பிரெயினா இருக்கட்டும், ஹார்ட்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு நார்மல் எடையை விட ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பாய்சன் பண்ணியிருந்தாங்களோ இல்லாட்டி கழுத்தை நரைச்சு கொண்டு இருந்தாங்களோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து சம்டைம்ஸ் ஸ்வெல், ஏதோ மருந்து அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்து இறந்து போனாங்களா கூட வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டோட சைஸ் வந்து பெருசாயிரும் சில இடத்துல, அதாவது எடை வந்து கூடி போயிடும். இதை ஷேர் கண்டுபிடிவாங்க. ஸோ இப்போ நார்மலாக 300 கிராம்ஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப இதாச்சுன்னா எக்ஸ்ட்ரா ட்ரக்ஸ் எடுத்திருந்தாங்க இல்லை சம் அதர் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட அளவு வந்து ரொம்பவே வந்து பெருசாகி போயிடும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். லெட் அஸ் கோ அபௌட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹியூமன் ஹார்ட். நான் சொன்ன மாதிரி 4 சேம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ பிக்சர் வச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ ஹார்ட் நான் இந்த டயக்ராம் தான் சொல்லியிருந்தேன். as you all can see எனக்கு வந்து 1 2 3 your left side of your lung is going to have how many lobes? 3 lobes இருக்கும். Sorry, right side will be having 3 lobes. Left side of your lung வந்து பாத்தீங்கன்னா you'll be having only 2 lobes. Reason because heart அப்படியே லைட்டா கொஞ்சம் towards the left side வந்து tilt ஆயிருக்கும். இதாவது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து இட் இஸ் கவர்ட் பை அ மெம்ப்ரேன். அந்த மெம்ப்ரேன் அப்படின்னு நான் சொல்லும் போது இட் இஸ் கோயிங் டு பி அ டபுள் லேயர்ட் ஆர் டபுள் வால் மெம்ப்ரேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியம். ஸோ மறந்துடக்கூடாது. அதே சமயத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா we are seeing about the lungs also, right? நம்ம lungs பார்த்த மெக்கானிசம்ல வந்து படிச்சிருப்போம். அந்த லங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா it also has a double layered membrane. அந்த மெம்பரேன் பேர் நம்ம என்ன சொல்லி பார்த்திருப்போம்? just ஒரு quick recap, it is nothing but pleura or pleural membrane அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். கரெக்டா? சோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிகார்டியம் அண்ட் லங்ஸை பொறுத்த வரைக்கும் it is going to be called as pleura. சரி, இப்போ இல்ல பாருங்க the pericardial space between the pericardial membranes. அதாவது நான் இட்ஸ் டபுள் லேயர்ட் மெம்பரேன் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? எனக்கு டபுள் லேயர் அப்படின்னு நான் சொல்லும் போது நடுவுல கண்டிப்பா ஒரு fluid filled மெட்டீரியல் எனக்கு வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அந்த fluid பேர் நான் என்ன சொல்றேன்? பெரிகார்டியல் fluid அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ வாட் இஸ் த ரீசன் we have this pericardial fluid அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஹார்ட் வந்து கண்டிப்பா the laptop sound as you all know the contraction relaxation literally to be speaking ஒரு kind of lubricant friction reduce பண்றதுக்கு கூட எனக்கு இந்த பெரிகார்டியல் fluid வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஃப்ரிக்ஷன் பார்த்துருப்போம் இல்ல, கேட் எல்லாம் வந்து அப்படி நீங்க பிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃப்ரிக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன்லாம் அந்த இரும்பு கேட்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த டீன் சத்தம் வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன லைக் டிராப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து விடும், அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணி விடும். அதே மாதிரி சாக் வச்சு போர்டில் எழுதும் போது பிகாஸ் ஏபிள் டு ரைட் ஆன் த போர்ட் ஹெல்ப் ஆஃப் சாக் எதுனா அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாத்தையுமே அந்த இது பண்றதா. ஸோ இதெல்லாமே நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே கான்செப்ட் தான், விச் மீன்ஸ் எனக்கு 2 மெம்பரேன் இருக்கு, அதில் ஃப்ளூயிட் இருக்கு. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸுக்குமே வந்து பார்த்திருப்போம் ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எனவே அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு this is going to be very much helpful. This is the diagram and இந்த ஒரு பாயிண்ட் வந்து you can make a note of it. So heart வந்து பாத்தீங்கன்னா it is mesodermally located. What do you mean by mesodermally located அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி, mesodermal derived organ, I'm sorry, mesodermal derived organ. இப்போ நம்ம எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ரியோன்னு எடுத்துக்கலாமே. ஸோ அந்த எம்ப்ரியோ வந்து எனக்கு எந்த ஒரு பர்டிகுலர் லேயர்ல இருந்து உருவாகும் அப்படின்றது ஒரு இப்போ இதுல ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கலாம், எக்டோடம், எண்டோடம், மீசோடம், ஒரு 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஸோ ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா த மிடில் மோஸ்ட் லேயர் என்ன சொல்லும், மீசோடம் அப்படின்னு சொல்ல. அதாவது ஹார்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, அந்த மிடில் மோஸ்ட் லேயர் மீசோடம்ல இருந்து எனக்கு உருவாக போகுது. தட் இஸ் வை வி கால் ஹார்ட் ஆஸ் அ மீசோடர்மலி டிரைவ்ட் ஆர்கன். சரியா? சோ எனக்கு ஒரு ஆர்கனுமே லைக் ஒரு இதுல டிரைவ் ஆகும். ஹார்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் லைக் மீசோடர்மலி டிரைவ்ட் ஆர்கன் இஸ் லொகேட்டட் இன் வேர் மீடியாஸ்டீனியம். ஸோ இந்த மீடியாஸ்டீனியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த லங்ஸ் கதை, லெஃப்ட் லோப் ரைட் லோப் நடுவில் இடப்பட்ட ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா மீடியாஸ்டீனியம். ஸோ கேப் இஸ் மீடியாஸ்டீனியம் அண்ட் மீசோடர்மலி டிரைவ்ட் அப்படின்னு மிடில் மோஸ்ட் லேயர்ல இருந்தா எனக்கு இந்த ஹார்ட்டே வந்து உருவாக போகுது. So that is what I have given here and we saw about the pericardial fluid also. So இந்த பெரிகார்டியம் இருக்கு, இந்த பெரிகார்டியல் fluid எல்லாமே இருக்கு. So that is what நம்ம என்ன கதை சொன்னோமோ அதுதான் technically speaking I have given in the PPT also. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா let us go about the chamber. நம்ம அதான் பார்த்துக்க வந்தோம் actually. So heart வந்து பாத்தீங்கன்னா 4 chambers as you can see in this diagram. Upper chambers is called as what? Auricles or atria அப்படின்னு சொல்லலாம், atriumனு சொல்லுவாங்க. The lower 2 chambers is called as ventricles. So auricle and ventricle. So இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு upper 2 chambers அப்படின்னு சொல்லும்போது I'll be including the both left and the right side also. இல்லையா? So ஒரு சின்ன டயக்ராம் போடலாம். It will be helpful then. Yes, I'll use this whiteboard. Okay. So இப்போ இதுல பாருங்க. Let us imagine this is going to be the 4th chamber of heart அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். So the upper 2 chambers நம்ம என்ன சொல்லுவோம், we call them as auricle ன்னு எடுத்துக்கிறேன். And the lower 2 chambers is called as ventricle. சரி, எதுக்குன்னா நீங்க சொல்லலாம் ஹார்ட் ஓகே எனக்கு ஹார்ட் டயக்ராம் வந்து ஹார்ட் டயக்ராம் வச்சு தான் பார்க்கணும் இல்ல நான் சொல்ல மாட்டேன். பட் பிஃபோர் இதுல பாக்குறதுக்கு முன்னாடி let us talk about the mechanism. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு then we'll compare it and learn. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி இந்த டயக்ராம்ல வந்து இருக்கிற மொத்த பார்ட்ஸ்மே they have given. சோ நீங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லா பார்ட்டுமே எங்க இருக்குன்னு கண்டிப்பா லேபிளிங் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அபார்ட் ஃப்ரம் தட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் வந்து சில டயக்ராம்ஸ் வந்து ஆரோ மார்க் போட்டு வந்து கொடுத்திருப்பாங்க ஆக்சுவலி. So I have not given here. Okay, I'll show the diagram also. அதாவது பாத்தீங்கன்னா blood வந்து எனக்கு எந்த வழியா ஹார்ட்ல என்டர் ஆகுது, எந்த வழியா எக்ஸிட் ஆகுது, or எந்த வால் மூலமா என்டர் ஆகுது, எந்த வால் மூலமா எக்ஸிட் ஆகுது, இந்த டயக்ராம் எனக்கு இந்த ஆரோ மார்க் பேஸ் டயக்ராம் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுல எந்த வால் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எப்படி சொல்றது ஆர்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ஆர்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்ட்ரி ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் இஸ் செப்பரேட்டட் பை செப்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த மாதிரி ஒரு லைக் வால்ஸ் இருக்கலாம். அந்த வால்ஸ் கதை எல்லாமே லிட்டரலி we have to learn. So இதுல நம்ம போறதுக்கு முன்னாடி we'll see about this one also. சரி, auricle and ventricle இருக்குறாங்க. Let us imagine this is going to be the left side. This is going to be the right side. ஓகே. ஸோ ஹார்ட்டோட மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பிளட் வில் பி என்டரிங். எனக்கு எந்த இதுல இருந்து பிளட் என்டர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லங்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் எனக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுக்க போகுது. சரியா? ஸோ லெட் அஸ் இமேஜின் எனக்கு வந்து லங்ஸ்ல இருந்து blood is going to enter the left auricle. ஆனா இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கு whether it's going to be oxygenated blood or deoxygenated blood அப்படின்றது தான் என்னோட கதை. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்து லங்ஸ்ல இருந்து blood entry கொடுக்குதுன்னா it is going to be oxygenated blood. அதாவது oxygen rich blood அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So oxygenated blood from the lungs is going to enter into my left auricle. சரி, again
ஹார்ட்டோட மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு விஷயம் தான், கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கண்ட்ராக்ஷன் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, when the heart is receiving blood அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, the portion will be in relaxed mode, whereas giving away blood அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be in contraction mode. சரியா? ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசீவ் வந்து பிளட் வாங்கும் போது எல்லாம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க, பிளட் கொடுக்கும் போது சுருங்கி போயிடும், ஆர் கண்ட்ராக்ஷன் மோடுக்கு வந்துடும். இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் கோயிங் டு என்டர் இன்டு மை லெஃப்ட் ஆரிக்கல். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஆரிக்கல் பார்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ரிசீவ் த பிளட். நம்ம என்ன பார்த்தோம்? ரிசீவ் ஆகும்போது எனக்கு தட் பார்ட் இஸ் கோயிங் டு பி இன் ரிலாக்ஸ் மோட், ஆர் ஃபார் ஆர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாம் ரிலாக்ஸ் மோட்ல இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆரிக்கல் வந்து ரிலாக்ஸ் மோட்ல இருக்க போறா. சரி, எனக்கு பிளட் எப்பவுமே லெஃப்ட் ஆரிக்கலேவா இருக்க போகுது கிடையாது, கண்டிப்பா இட் ஹேஸ் டு பாஸ் ஆன் டு வென்ட்ரிக்கல் ஆல்சோ, ரைட்? சோ ஆரிக்கல் எனக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் பிளட் வில் பி பாசிங் ஆன் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சோ அப்ப இவ்ளோ நேரம் எனக்கு ரிலாக்ஸ் மோட்ல இருந்த லெஃப்ட் ஆரிக்கல் வந்து then it will suddenly change into contraction mode. What is the reason? Because இப்போ எனக்கு என்ன பண்ணுது? ஆரிக்கல் வந்து பிளட் குடுக்குது. யாரு குடுக்குறாங்க? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் குடுக்குறாங்க. சோ ரிலாக்ஸ் பொசிஷன் இருந்தா என்ன பண்றாங்க? சடனா இட் இஸ் கெட்டிங் ஷிஃப்டட் டு கண்ட்ராக்ஷன் மோட். ஆனால் இப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன ஆவாங்க? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லாம் பிளட் வாங்கி நிற்காரு. சோ he will become in ரிலாக்ஸ் மோட். சரியா? சோ அதே மாதிரி இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலே பிளட் இருக்க போறது கிடையாது, இட் ஹேஸ் டு மூவ் அவுட். எங்க மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் மூவ் ஆன் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ எனக்கு நல்லா பியூரிஃபை ஆயிடுச்சு, ஆக்சிஜன் பிளட் லெஃப்ட் ஆரிக்கல்ல பாஸ் ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல பாஸ் ஆகுது, தென் இட்ஸ் மூவிங் ஆன் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சரி, இப்போ அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நிக்க போறது, பிகாஸ் ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி ஒரு சைக்கிள் மாதிரி தான், ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பம்பிங் ஆகும். ஸோ ஆக்சிஜனேட் எல்லாம் மாறி மாறி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த இடத்துல. சரியா? ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இருந்து இருந்த பிளட் வந்து இட் வில் பி என்டரிங் இன்டு த ரைட் ஆரிக்கல். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு நேரம் எனக்கு யாரா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜன் ரிச்சா இருந்த பிளட் வந்து now it have changed into deoxygenated blood. So the deoxygenated blood from other parts of the body will be reaching your left auricle. Because நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கு வந்து எல்லாம் பியூரிஃபை ஆன பிளட் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது. அந்த இடத்துல கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? லைக் ஆக்சிஜன் எல்லாம் போட்டு லைக் டீஆக்சிஜன் பிளட் ஆயிருக்கும். திரும்ப என்ன ஆகுது? அது ஹார்ட்டுக்கே தான் பழையபடி என்ட்ரி. எதுக்கு? திரும்ப அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக இட் இஸ் கெட்டிங் என்டர்ட். ஸோ என்ன ஆகுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த பாடி இஸ் என்டரிங் இன்டு த ரைட் ஆரிக்கல். சேம் கதை நம்ம எழுத போறோம். ரைட் ஆரிக்கல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிளட் ரிசீவ் ஆகுது, இட் வில் பி இன் ரிலாக்ஸ் மோட். Then once the blood passes on to left ventricle, suddenly it will shift on to contraction mode. இவர் என்ன right ventricle வந்து it will become to again relax mode. Right ventricle இருந்து திரும்ப blood வந்து எங்க போக ஆரம்பிக்க போது to lungs for oxygenation. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆக்சிஜனேஷன் பார்ட் அப்படின்னு நடக்குது எதுன்னு கேட்டீங்கன்னா லங்ஸ்ல தான் நடக்கும். ஸோ எனக்கு லங்ஸ் என்ன பண்ணுது? பியூரா பிளட் ஆக்கி கொடுக்குது, எங்க ஹார்ட் கொடுக்குது. ஓகே, நீ மற்ற ஆர்கன்ஸ் கூட சப்ளை பண்ற. பிகாஸ் நம்மளே இப்போ ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனின்னு எடுத்துக்கலாமே. மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி என்ன பண்ணும்? சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணும். கடைகள்ல என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரிதான் இந்த என்ன பண்ணீங்கன்னா, இமேஜின் த லங்ஸ் இஸ் கோயிங் டு பி த பியூரிஃபயர் மெயின் கம்பெனி. அவங்க நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன கடைகளுக்கு அனுப்புறோம், அந்த கடைகளுக்கு சப்ளை ஆகுது. பட் அகைன் அது திரும்ப எனக்கு ஒரு சைக்கிள் மாதிரி அப்படின்றதுனால அகைன் வாட் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு டிஆக்சிஜன் பிளட் ஆயிடுது. அவர் திரும்ப என்ன பண்ற? ரைட் வென்ட்ரிக்கல் ஆரிக்கல் வழியா பாஸ் பண்ணிட்டு நான் திரும்ப எங்கேயே சென்ட் பண்றேன்? பழையபடி லங்ஸுக்கே சென்ட் பண்றேன். ஏன்னா லங்ஸ் எனக்கு என்ன ஆக போகுது? இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து முடிச்சுட்டு திரும்ப அவர் எங்க சென்ட் பண்ணுவாரு? பழையபடி நம்ம லெஃப்ட் ஆரிக்கல் வென்ட்ரிக்கலுக்கே சென்ட் பண்ணுவார். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி தான், உள்ள வருது வெளில போய் திரும்ப டிஆக்சிஜன் திரும்ப வந்து நம்ம லங்ஸுக்கே கொண்டு போய் தான் விட போறோம். ஸோ ஒரே விஷயம், எனக்கு வந்து ரிசீவிங் பிளட்னா ரிலாக்ஸ் அண்ட் கிவிங் அவே பிளட்னா கண்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் வியூ தான். பிகாஸ் இப்ப நம்ம பார்க்க போறதா மெயின் பார்ட். என்ன சொல்றேன்? எனக்கு எந்த வால் வழியா என்ட்ரி கொடுக்குது? ஏன்னா சிம்பிளா சொல்லிட்டேன், லங்ஸ்ல இருந்து உள்ள வருது வெளில போகுது. ஆனா எந்த சம் வால் ஷுட் பி தேர் இல்லையா? ஏதோ ஒரு வால் வழியா தான் உள்ள என்ட்ரி கொடுக்கணும், வெளில எக்ஸிட் ஆகணும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம். ஓகே,
சரி, இப்போ வாங்க டயக்ராத்துக்கு பார்க்கலாம். ஸோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ல டீடைலா போறதுக்கு முன்னாடி let us observe the diagram first. நல்லா பாருங்க, எனக்கு யார் இருக்கா? We have the aorta. Then இந்த purple color diagram ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா? யார் அவரு? Is going to be the pulmonary artery. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டி ரெட் கலர் will be having the pulmonary vein. சரியா? சோ இந்த கதையை நம்ம வந்து பாக்குறோம். Then we can see about இந்த சைடுல வந்து வாங்களேன். Can you see the pulmonary right side? இது வந்து பாத்தீங்கன்னா left side க்கு இவர் வந்து right side க்கு. So right side of the pulmonary artery. இந்த வந்து பாத்தீங்கன்னா we have the right side pulmonary vein. இது வந்து பேசிக்கா நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். Apart from that, கீழ பாத்தீங்களா? Can you see aorta descending aorta? மேல வந்து we have the aortic arch. இந்த ஒரு arch மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா? We have the aortic arch, and in the male part வந்து we call them as the ascending aorta. கீழ் சைடுல இருக்க இந்த ரெட் கலர் பைப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து we call them as the descending aorta. So இதெல்லாமே லைக் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் we should know. ஏன்னா இதை லேபிளிங் அப்படின்ற பர்பஸ் வரும்போது எல்லாமே கண்டிப்பா நம்ம எல்லாமே பண்ணியிருக்கணும். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இல்ல அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம செப்டம் பத்தி பார்த்தோம். Like helps to divide or separate the oxygenated as well as the deoxygenated blood அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். Then we forgot to see something about bicuspid valve and tricuspid valve. Anyway, டாபிக் நான் மூவ் ஆன் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இந்த கதையை நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். auricle and ventricle, and we also saw about what hearts, like walls of the heart is made up of cardiac muscles அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். And we saw about the division also, the septum. கரெக்டா? So artery is separated by interarterial septum, as ventricles is separated by interventricular septum. So நம்ம சொன்ன ஸ்டோரிஸ் தான் அப்படியே நம்ம வந்து பாயிண்ட்ஸா வந்து இந்த இடத்துல ஆட் ஆன் பண்ணிருக்கோம். சரி சரி, இப்போ வந்து வரலாம். ஸோ ஆர்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி இட் வில் பி கம்யூனிகேட்டிங் வித் த வென்ட்ரிக்கல். ஸோ இப்போ எனக்கு ஆர்ட்ரியாவும் கம்யூனிகேட் பண்ணுது, ஆல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எனக்கு எது மூலமா பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ auriculoventricular opening. So the terms எல்லாமே always make sure you remember. யாரு arteria is going to communicate with the ventricles through auriculoventricular opening. Just like our pipe மாதிரி just a diagram பார்த்திருப்போம். கரெக்டா? So in the right side of the opening நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா? bicuspid and tricuspid valve அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யார்ல என்ட்ரி கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா tricuspid valve பத்தி நம்ம பார்க்கலாம். So which means எனக்கு இந்த right side opening இப்போ நம்ம left side right side பிரிச்சோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் நான் பிரிக்கும் போது இந்த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். we call that opening or a valve அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், which is called as tricuspid valve. ஏன்னா tricuspid valve எனக்கு எப்பவுமே எந்த சைட் ஆஃப் த ஹார்ட்ல தான் இருக்கும். it is going to be present in the right side of the heart. நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எஸ், ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்ல உங்களுக்கு யார் இருக்கிறா? tricuspid valve வந்து present ஆயிருக்காங்க. whereas left side of the heartல வந்து யார் இருப்பா? will be having the bicuspid valve. so bicuspid valve நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா we can also call them as mitral valve அப்படின்னு சொல்லலாம். சரி, before getting into these topic டீடைலா போறதுக்கு முன்னாடி let us know what is the function of this bicuspid and the tricuspid valve. சரியா? so bicuspid valve இருக்கிறாங்க, tricuspid valve இருக்கிறாங்க. so function எப்படி எடுத்துட்டேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பைனா என்ன? ரெண்டு. கரெக்டா? சோ bicuspid valve எனக்கு எத்தனை கஸ்ப் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be having 2 cusp, or it can also be called as flaps. சரி, இங்க எடுத்துக்கலாமே. let us imagine எனக்கு ஒரு ஓப்பனிங் மாதிரி or like a gateway எடுத்துக்கலாம், ஒரு டோர். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லலாம். எனக்கு வந்து ரெண்டு டோர், இது ஒரு டோர் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரெண்டு டோர் இருந்துச்சுன்னா ஐ கால் them as the bicuspid valve. இதுவே எனக்கு இந்த 3 டிவிஷன் 3 டோர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஐ கால் them as tricuspid valve. so tricuspid valve பொறுத்த வரைக்கும் they will be having 3 cusps or 3 flaps. எனக்கு ஓப்பனிங், ஒரு மூடி அப்படின்ற மாதிரி டோர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். so சிம்பிளா சொல்ற ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா நான் tricuspid valve எனக்கு எந்த சைடு இருக்கும்னு சொன்னேன்? like right side of the heart அப்படின்னு சொன்னேன். which means எனக்கு ரைட் சைடுல யார் இருந்தா? deoxygenated blood தான் இருந்தாங்க இல்லையா? so deoxygenated blood வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல போகாம, because the flow of the blood will be always unidirectional. ஒரு வழியா தான், ஒரே பாத்வே தான் அது ஃபார்வர்ட் பண்ண போகுது. லைக் ரிட்டர்ன் போற வழியெல்லாம் கிடையாது. ஏன்னா ரிவர்ஸ் ஆர்டர்லாம் போகாது. அது ரிவர்ஸ் ஆர்டர்ல போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ரைட் சைட பொறுத்த வரைக்கும் யார் ஹெல்ப் பண்ண போறா? tricuspid valve வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவே எனக்கு லெஃப்ட் சைட பொறுத்த வரைக்கும் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ரிவர்ஸ் ஆர்டர்ல போகாம இருக்கிறதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? இந்த mitral valve or the bicuspid valve எனக்கு வந்து simply it helps prevent the flow of backflow of oxygen or deoxygenated blood. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட்.
Okay, this is all about bicuspid wall and the tricuspid wall. Next வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்ஸ் நம்ம என்ன சொன்னோம், லைக் ஒன் வே ஃப்ளோ தான். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ஒரு யூனிடைரக்ஷனல் மெத்தட்ல தான் எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. அண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். the pulmonary artery and the aortic opening or aortic artery எடுத்துக்கலாமே, aortic arch is guarded by the semilunar valve. இப்பதான் நம்ம டயக்ராம்லயே நம்ம காமிச்சிருப்போம் இந்த semilunar valves எல்லாமே. சரியா? Okay, now let us see what is the function. ஏன்னா இப்ப நான் செமினார் வால் பத்தி கதையை பார்த்தேன். இப்போ அந்த செமினார் வாலோட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் கதை தான், பேக் ஃப்ளோஸ் அவ்வளவுதான். ஆர்டரிஸ் டு எப்படி சொல்றது, வென்ட்ரிக்கல். ஸோ ஆர்டரி அண்ட் வென்ட்ரி நம்ம பார்த்தோம், லைக் ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல், ரைட்? ஸோ அந்த ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் எனக்கு பிளட் ஃப்ளோ வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு இந்த செமிலுனார் வால்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த செமிலுனார் வால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டரலி ஒரு கைண்ட் ஆஃப் மஸ்குலர் கனெக்ஷன் ஆர் a kind of muscular bridge மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call them as trabecular cornea. சோ இந்த வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது மேபி பிகர் ஒன், பட் சிம்பிளா சொல்லணும்னா பிரிச்சு படிங்க. நீங்க படிக்கும் போதே கரெக்டா ப்ரொனன்சியேஷனோட படிச்சீங்கன்னா தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது. சரியா? சோ இதுல பாருங்க trabecular cornea. Fine. So இது என்னது, எனக்கு இந்த ventricle wall like they form a muscular bridge or rift. We call them as what? Trabecular cornea. Okay. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா let us see about the deoxygenated blood. So deoxygenated blood நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம சொன்ன கதை தான். எனக்கு ரைட் என்ட்ரி எதுக்குல என்ட்ரி ஆக ரைட் ஏட்ரியம், பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் ஜஸ்ட் நவ we saw, right? எனக்கு வந்து ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் இருக்கிறாங்க, எனக்கு ரைட் சைட்ல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க பிளட். யார் என்ட்ரி கொடுக்குறா? deoxygenated blood வந்து எனக்கு என்ட்ரி கொடுக்க போறாங்க. கரெக்டா? சோ நான் என்ன சொன்னேன், இந்த டாபிக்ல ஹார்ட்ல நம்ம ஜஸ்ட் நம்ம பாது என்னவோ ஒரு ஸ்கெலட்டன் வியூ தான். அதுல இம்பார்ட்டன்ட் என்ன, எந்த வால்வு இந்த பேரு கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னோம். கரெக்டா? சோ அந்த deoxygenated blood வந்து எனக்கு ரைட் ஆரிக்கல்குள்ள என்ட்ரி கொடுக்குதுன்னா எது மூலமா என்ட்ரி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீன கேவா. அகெயின் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீன கேவா. ஸோ நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். கேன் யூ see here? சுப்பீரியர் வீன கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீன கேவா. ஸோ இது எல்லாமே லிட்டரலி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மார்க் இட் ஹியர். சுப்பீரியர் வீன கேவா இந்த ஒரு ஷேடிங் பார்ட் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் we have the inferior vena cava. இந்த ஷேடிங் பார்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது மூலமா தான் என்ன ஆகுது, the blood is going to enter. என்ன blood is because like a deoxygenated blood. நீங்க சிம்பிளா பார்க்கலாம் டயகிராம் ஷேடிங் இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேட்ல கொடுத்திருக்காங்க, அந்த ப்ளூ ஷேட். கரெக்ட்டா? சோ அந்த ப்ளூ ஷேட் சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் has to be deoxygenated blood. சரியா? so this is what we have given. next வந்து பாத்தீங்கன்னா oxygenated blood. so oxygenated blood வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், left side of the heart குள்ள தான் என்ட்ரி கொடுக்க போகுது. so left side of the heart அப்படினு சொல்லும்போது left atrium அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். so left atrium through 4 pulmonary veins. so again diagram க்கு போங்க. pulmonary veins, can you see here? left pulmonary vein இருக்குறாங்க, like we have the veins எல்லாமே. can you see here? இந்த directions மூலமா தெரியுதா, ஒரு 4 patch ஒரு 2 pairs அப்படின்னு எடுத்துக்கலாம். can you see here? இந்த pulmonary veins, left and right pulmonary veins. so இந்த ஷேடிங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். what color is it? red. so red அப்படினும் போது எனக்கு என்ன கலர், oxygenated blood. so the red veins மூலமா என்ன ஆகுது, blood is entering, because veins என்ன பார்த்திருப்போம், veins carries blood towards the heart அப்படினு சொல்லி தான் நம்ம படிச்சிருக்கோம், right? it's not an artery obviously. so எனக்கு இந்த veins மூலமா தெரியுதா ஒரு குட்டி டியூப் மூலமா, incident tube அது மூலமா தான் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா oxygenated blood is getting entered into the heart. so இதான் நம்ம கதை. so deoxygenated blood பொறுத்த வரைக்கும் superior and inferior vena cava, and whereas oxygenated blood பொறுத்த வரைக்கும் it's going to be the pulmonary veins which is be entering into the left atrium. okay, so இப்போ next வந்து பார்க்கலாம். so இந்த இடத்துலயே வந்து we have given literally about the bicuspid and the tricuspid wall. same கதை நம்ம வந்து கொடுத்திருக்கேன். and in between the atrium and ventricle there is a thick fiber, this is arterioventricular septum. நான் சொல்ல septum which means the preventing, அவ்வளவுதான். so நம்ம stories தான் வந்து we have given here. so look at this diagram here. can you see here? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து left side and it's going to be right side. like வந்து 1 2 3 ஒரு 3 கஸ்ப் இருக்கு, தெரியுதா? ஒரு 3 டோர் லைக் ஸ்ட்ரக்சர் 1 2 3. this has like only 2. so இவர் யாரா இருப்பான்னு கேட்டீங்க, இவங்க ரெண்டு பேருமே bicuspid wall. இந்த சைடுல is going to be the tricuspid wall. சரியா? so இதுதான் we have given here. so இது வந்து பேசிக்கா எனக்கு வந்து ஹார்ட்ட பத்தின ஒரு மெக்கானிசம். ஓகே, இப்போ நம்ம நடுவுல வந்து ஒரு டாபிக் வந்து விட்டு வச்சிருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா I'll tell you. yes, coronary vessels.
சரியா? சோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம விட்டு வச்சிருந்தோம். பிகாஸ் ஐ டோல்ட் யூ நம்ம ஹார்ட் டயக்ராம் பார்த்துட்டு லெட் அஸ் கம் பேக் டு திஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அகைன் சிம்பிளா சொல்ல மூணு லைன்ஸ் மட்டும் தான். சரியா? ஸோ இந்த கொரோனரி ஆர்டரிஸா இருக்கட்டும், எனக்கு வந்து கொரோனரி வெயின்ஸா இருக்கட்டும், இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா they help in the transportation of nutrients as well as oxygen to the heart. சரியா? மறந்துடாதீங்க. சோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது coronary artery vessels அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ coronary arteries and veins ஆகலாம், பட் சிம்பிளா சொல்ல போனா transportation of nutrients as well as oxygen. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் coronary artery-ஆ இருக்கட்டும் இல்லாட்டி லெஃப்ட் coronary artery-ஆ இருக்கட்டும், எனக்கு எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும் கரெக்டா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா they arise from the aorta. So come back here for the aorta. அயோட்டா இருக்கு தெரியுதா? வாய்ஸ் சாயர் லெஃப்ட் coronary artery and the right coronary artery. இந்த டயகிராம்ல பார்த்திருப்பீங்க. எங்க எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருதான்? எனக்கு நம்மளோட அயோட்டா தான். சரியா? So this is about the coronary vessels and more on பாத்தீங்கன்னா they surround the heart like a crown and remove the metabolic waste. So கண்டிப்பா இந்த metabolic activities, the metabolism பத்தி நம்ம படிக்கலாம். But before that metabolism அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உடம்புல நடக்கிற சில chemical reactions அவ்வளவுதான். அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஹார்ட்ல சில கெமிக்கல் வேஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு they will be like very much helpful. சரியா? ஸோ இந்த coronary vessels அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வேஸ்ட் எல்லாம் தூக்கி போறதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்ணா? பிகாஸ் எனக்கு ஆர்டரி என்னவோ ஆக்சைடு பிளட் ஹெல்ப் பண்ணும், வெயின்ஸ் என்னவோ வந்து பாத்தீங்கன்னா டிஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி எனக்கு உள்ள கொண்டு போய் வெளில வர்றது இந்த கதை எல்லாமே இருக்கட்டும். ஓகேவா? டுவர்ட்ஸ் த ஹார்ட், அவே ஃப்ரம் த ஹார்ட் எல்லாமே பார்த்தோம். பட் சிம்பிளா இந்த coronary vessels ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து உள்ள இருக்க லைக் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் வேஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு இன்னைக்கு இந்த வெசல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். So this is all about the coronary vessels. We saw about the human heart also. So diagram நம்ம வந்து பார்த்துட்டோம். இவ்வளவுதான் நம்மளோட ஹார்ட்டோட கதை. பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியா இருக்கும். That's why I told you like how the mechanism, the விஷயம் கேட்டீங்கன்னா இந்த டயக்ராம் மட்டும் லைக் சி நம்ம யார் லைக் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு இன்னமும் எனக்கு வந்து டயக்ராம் வரைய கஷ்டமா இருக்கு, டயக்ராம் மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, லேபிளிங் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இவ்வளோ நீங்க வந்து லோவர் கிளாஸ் இருந்திருப்பீங்க, அதோட போய் டிஃபரன்ஸ் சினாரியோ. பட் இனிமேல் நீங்க பயோ குரூப்ல அப்படின்னு வந்துட்டும் போது டயக்ராம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கணுமேன்றதுக்காக பண்ணாம ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் யூ கேன் see here அந்த லேபிளிங் பண்ணும்போதும் நீங்க பிரிச்சே லேபிள் பண்ண லிட்டரலி லைக் ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஏன்னா ஜென்ரல் என்ன பண்ண லோவர் கிளாஸ் எல்லாமே ஒரு சைடு லேபிள் பண்ணிருப்போம். பட் இது மாதிரி ஹார்ட் டயக்ராமுக்குலாம் ஒரு சைடு டீடைல்டா பண்ணக்கூடிய டயக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடு லேபிள் பண்ண முடியாது. இது லைக் வெரி ரொம்ப கிளம்ஸி ஆயிடும், கன்ஃபியூசிங்காவும் இருக்கும். சேஃபஸ்ட் சைடு என்ன பண்ணுன்னா ஆர்டரிஸ் எல்லாமே லைக் சாரி ஏட்ரியம்க்கு எல்லாத்துக்குமே லெஃப்ட் சைடா அண்ட் வென்ட்ரிகுலர்ஸ் எல்லாத்துக்குமே லைக் எப்படி சொல்றது ஏட்ரியம் டாப் மோஸ்ட் வென்ட்ரிகுலர் நான் பிரிக்கிறோம் கரெக்டா. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு நான் தனியா வந்து பிரிச்சு லேபிள் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி மச் ஈஸியர். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about the blood groups. So blood group கதை வந்து ஆல்ரெடி we saw like ஒரு earlier topicலயே நம்ம பார்த்திருப்போம், அதுக்கு வந்து intro also. Anyway அதுக்கேற்ற மாதிரி இந்த டாபிக்ல நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ blood grouping system நம்ம ஹார்ட்னு சொல்லி பேசணும். And we saw about the arteries and vein stories-உம் பார்த்தோம். லிட்டரலி வந்து பார்த்தா எல்லாமே blood டிரான்ஸ்போர்ட் பண்ணது, blood பம்பிங் ஆர்கன், இந்த கதை எல்லாமே தான் பார்த்தோம். அப்ப நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை பத்தி பார்க்க மறந்துட்டோம். யாருக்கு நம்ம blood group, நம்ம blood groups என்னென்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மறந்துட்டோம். ஸோ blood group அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டத்தை வந்து ஐ கேன் கிளாசிஃபைட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வேஸ் வந்து நான் எப்படி பிரிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் வே இஸ் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் அன் ஆன்டிஜன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எந்த ஆன்டிஜன் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் என் பிளட் குரூப்பா இருக்கும். எப்போ எனக்கு ஆன்டிஜன் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், இட் இஸ் கோயிங் டு பி பிரசன்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஆர்பிசி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஆர்பிசி இருக்குன்னா அந்த ஆர்பிசிக்கு மேல இஃப் ஐ எம் கோயிங் டு ஹேவ் அன் ஏ ஆன்டிஜன் மை பிளட் குரூப் இஸ் கோயிங் டு பி ஏ பிளட் குரூப். சரியா? இப்போ நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நான் இங்க பேசல. I'm just talking whether my blood group is going to be A வா B யா இல்லாட்டி AB வா இல்லாட்டி O வான்றது பத்தி நான் பேச போறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். சரியா? சோ பட் இனிஷியலா என் பிளட் குரூப் வந்து என்னது அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா with the presence of antigen that is present on the top of your RBC. So RBC நமக்கு என்ன full form தெரியும், red blood corpuscles, அந்த ஷேப்புமே நமக்கு தெரியும், is going to be biconcave, donut shape, இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். It is like enucleated. இந்த கதை எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுதான். சரியா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி பிளட் குரூப்பிங் சிஸ்டம் என்ன கிளாஸிஃபை பண்ண போறேன், 2 மாதிரி கிளாஸிஃபை பண்ண போறேன். ஒன் இஸ் கோயிங் டு பி a common of ABO system and another one is going to be the RH system. சரி, இப்போ நான் ABO system பத்தி நான் சொன்னேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ABO system வந்து பாத்தீங்கன்னா either my blood can be A blood group, B blood group or O blood group or AB. எனக்கு இது 4த்துல வந்து ஏதாவது ஒண்ணு வரதுல வந்து
எது கீழே வரும்னு கேட்டீங்கன்னா இந்த ABO சிஸ்டத்துக்கு கீழே வந்துரும். சரி, then what about the RS system? நான் என்ன சொன்னா ஒரு I told you only we are seeing about the A, B, ABO கதை என்னதான் பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எது டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் அ டி ஆன்டிஜன், ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கு, ஐம் கோயிங் டு ஹேவ் an another antigen called as D, ஒரு புரோட்டீன் டி எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா then my blood group is going to be A positive. இல்ல இதுவே if this antigen is missing, வெறும் எனக்கு ஏ அந்த இது மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டி ஆன்டிஜன் இஸ் மிஸ்ஸிங்னே எடுத்துக்கலாமே. அப்போ என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? A நெகட்டிவா இருக்கும். Presence D antigen present, A or positive blood group. D antigen is missing, it is going to be the negative system. இப்போ நம்ம பார்க்க போறது origin and conduction of heartbeat. So இவ்ளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? We saw about the heart like structure பார்த்திருந்தோம். எது வழியா blood வந்து enter ஆகுது or else எந்த வால் மூலமா blood வந்து exit கொடுக்குது. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அப்போ நார்மலா ஒரு கார் ஒரு டாய் நம்ம ஆப்ரேட் பண்ணோம், இல்லை ரிமோட்டே நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா கூட ஐ நீட் அ பேட்டரி. பிகாஸ் எனக்கு பேட்டரி தான் என்ன பண்ண போகுது, அந்த ரிமோட்டையோ இல்லை காரையோ பவர் கொடுக்க போகுது. அதே மாதிரி ஹார்ட் வந்து இட்ஸ் லைக் நான் ஃபட்டிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் ஃபட்டிக் அப்படின்னும் போது கண்டினியூஸா லைக் ஒரு பர்சனோட உயிர் இருக்கிற வரைக்குமே மட்டுமே அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இட் வில் நாட் ஸ்டாப். அது ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா கூட it will lead to death of the person இல்லையா. ஸோ அது கண்டினியூஸா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் எக்ஸாக்ட்லி, எப்படி அந்த ஹார்ட்டுக்கு தேவையான பவர் வந்து கிடைக்குது, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, எப்படி எல்லாம் பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய மெக்கானிசம் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call them as a conduction system of heart. சரி, ஸோ இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி நோடல் டிஷ்யூஸ், நம்ம நோட் அப்படி பார்த்துருப்போம். அந்த நோடல் டிஷ்யூஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த எனர்ஜிக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as action potential. So எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டரி எனக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா நான் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலா ஐம் ஜஸ்ட் ஆடிங் ஒரு ரிமோட் எனக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா நான் எக்ஸ்டர்னலா ஒரு பேட்டரி நான் ஃபிக்ஸ் பண்றேன், அது எனக்கு பவர் கொடுக்குது கரெக்டா. ஸோ ஆனா எனக்கு இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸுமே ரிசோர்ஸ் எனக்கு தேவை கிடையாது. ஸோ எனக்கு அதை பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய பர்சனே யாருன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த நோடல் டிஷ்யூஸ். அவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ண போறாங்க. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். ஆட்டோ எடுத்தோம் தானாவே, ஸோ விச் மீன்ஸ் தானாவே எனக்கு தேவையா எக்ஸ்டர்னலா ஓகே இந்த விஷயம் இருந்தா மாதிரி தான் நான் பவர் ஜென்ரேட் பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ஆட்டோ எக்ஸைட்டபிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் ரிமெம்பர் நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், SAN SAN and AVN. Okay, yes, if you look at here, so SAN வந்து பார்த்திருப்போம், SAN and AVN. So atrioventricular node இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்திருப்பேன். இப்போ அதே தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So which means yes, this is the PPT. So atrioventricular node and சைனோஆர்டரி நோட்ஸ் தான் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா தேவையான எனர்ஜி பொட்டன்ஷியலை வந்து எனக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ண போகுது. சரியா. ஸோ இப்போ ரெண்டு பேர் என்ன சொன்னா SAN and AVN. ஸோ எனக்கு இந்த SAN இந்த SAN எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் on the right side, which means எனக்கு என்ன அர்த்தம், right side of the ஒரு கார்னர்ல வந்து ஏட்ரியத்துக்கு மேல வந்து லொகேட் ஆயிருக்கிறது தான் it is going to be called as SAN. இதுவே வந்து AVN எனக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா look at this diagram. எனக்கு சேம் ரைட் ஏட்ரியம்ல தான், பட் ஸ்டில் கொஞ்சம் மிடில் ஆஃப் த ரைட் ஏட்ரியம், ஆல்மோஸ்ட் செப்டம் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. செப்டம் நம்ம என்ன அர்த்தம், which helps சேம்பர்ஸ் நம்ம சொல்லல, 4 chambers in a heart. என்ன அர்த்தம், அந்த சேம்பர்ஸ் என்ன பண்ண போகுது, எனக்கு வந்து ஆக்சிஜனேட் பிளட்டையும் டிஆக்சிஜனேட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாம எனக்கு பாத்துக்க போறது செப்டம் தான், நம்மளுக்கு தெளிவா தெரியும் ரைட். சோ அப்ப இந்த AVN இந்த ஆர்டியோவென்ட்ரிகுலர் நோடு எங்க லொகேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரைட் சைடு தான், பட் அந்த ரைட் சைடு மிடில் டுவர்ட்ஸ் த செப்டம்க்கு எனக்கு வந்து லொகேட் ஆயிருக்கும், வென்ட்ரிகுலர் செப்டம். சோ இஃப் யூ லுக் அட் திஸ் டயகிராம் பார்த்தா தெரியும், இந்த 4 chambers of the heart towards almost அந்த மிடிலுக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கும். So what I told only I have given like இந்த இடத்துல நான் வந்து கொடுத்திருக்கேன். சரி, சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகும், பட் சம்டைம்ஸ் சில நேரத்துல டிராபேக் ஆக பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகாம இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில நேரத்துல நியூ கேட்டிருப்போம், ஓகே சில பர்சன் நெஞ்சுவலி வந்துச்சு லைக் சில ஜென்ரேட் ஆகல, பேஸ் மேக்கர் வைக்கணும், இந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம வந்து கேட்டிருப்போம் கரெக்டா. ஸோ பேஸ் மேக்கர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி எனக்கு வந்து இந்த ஹார்ட் வந்து பீட் பண்றதுக்கு ஒழுங்கா, பிகாஸ் அந்த இம்பல்ஸ் எனக்கு சரியா ரிசீவ் ஆக ப்ரொடியூஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், பேஸ் மேக்கர் நான் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். சரி, அப்போ உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி will be having some special cell which helps to generate the action potential. Okay, SA node பத்தி already I told you. Yes, so the SA node எங்க இருக்குன்னு சொன்னோம் ரைட் சைடு, whereas AVN node வந்து பாத்தீங்கன்னா almost there towards
atrium sorry towards septum அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். and I told you like action potential generate பண்ணும். and moreover வந்து பாத்தீங்கன்னா sand எனக்கு என்ன பண்ணும், இப்ப நான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே கிரியேட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டா, அந்த ஹார்ட் வந்து ஃபிளக்சுவேட் பண்றதுக்கு பீட் பண்றதுக்கு. சரி, அப்போ அது எங்க அந்த ஃபிளக்சுவேட் ஆகுறது, இந்த பொட்டன்ஷியல் எங்க இந்த உருவாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி இன் த SAN. எனக்கு இந்த இடத்துல என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பொட்டன்ஷியலே வந்து ஸ்டார்ட் ஆகுது, இனிஷியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துல எனக்கு வந்து எத்தனை ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஏதாவது ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 70 to 75 மினிட்ஸ் வரைக்குமே என்னால வந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். எது இந்த சாண்ட் ஜெனரேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துல எத்தனை ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஹார்ட் ஜெனரேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 70 to 75 per minute அப்படின்றது. இதுக்கு பேர் நம்ம ஆல்சோ கால்ட் as a pace. இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் மிஷின்ஸ்மே வந்து வைப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்ற காரணங்களால இட் கேன் பி ஹேப்பனிங். Okay, so it's all ஒரு ஜெனரலான ஒரு விஷயம். Apart from that, the last point note பண்ணுங்க, rhythmic contraction is called systole and the relaxation is called as diastole. சரி, இப்போ நான் ஒரு ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபி வந்து கால்குலேட் பண்ணிருப்போம் ஆல்மோஸ்ட். ஸோ பிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட பிபி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் லைக் நார்மல் பிபி வந்து பாத்தீங்கன்னா 120/80 mm of Hg. இதுதான் வந்து எனக்கு நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு ஒரு பர்சன் ஒரு அடல்ட்டுக்கான இருக்கக்கூடிய ஒரு blood pressure அப்படி நான் சொல்லலாம். சரி, அப்ப அந்த 120 என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம், we call them as the systolic pressure. கரெக்டா? whereas the 80 நம்ம என்ன சொல்லுவோம், we call them as diastolic. சரி, சோ அப்ப அந்த சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா என் ஹார்ட் வந்து எப்பவுமே லைக் ஒன்னு மொத்தமே கண்ட்ராக்ஷனே இருந்துராது, ரிலாக்ஸேஷனே இருக்காது, இல்லாட்டி ஒரு நியூட்ரல், விச் மீன் எனக்கு ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ்ட் ஆகும். கரெக்டா? சோ அப்ப அந்த ஹார்ட் கண்ட்ராக்ட் ஆகும் போது எனக்கு வரக்கூடிய பிரஷர் நான் என்ன சொல்லுவேன், சிஸ்டாலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அப்போ இந்த ரிதமிக் கான்ட்ராக்ஷன்ல எனக்கு என்ன சொல்லுவேன், கண்ட்ராக்ஷன் மோட் இஸ் கால்ட் as systole, the relaxation mode is called as diastole. அதே மாதிரி அப்ப கீழ இருக்கிற ஏடி நம்ம என்ன diastolic pressure. அப்ப என்ன அர்த்தம், என் ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரஷர் என்ன சொல்லுவேன், diastolic pressure. So systole, diastole, like you should be able to differentiate. Next one பாத்தீங்கன்னா depolarization occurs due to sodium and calcium ion influx. While எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா repolarization occurs due to potassium. இது வந்து already the depolarization which means and the change of the grade. நம்ம already ஒரு டாபிக்ல நம்ம இது similar, not like this. நம்ம இதுவே நம்ம nerve cells-மே பார்த்திருப்போம், depolarization repolarization பார்த்து, which means like அந்த change in the இது negative to positive, positive negative conversion எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டா? சோ அதுதான் நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். depolarization இங்க வந்து பாத்தீங்கன்னா occurs எதனாலன்னு கேட்டீங்கன்னா because of the sodium as well as calcium ion influx. whereas repolarization எதுக்குன்னு கேட்டீங்கன்னா டியூ டு த பொட்டாசியம் எஃப்ளெக்ஸ். இந்த வார்த்தையை நம்ம வந்து நோட் பண்ணணும். டீபோலரைசேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா சோடியம் அண்ட் கால்சியம், whereas repolarization வந்து பாத்தீங்கன்னா it is because of the potassium efflux. Okay, so now let us start with the conduction. எனக்கு வந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, what is happening, இப்ப நம்ம மெக்கானிசத்தை நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குது, நான் சொன்னேன் எப்பவுமே எனக்கு இந்த SAN நோட்ல தான் வந்து it is going to start அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்டா? சரி, சோ எனக்கு SAN நோட்ல வந்து can you see here, எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வில் பி லைக் பாசிங் டு ஆர்டிரியோவென்ட்ரிகுலர் நோட். இங்க டயகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஆர்டிரியோவென்ட்ரிகுலர் நோட்ல வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஆர்டிரியோவென்ட்ரிகுலர் நோட்ல இருந்து டுவர்ட்ஸ் ஒரு ஃபைப்ரஸ், ஒரு பிரான்ச், ஒரு ஃபைப்ரஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு வந்து பாஸ் ஆக போகுது. சரியா? சோ அது எது வழியா பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி பாசிங் த்ரூ ஆர்டிரியோவென்ட்ரிகுலர் செப்டா. கேன் யூ see here? இந்த இடத்துல செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது உருவாகிறது வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அஸ் அ பிரஷர். இங்க எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் இந்த இடத்துல வந்து இந்த செப்டம் வழியா எனக்கு ரீச் ஆகுது. செப்டம் வழியா ரீச் ஆகும் எனக்கு அது இட் இஸ் கெட்டிங் பிரான்ச் ஆர் இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் அப். எனக்கு வந்து ரெண்டும் ஸ்பிளிட் ஆக போகுது. இது ஸ்பிளிட் ஆகுது எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு லிட்டரலி இந்த வால்ஸ், பிகாஸ் நம்ம வால்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், செப்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வால்ஸ் மேல வந்து இட் இஸ் கெட்டிங் பாஸ்ட் ஆன். சோ குட்டி குட்டி ஒரு பிரான்ச், ஒரு ஃபைப்ரஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி பாஸ் ஆகும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா we call them as Purkinje fibers. So the Purkinje எதுக்கு பேருன்னா அவர் கண்டுபிடிச்ச ஒரு பேர் Purkinje, அந்த பேரை தூக்கி வச்சாங்க Purkinje fibers. சரியா? சோ இந்த Purkinje fibersலாம் வந்து பாத்தீங்கன்னா டுகெதர் ஒரு பண்டில், ஒரு டஃப்ட், ஒரு பண்டில், ஒரு கட்டா மாதிரி ஒரு கொத்துன்னு எடுத்துக்கலாம், ஒரு bundle of fibers மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as bundle of HIS. சோ ரொம்ப சிம்பிள், நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு வந்து SA நோட் இருக்கு. SA நோட்ல இருந்து இனிஷியேட் ஆகுறது அப்படியே இட் பாசஸ் ஆன் டு AV நோட். கேன் யூ see here?
artery of node reach ஆகுது. reach ஆன உடனே என்ன ஆகுறாங்க இவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா they are getting splitted up. ஸ்பிளிட் அப் ஆகும்போது என்ன ஆகுறாங்க அந்த வால்ஸ் ஆஃப் த செப்டம் இருக்குல்லையா அது அப்படியே பிரிஞ்சு போறாங்க ஒரு பண்டில்ஸ் லைக் ஃபைபர் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்க அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் இந்த புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் எல்லாமே டுகெதர் லைக் தே ஃபார்ம் அ பண்டில் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் we call them as bundle of HIS சரியா சோ இதுதான் வந்து நார்மல் அண்ட் நார்மல் இப்படி நான் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா if you just one more diagram வந்து பார்க்கலாம் ஓகே சோ இதுதான் வந்து எனக்கு இப்படிதான் என்ன ஆகுது எனக்கு இந்த கண்டக்ஷன் வந்து ஸ்பிளிட் அப் இல்ல பாத்தீங்கன்னா லுக்காஸ் டயக்ராம் எனக்கு ரெண்டு சைடா பிரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு சைடா பிரியும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இட்ஸ் மூவ் ஆன் டு தி லெஃப்ட் சைடு another one மூவ் ஆன் டு தி ரைட் சைடு சோ எனக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரெண்டு சைடுலயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தி இம்பல்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் கெட்டிங் லைக் டிரான்ஸ்போர்ட்டட் ஓகே இல்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன சேம் அந்த நார்மல் ஒரு அடல்ட்டோட நார்மல் ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் பர் மினிட் வந்து 72 to 72 minutes per beat அப்படி எடுத்துக்கலாம் இந்த பேஸ் மேக்கர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 70 to 75 வரைக்குமே இட் இஸ் கோயிங் டு கிரியேட் சோ the first sound வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அப்படி நமக்கு லேப்டாப் சத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா the first sound is created அந்த ஃபர்ஸ்ட் வரது எப்பவுமே லப் இருக்கும் அடுத்து வந்து டப் அப்படின்னு சொல்லுவோம் so lub is nothing but the closure அதாவது எனக்கு வந்து கண்ட்ராக்ட் ஆகுது அதோட பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கனெக்ஷன் இஸ் டிஃபரண்ட் பட் ஸ்டில் அந்த லப் அப்படின்ற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு AV valve what is the AV valve just now we saw அந்த ஆர்டிமெடிக்கல் வால்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு க்ளோஷர் கொடுக்கும் டப் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா செமி லூனார் வால்வ் சோ இல்ல டிஃபரன்ஸ் இருக்கு லப் சவுண்ட் வந்து closure of AV valves whereas dub sound வந்து பாத்தீங்கன்னா it is going to be the closure of the semilunar valves ஓகேவா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ஓடும் போதா இருக்கட்டும் இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அறியாம ரொம்ப மூச்சு வந்து ரொம்ப ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கம்மியா இருக்கும் போதும் ஒரு பேர் இருக்கு அது என்ன பேர் சொல்லி பார்க்கலாம் ஸோ இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் இஸ் கால்ட் அஸ் tachycardia whereas decrease heart rate is called as bradycardia இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா சோ இன்க்ரீஸ் எனக்கு ரொம்ப அதிகமா ஹார்ட் ரேட் செக் பண்றேன் 70 to 72 விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பர் மினிட்ல இட் இஸ் கால்ட் அஸ் டாக்கிகார்டியா இல்ல அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட் பிராடிகார்டியா சோ இது வந்து பேசிக்கா எனக்கு இருக்கக்கூடிய அந்த இம்பல்ஸ் எப்படி கண்டக்ஷன் ஹார்ட் அண்ட் ஒர்க் ஆகுது எப்படி ஜெனரேட் ஆகுது தட் இஸ் a story we have seen here next what we are going to see here வந்து பாத்தீங்கன்னா is going to be about the cardiac cycle சரி cardiac cycle அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் systole diastole நம்ம தெரிஞ்சிருப்போம் எக்ஸ்ட்ராவா we are going to learn about the ventricular system because இது வரைக்கும் அதை பத்தி படிச்சிருக்க மாட்டோம் systole diastole பத்திலாம் படிச்சிருப்போம் பட் anyway வந்து பார்க்கலாம் so first let us see about the cardiac cycle so cardiac cycle என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the contraction ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் வந்து எப்பவுமே ஸ்டிஃபா ஸ்டோன் மாதிரி இருக்காது எனக்கு வந்து கண்ட்ராக்ஷனுமே நடக்கும் ரிலாக்ஸேஷன் பார்ட்டுமே நடக்கும் கரெக்டா சோ அந்த கண்ட்ராக்ஷனா இருக்கட்டும் அந்த ரிலாக்ஸ் லைக் சைக்கிள் ஆக்சுவலி சோ கண்ட்ராக்ட் ஆகும் இப்ப நம்ம எப்ப எனக்கு என்ன பார்த்தோம் ஹார்ட்டோட கான்செப்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து பிளட் என்ட்ரி கொடுக்கும்போது ரிசீவ் பண்ணும்போது இட் பி லைக் இன் ரிலாக்ஸ் பொசிஷன் பிளட் கொடுக்கும்போது கண்ட்ராக்ஷன் பொசிஷன் ஆயிடும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து பார்த்தோம் கரெக்டா சோ இட்ஸ் நதிங் பட் அ சைக்கிள் the cycle of contraction as well as relaxation of the heart for the pumping of blood அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் we call them as cardiac cycle சரியா சோ இந்த கார்டியக் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நார்மலா எனக்கு ஒரு சைக்கிள் நடக்கணும்னா அது ஒரு 3 டிஃபரெண்ட் ஃபேசஸ் அப்படி ஃபேசஸ்னா லைக் ஸ்டேஜஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு 3 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் as joint diastole second one is called as aristole second one is called as first one is joint diastole second one வந்து arterial systole third one is ventricular systole so இதுல வந்து ரெண்டு systole வந்து எனக்கு இருக்கும் one is going to be arterial and another one is going to be ventricular the first part is called as joint diastole ஓகேவா சோ இது நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் next let us start with the cardiac cycle சரி ஒரு cardiac cycle பத்தி பார்க்கணும் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு நார்மலா ஒரு சைக்கிள் வந்து எனக்கு எவ்வளவு மினிட்ஸ்ல லைக் இட் வில் பி லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு செகண்ட்ஸ் அவ்வளவுதான் நம்ம இது இப்படி பண்றதுக்குள்ள அந்த ஒரு சைக்கிள் வந்து நம்ம முடிஞ்சிடும் பிகாஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஹார்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி நான் ஃபட்டிக் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு கண்டினியூஸா தே ஹேவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங் எனக்கு ஒரு செகண்ட் நின்று போயிட்டாலுமே எனக்கு அதை முடிஞ்சிடும் கரெக்டா அதனால நோட் பண்ணுங்க எனக்கு இந்த ஒரு கார்டியக் சைக்கிள் வந்து எனக்கு எவ்வளவு மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு 0.8 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 0.8 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு போகுது ஸோ ஆல்ரெடி ஒரு வாட் இஸ் கார்டியக் சைக்கிள் நத்திங் பட் ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பீட் லேப்டாப் அந்த என்ன சொல்றது ரிலாக்ஸேஷன் கண்ட ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஒரு லெஃப்ட் டு ரைட் சைட் பாசிங் அகைன் டு அதர் இப்போ நம்ம ஹார்ட் நம்ம என்ன பார்த்தோம் பிளட் என்ட்ரி கொடுக்குது லங்ஸ் இந்த என்ட்ரி கொடுக்குது அதை பார்ட்ஸுக்கு போகுது திரும்ப அதை பார்ட்ஸ் உள்ள வருது திரும்ப லங்ஸுக்கு போய் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் பாஸ் ஆகுது பாத்தீங்களா அந்த ஒரு சைக்கிள் மொத்தமா கார்டியக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கார்டியக் சைக்கிள் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 0.8 செகண்ட்ஸ் வரைக்குமே எனக்கு வந்து ஒரு கார்டியக் சைக்கிள் வந்து நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஃபேசஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி ventricular diastole arterial systole and we saw about ventricular systole also இப்போ நம்ம பார்க்க போறது கார்டியக் சைக்கிள் ஸோ
கார்டியக் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்லும்போது which is சிம்பிளா சொல்ல போனா என்னோட சிஸ்டோலா இருக்கட்டும் இல்லாட்டி டயஸ்டாலிக் இது மூமெண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எவ்வளோ ஒரு கொடுத்துக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இட் பி லைக் 1 minute 2 minutes அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள எது எந்தெந்த ஃபேஸா நடக்குது அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் கார்டியக் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்டியக் சைக்கிள் இஸ் கோயிங் டு லாஸ்ட் அபவுட் 0.8 seconds அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 0.8 secondsல எனக்கு என்னென்ன ஃபேஸ் வந்து என் ஹார்ட் கோ த்ரூ பண்ண போகுது. இப்போ நம்ம டெக்னிக்கலா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா it will be like ventricular diastole will be going through articular systole, then isovolumetric contraction, then we'll be going through ventricular ejection, ventricular diastole. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒரு 5 விதமான phases வந்து எனக்கு அந்த டெக்னிக்கலா 0.8 seconds குள்ள go through பண்ணும். சரி அப்ப அந்த 0.8 seconds 5 phase வந்து என்னென்ன பண்ண போகுது, because it's not going to like என் ஹார்ட் வந்து எப்பவுமே கண்ட்ராக்டா இருக்க போகுது இல்ல ரிலாக்ஸ்டா இருக்க போகுது அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த which period எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஸ்டோல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் ஹார்ட் வந்து கண்ட்ராக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ அது கண்ட்ராக்டா இருக்கும் எனக்கு என்ன வேலை பார்க்க போகுது, இது டக்குனு ரிலாக்ஸ் ஆக போகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இதை வந்து ஃபில் பண்ண போகுது, இது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ண போறோம் டீடைல்டா வந்து இந்த கார்டியக் சைக்கிளை வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 0.8 seconds வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லைக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. லெட் அஸ் டாக் அபவுட் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ஃபர்ஸ்ட். ஸோ டயஸ்டோல்னாலே நம்ம என்ன பார்த்திருப்போம், எனக்கு வந்து சிஸ்டாலிக் பிரஷர் டயஸ்டாலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சிஸ்டாலிக் பிரஷர் அர்த்தம் கண்ட்ராக்ட் ஆகும்போது, டயஸ்டாலிக் பிரஷர் ரிலாக்ஸேஷன் இருக்கும்போது, ரைட்? சரி அப்போ அந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்னு அர்த்தம் எனக்கு வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆக போகுது. அப்போ அந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்ல what is going to happen, என்னோட AV வால்ஸ் வந்து AV வால்ஸ் just now we saw it இப்பதான் நம்ம பார்த்திருப்போம் AV just now we saw it. Okay, so இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், ventricular diastole பார்த்துட்டு இருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா AV valve வந்து literally open. So the AV ஓட full form என்ன சொல்லுவோம், arterioventricular. So இந்த arterioventricular valve எனக்கு என்ன ஆகும் போதுன்னு கேட்டீங்கன்னா first initially they will start to open. எனக்கு imagine just டக்குனு எனக்கு ஓபன் ஆகும்போது எனக்கு இந்த blood என்ன ஆகும், கண்டிப்பா obviously the blood will start to flow. எனக்கு இந்த blood வந்து எங்க flow ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா they will be directly flowing into the ventricle. So எனக்கு நல்லா நோட் பண்ணுங்க, எனக்கு இந்த ventricular diastole எனக்கு blood வந்து எங்க flow ஆக போகுது, ventricles-குள்ள வந்து flow ஆக போகுது. சிம்பிளா சொல்ல போனா எனக்கு யார் ஓபன் ஆக போறா, arterioventricular valve is going to open ஆனா போனா blood வந்து ஆட்டோமேட்டிக்கா they are going to pass into the ventricle. இது எனக்கு first phase. அடுத்த phase யாருன்னு கேட்டீங்கன்னா it's going to be arterial systole. So obviously எனக்கு diastole இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்து யார் வர போறா, சிஸ்டாலிக் மூவ்மெண்ட் தான் இருக்க போகுது. கரெக்டா? சோ சிஸ்டாலிக் நம்ம என்ன சொல்லிருப்போம், கண்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ இது எனக்கு யார் கண்ட்ராக்ட் ஆக போறா, இந்த ஆர்டரியா வந்து இட்ஸ் கோயிங் டு கண்ட்ராக்ட். எனக்கு கண்ட்ராக்ட் ஆனோட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா obviously it is going to fill the ventricles too and the diastolic volume. சோ இதுல வந்து ஷார்ட் நம்ம பாத்தீங்கன்னா diastolic volume அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் EDV, that is end diastolic volume அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி கேபிட்டல்ல போட்டா பெட்டரா இருக்கும். So end diastolic volume ஞாபகம் ஷார்ட்டா. So EDV. So first நம்ம என்ன பார்த்தோம், ventricular diastole வந்து எனக்கு blood வந்து சரி AV valves வந்து ஓபன் ஆகுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா blood flow ஆகுது, flow flow ஆகிட்டு ventricles வந்து flow ஆயிட்டாங்க. அடுத்து இன்னைக்கு யார் வர போறா, லைக் atrial systole வந்து நடக்க போறாங்க. So systole வந்து பாத்தீங்கன்னா atria எனக்கு என்ன ஆகும், suddenly they will start to contract ஆக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ventricles fill பண்ண ஆரம்பிச்சு. So always remember எனக்கு ventricular diastole blood வந்து பாஸ் ஆகுது. எனக்கு இந்த arterial diastole வந்து sorry arterial systole வந்து பாத்தீங்கன்னா ventricles வந்து ஆட்டோமேட்டிக்கா fill ஆகுறதுனால to end the diastolic volume. So short as EDV அப்படின்னு வந்து நம்ம இத சொல்லுவோம். So எனக்கு ரெண்டு ஸ்டேஜ் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து யார் வரன்னு பாத்தீங்கன்னா will be having the isovolumetric contraction. சொல்ல பாருங்க isovolumetric contraction. ஸ்டார்ட் ஆகி எடுத்துக்கலாம் isovolumetric. நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாமே, நீங்க ஃபுல்லா கூட எழுதுங்க, பட் ISVC. So isovolumetric contraction. So contraction பேர்லயே இருக்கு. நம்ம என்ன பார்த்திருப்போம், சுருங்கி போறது இல்ல யார் சுருங்கி போறா, ஆட்டோமேட்டிக்கலி பாருங்க ப்ரீவியஸ் இயர் நம்ம என்ன பார்த்திருப்போம், எனக்கு வந்து ventricles ஃபுல்லா blood வந்து ஃபுல்லா சப்ளை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். So இந்த ISVC ல என்ன நடக்க போறாங்க, ventricles வந்து they are going to contract. At the same time AV valves close without change in the volume. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம தெளிவா வந்து நோட் பண்ணிக்கிறோம். எல்லாம் வச்சுக்கோங்க, isovolumetric contractionல ventricles என்ன, because contraction obviously எனக்கு contract ஆக போகுது ventricles. At the same time இந்த AV valves என்ன ஆகுறாங்க, they are going to change, which means எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம இந்த வால்யூம் they will close, or எந்த லைக் அதே பிரஷரோட அப்ப டக்குன்னு லபக்குன்னு அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி க்ளோஸ் ஆயிப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். So first ventricular, arterial, isovolumetric. Next வந்து பாத்தீங்கன்னா will be seeing the ventricular ejection. Ejection அர்த்தம்
நான் வந்து வெளியே தள்ள போறேன். சோ என்ன தள்ள போறேன், எனக்கு எப்படி தள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா we'll be talking about the semi lunar valves. so the semi lunar valves already நம்ம டயகிராம்ல வந்து previous heart diagram வந்து பார்த்திருப்போம். நீங்க படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா it's going to be very much easier. so first என்ன ஆக போறாங்க, the semi lunar valve is going to open. எனக்கு ஓபன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா what is going to happen, blood is being pumped into the artery. so இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார் கதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம், எனக்கு வந்து ventricle தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ventricle ejection எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு semilunar valves ஓபன் ஆவறாங்க, ஆட்டோமேட்டிக்கா blood எனக்கு எதுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க, it is going to enter into the arteries. அடுத்த ஸ்டேஜ் finally will be having the ventricular diastole. so diastole சொல்லவே தேவையில்லை, you know, right? so contract again, ventricles relax and semilunar valve is going to close and the cycle will keep on repeating. so the best உங்களுக்கு ஒரு phase என்னன்னு கேட்டீங்கன்னா, if you are reading this kind of questions இல்ல concept wise நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, it is always safer to compare with a diagram and then to learn. சரியா? இந்த 5 phases வந்து நம்மளுக்கு ஆர்டரா தான் இருக்கணும். we should not change the order obviously. okay, so first நம்ம பாத்தீங்கன்னா இந்த diagram base நம்ம வந்து கொடுத்திருக்கோம். first let us see about the joint diastole relax mode, because heart means ஒரு contraction relaxation mode. எனக்கு diastole வந்து பாத்தீங்கன்னா relaxation mode, which means எனக்கு heart ஓட chambers எல்லாமே, as you all know 4 chambers நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த chambers எல்லாமே எனக்கு எப்படி இருக்க போறாங்க, நல்லா வந்து ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. சரி, அப்போ அந்த ரிலாக்ஸ்டா இருக்கும்போது எனக்கு இதுல வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து பர்சனலா வேலையை பார்ப்பாங்க. எல்லா சேம்பர்ஸ்மே எல்லாம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்க போறாங்க. பட் 2 persons is going to, ஒரு பர்சன் பிஸியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, it is going to be our tricuspid valve and the bicuspid valve. சரி, நம்ம ஏற்கனவே இந்த tricuspid bicuspid எந்த சைடு இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். tricuspid valve எனக்கு எந்த சைடுல இருக்க போது, is going to present on the right side. இதுவே bicuspid வந்து பாத்தீங்கன்னா left side of the heart அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரி, இந்த tricuspid bicuspid joint diastole என்னன்னு பாத்தீங்கன்னா அதை தெளிவா வந்து ஓபன் பண்ணுவாங்க. so literally ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து blood from the pulmonary vein and the vena cava. நல்லா பாருங்க, sorry, this pulmonary artery, I'm very sorry. okay, blood from the pulmonary, தெரியா diagramல can you see the arrow mark மாதிரி கொடுத்திருக்கோம், தெரியுதா? எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, pulmonary vein ல இருந்தும் vena cava, you see here inferior vena cava, superior vena cava, தெரியுதுங்களா? எனக்கு இந்த 2 vena cava pulmonary veins எனக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா blood literally flows into, எனக்கு என்ன சைடு ஃப்ளோ ஆறாங்க தெரியுதா? எனக்கு இது lower chamber வந்து it is going to be ventricle part obviously. எனக்கு என்ன ஆகுது, ventricle side, not only ventricle, எப்படி சொல்றது, left side மட்டும் கிடையாது, left side and right side both the sides குள்ள எனக்கு என்ன யார் என்ட்ரி கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னா, blood is going to enter. so first position நம்ம என்ன பார்க்கிறோம், எனக்கு வந்து joint diastole ல வந்து heart, all the chambers of the heart is going to be in the relax mode. எனக்கு relax mode ல இருக்காங்க அப்படின்னும் போதே உடனே என்ன ஆயிடுவாங்க, இந்த bicuspid valve இருக்கட்டும் tricuspid valve இருக்கட்டும், they will start to open. எனக்கு ஓபன் ஆன உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நம்ம என்ன பார்த்திருப்போம், they are nothing like ஒரு டோர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், கரெக்டா? ஒரு டோர் ஆர் லைக் அ கேட்வே. இந்த டோர் ஆர் கேட்வே என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சடனா வந்து ஓபன் கொடுக்குறாங்க. இது ஓபன் கொடுக்கறதுனால what is going to happen அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயக்ராம் பாத்தீங்களா, pulmonary veins இருக்கட்டும் or else like superior inferior vena cava, automatically எனக்கு வந்து blood வந்து flow even inside the pulmonary vein. டயக்ராம் இந்த ஆரமாக தெரியுது பாத்தீங்களா? so pulmonary vein entry கொடுக்கறாங்க and this superior and inferior vena cava, இது வழியாமே எனக்கு என்ன ஆவறாங்க, blood வந்து entry கொடுக்கறாங்க. இந்த blood entry கொடுக்க எனக்கு எதுக்குள்ள போ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த left side as well as the right side of the ventricle, because not about the atrium, it's about the ventricles குள்ள எனக்கு வந்து entry கொடுக்கறாங்க. சரியா? சோ எனக்கு atmos எனக்கு வந்து entry கொடுத்தாச்சு, blood வந்து flow ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, side by side வந்து semilunar valves வந்து they get close. இந்த பாத்தீங்களா, இந்த change the color then இங்க தெரியுதுங்களா, semilunar valves. the semilunar valve என்ன ஆயிடுவாங்க, உடனே சக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விடுறாங்க, because already blood வந்து flow ஆரம்பிச்சிடுச்சு. இதோட வேலை முடிச்சு I'm just stopping it. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், joint diastole. ரொம்ப சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசுறேன், ரிலாக்ஸ்டா இருக்கிறத பத்தி பேசுறேன். எனக்கு blood வந்து எந்தெந்த வால் மூலமா என்ட்ரி கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ட்ரி கொடுக்கறதால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன ஆச்சு, semilunar valve வந்து க்ளோஸ் ஆயிட்டு, இட்ஸ் கோயிங் டு பி தி ஜாயிண்ட் ஃபேக்டர். முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா we are going to talk about the arterial systole, is also called as auricular systole. ரொம்ப சிம்பிளா, சரியா? சோ இந்த சிஸ்டோல் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி we talked about this SAN AVN பார்த்திருப்போம் நினைக்கிறேன். சைனோ ஆர்ட்ரியல் நோட் அண்ட் ஆர்ட்ரோவென்ட்ரிகுலர் நோட், இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். லைக் எப்படி சொல்றது,
மெக்கானிசம் விச் மீன்ஸ் எனக்கு எப்படி ஹார்ட்டுக்கு தேவையான இம்பல்ஸ் எல்லாமே எங்க அது ஜென்ரேட் ஆகுது, இந்த கதை எல்லாமே நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஈவன் இந்த வார்த்தை எல்லாமே நம்ம படிச்சு போறேன். சோ நம்ம பாக்குற அதே கான்செப்ட் தான். சான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, எங்க லொக்கேட் இருக்கும் சான் ஆக்சுவலி ஓரமா இந்த ரைட் சைட் ஆஃப் த ஏட்ரியத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப எனக்கு என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா சாண்டா வந்து லைக் a கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜி மாதிரி ஜெனரேட் பண்ணும். we call them as action like kind of vibration அப்படி சொல்லி எடுத்துக்கலாமே. இது இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்றதுனால டயக்ராம் பாருங்க தெரியும், ஒரு பல்ப் ஏற மாதிரி இருக்கா, எலக்ட்ரிசிட்டி டக்குனு க்ளோ ஆகிற மாதிரி அந்த ஜெனரேட் பண்றதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி எனக்கு இந்த ஆர்ட்ரியாஸ் எல்லாமே they will start to contract. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as arterial systole. Okay, so systolic pressure நாலே again repeat because நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. systolic contraction, diastolic relaxation. so எனக்கு சான் என்ன பண்றாங்க, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறாங்க, எனக்கு ஆர்ட்ரியா வந்து இட்ஸ் கெட்டிங் கண்ட்ராக்டட். எனக்கு ஆர்ட்ரியா கண்ட்ராக்ட் ஆகுதுன்னு என்ன சொல்லுவோம், அதுக்கு பேரு we call them as arterial systole. சரி, ஆர்ட்ரியா கண்ட்ராக்ட் ஆகுது, யார் யார் இருக்கா கேன் யூ see, ரைட் ஆட்ரியம் லெஃப்ட் ஆட்ரியம் சக்குன்னு உடனே கனெக்ட் ஆக போறாங்க. சரி, எனக்கு இந்த மாதிரி ஆர்டிகுலர் சிஸ்டோல் நடக்கிறதுனால what is going to happen அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து the flow of blood, எதுக்கு எனக்கு வென்ட்ரிகல்ஸ்க்குள்ள இந்த flow of the blood வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா it will be keeping அதாவது இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் எனக்கு ஸ்டாப் பண்றேன் ஓபன் பண்றேன் ஸ்டாப் பண்றேன் ஓபன் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வென்ட்ரிகல்ஸ்க்குள்ள flow ஆகக்கூடிய அந்த பிளட்டோட அளவு வந்து it keeps on increasing. ஸோ எவ்வளவு அளவுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் அபவுட் ஒரு 30% அளவுக்கு எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இதெல்லாமே நம்ம எது பண்ணி முன்னாடி பார்த்துட்டோம், நம்ம அந்த என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? இது எல்லாமே நடக்கணும்னா கண்டிப்பா லைக் ப்ரெஷர் ஆல்வேஸ் நம்ம படிச்சிருப்போம். ரைட்? எனக்கு இந்த பிளட்டுக்குள்ள ஹார்ட்ல என்ட்ரி ஆகுது எக்ஸிட் ஆகுது ஸோ எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ என்ட்ரி ஆகும்போது எனக்கு இது க்ளோஸ் ஆகி எப்படி சொல்றது கண்ட்ராக்ட் ஆயிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, எனக்கு பிளட் ஃப்ளோன்றது வென்ட்ரிகல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் கெட்ஸ் இன்க்ரீஸ் ஃபார் அபவுட் 30% வரைக்கும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி போகுது. சரி, இப்போ நான் யாரை பத்தி பார்த்து முடிச்சோம், ஃபர்ஸ்ட் we saw about joint diastole பத்தி பார்த்தோம். next we saw about articular systole பத்தி பார்த்தோம். now it's our turn to learn about the ventricular systole. so articular பார்த்துட்டோம், இப்போ வந்து ventricular systole பத்தி பார்க்க போறோம். சரி, இப்போ ventricular systole அப்படின்னா என்ன அர்த்தம், systole means as you all know contraction கதையை நான் வந்து பார்க்க போறேன். சரி, இப்போ எனக்கு வந்து சான் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு தேவையான ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்ணி முடிச்சாச்சு. தட் இஸ் டன். ரைட்? எனக்கு ஜெனரேட் ஆனதுனால என்ன க்ளோஸ் ஆச்சு ஓபன் ஆச்சுன்னா we saw the story. சரியா? சரி, இப்போ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா லிட்டரலி இட்ஸ் கண்டக்டட் டு ventricular side by AVN and AV bundles where the bundle of HIS. okay, if you remember எனக்கு இந்த conduction of the heartல நம்ம என்ன படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சான் வந்து ஜெனரேட் ஆகக்கூடிய இந்த இம்பல்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவா மூவ் ஆயிட்டே வந்து can you see இந்த செப்டம் ventricular septumக்குள்ள அப்படியே பாஸ் ஆகும், அப்படியே பிரிஞ்சு போகும். we have the Purkinje fibers, bundle of HIS, the story எல்லாம் hope you remember. கரெக்டா? சோ இப்போ எனக்கு என்ன போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து எப்படி சொல்றது side by side by AVN and AVN bundle where the bundle of HIS transmits it through ventricular musculature. as a result ventricles contract, it is called as ventricular systole. so எனக்கு இந்த கதை இங்க ஆரம்பிக்குது, இந்த இடத்துல இருந்தா வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல சான் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே வருது, இந்த செப்டம் வழியா இட் இஸ் கோயிங் டு பாஸ் ஆன். செப்டம் வழியா பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல தெளிவா தெரியும் பிரான்ச் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. we call them as what Purkinje fibers அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ எனக்கு என்ன ஆகும், as ரிசல்ட் வந்து ventricles வந்து இட் இஸ் கோயிங் டு கண்ட்ராக்ட். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ventricular contraction or ventricular systole அப்படின்னு கூட நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இந்த டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா arteria has to undergo the systole. so arteria நம்ம யார் யாரை பார்க்கலாம், left and right atria. can you see here இந்த பார்ட் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா obviously they will அப்படி சொல்றது சிஸ்டால். நம்ம இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ஒரு ஃபேஸ் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு வந்து இந்த மெக்கானிசம் ஹார்ட்குள்ள எப்படி பிளட் வருது வெளியே போகுது கரையை பார்த்தா ஒரு பார்ட் வந்து பிளட் ரிசீவ் ஆகிருச்சு, இன்னொரு பார்ட் வந்து கண்ட்ராக்ஷன் ஸ்டோரி நம்ம ஆடி படிச்சது. கரெக்டா? இப்போ நம்ம பார்க்கறது என்னவோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். சிஸ்டோல் நம்ம என்ன சொன்னோம், கண்ட்ராக்ஷன் பீரியட். எனக்கு இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்ட்ரியா இருக்காங்க பாத்தீங்களா, தே வில் பி அண்டர் கோயிங் டயஸ்டாலிக் மூவ்மெண்ட், அதாவது ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to move on about the next stage. சரி, எனக்கு இப்போ இது மூவ் ஆன் ஆயிட்டாங்க. எனக்கு சிஸ்டால் டயஸ்டால் வென்ட்ரிகுலர் சிஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா it causes what ventricular diastole அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் let us talk about the
க்ளோஷர் ஆஃப் bicuspid and tricuspid valve. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருப்போம், எனக்கு bicuspid and tricuspid valve ஓப்பன் ஆச்சு, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வென்ட்ரிக் சிஸ்டோல்னால என்ன ஆகும்னா the pressure will be increasing. எங்க இந்த ventricular pressure ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா they will be keeping on increasing. எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they will be causing the closure of the bicuspid valve and the tricuspid valve. எதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எனக்கு என்ன பண்ண போகுது, எனக்கு பிளட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போகாம இருக்கிறதுக்கு எனக்கு இந்த bicuspid valve-ம் tricuspid valve-ம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? சோ எனக்கு closure of bicuspid and tricuspid valve will happen. At the same time semilunar valves எனக்கு க்ளோஸ் ஆயிடும், கண்ட்ராக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பேன். They will also be எல்லாமே எனக்கு ஓபன். For எனக்கு bicuspid tricuspid க்ளோஸ் ஆகிற டைம் who is getting to be open? எனக்கு வந்து semilunar valves எனக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. சரி, இது ஓப்பன் ஆகனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த deoxygenated blood வந்து will be entering into the pulmonary artery. சரி, can you see this diagram? எனக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா pulmonary artery வழியா deoxygenated blood வந்து will be entering from the right ventricle and the oxygenated blood will be entering into the aorta. இது வழியா என்டர் aorta வழியா என்டர் ஆயிட்டு இந்த aortaல இருந்து will be moving on to the left ventricle. So hope you can see here. தெரியுதுங்களா diagram? So இது வந்து exit ஆகுது, aorta வழியா entry கொடுக்குது and pass on to obviously to the left ventricle. So இதை நம்ம என்ன சொல்வோம், ventricular systole. So ஒரு மொத்தமா இந்த கதையை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபேஸஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? So that was given. So articular systole, first பாத்தீங்கன்னா ventricular, articular, isovolumetric and ventricular systole. So இது எல்லாமே literally like a face. arrow mark பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும். So simple as letting given. So உள்ள entry கொடுக்குது. Can you see here? Entry கொடுக்குறாங்க, it's getting blocked. So totally வந்து பாத்தீங்கன்னா will be having the cycle. So மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன ஆகுதுன்னு கேட்டா literally they will keep on repeating themselves. இதான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கார்டியக் சைக்கிள். இந்த இடத்துல வந்து கார்டியக் அவுட்புட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஸோ விச் மீன்ஸ் அவுட்புட்டா எடுத்தோம் வெளியே வருது இல்லையா? ஸோ கார்டியக் அவுட்புட் நம்ம என்ன சொல்லணும் கேட்டா நத்திங் பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளட் pump by each ventricle per minute. அதாவது நோட் பண்ணுங்க, amount of blood எனக்கு வென்ட்ரிக்கல்ல ஒரு மினிட்டுக்கு வந்து எவ்வளோ இது பம்ப் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா கார்டியக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலி வந்து இந்த கார்டியக் அவுட்புட் எனக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹார்ட் ரேட், இது ரெண்டு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எனக்கு யார் இருக்க போறா கார்டியக் அவுட்புட் இருக்கும். ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன், கார்டியக் அவுட்புட் எனக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ரேட் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரோக் வால்யூம், இது ரெண்டுத்தையுமே எனக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Can you see here? CO, that is the cardiac output is equal to HR into SV. So hope you know HR ன்றது யாருன்னா heart rate and stroke volume SV. நம்ம இதை போடணும்னா ஆட்டோமேட்டிக்கலி when we multiply யார் கிடைக்க போறா will be getting the cardiac அவுட்புட். சரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னு இருக்கு இன்னொன்னு இல்ல. நம்ம மேக்ஸ்ல போட்டு எனக்கு ஒன்னு கொடுத்துருக்கு ஃபைண்ட் தி பி. இப்ப ஏபி கொடுத்துருக்கு, சி கண்டுபிடிச்சு, அதே மாதிரி சி கொடுத்துட்டு ஏ சரி சிஏ கொடுத்துருக்காங்க, பி கண்டுபிடிக்கா கூட நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஃபார்முலா தான். ஸோ எஸ்வி வந்து பாத்தீங்கன்னா we can do like EDV minus ESV. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் EDV எப்படி இருந்துச்சு, ESV என்னன்னு பார்த்திருப்போம். நம்ம அதை அப்ளை பண்ணும்போது obviously we will be getting the values. சரியா? ஓகே, எனக்கு வந்து கார்டியக் அவுட்புட் வந்து obviously நான் வந்து கரெக்டாக மெயின் பண்ணி ஆகணும். ஸோ அது மெயின் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அகெயின். ஸோ ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது obviously எனக்கு ப்ராப்பரான ஒரு கார்டியக் அவுட்புட் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். சரியா? சரி, நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் பத்தி நம்ம பார்க்கவே இல்லை. இஃப் யூ ரிமெம்பர், நம்ம ஜஸ்ட் நோ வி saw it. கார்டியக் அவுட்புட் நம்ம என்ன பார்த்தோம், HR ஹார்ட் ரேட் இன்டு யாரை பார்த்தோம், ஸ்ட்ரோக் வால்யூம் SV அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரி, ஃபார்முலா தான் பார்த்தோம், பட் we didn't see what is the stroke volume, right? சரி, அப்போ அந்த ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நம்ம ஃபார்முலால பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு விஷயம், ஒரு மினிட்ல வந்து என் ஹார்ட் எவ்வளோ டைம்ஸ் பீட் பண்ணும், maximum 70 to 75 times, 70 to 72 times depending again. So minimum வந்து பாத்தீங்கன்னா 70 to 75 times வந்து எடுத்துக்கலாம். பட் ஆவரேஜா 72 minutes அட்லீஸ்ட் எனக்கு வந்து பீட் ஆகும். சரி, அதே மாதிரி நம்ம கார்டியக் சைக்கிளுமே பார்த்தோம் 0.8 seconds அதுக்குள்ளதான் எனக்கு இந்த மொத்த ஃபேஸஸ்மே எனக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். ரிலாக்ஸேஷன், கண்ட்ராக்ஷன், இந்த கதை எல்லாமே எது என்ட்ரி கொடுக்க இந்த கதையை பார்த்தோம்ல அது எல்லாமே எனக்கு 0.8 secondsக்குள்ள முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். ஸோ விச் மீன்ஸ் 1 heartbeat
is equal to 1 cardiac cycle. So நம்ம cardiac cycle எவ்வளோன்னு தெரியும் 0.8 seconds. அப்போ ஒரு மினிட்ல எவ்வளோ இது எல்லாமே ஈக்குவல் பண்ணும்போது 0.8 is equal to almost 7 times இப்படி இருந்தால் எனக்கு இருக்கும். Now let us move on to stroke volume as well as the cardiac output. So cardiac output எனக்கு வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம stroke volume கிட்ட வரலாம். So stroke volume என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா it is the volume of blood pumped out by each ventricle during the cardiac cycle. Stroke எப்படி சொல்றது? That will be like ஒரு strokeனா ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷனை யாரை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து வென்ட்ரிக்கிள்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். அப்ப வென்ட்ரிக்கிள் என்ன ஆக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கார்டியக் சைக்கிள்ல வென்ட்ரிக்கிள் வந்து எனக்கு வந்து பிளட்டை எப்படி சொல்றது பம்ப் பண்ணுது, வெளியே தள்ளி விடுது. சோ எனக்கு அந்த ஒரு சைக்கிளுமே எப்படி சொல்றது ஒரு கார்டியக் சைக்கிளுக்குமே எனக்கு வென்ட்ரிக்கிள் வந்து எவ்வளவு பிளட் வந்து பம்ப் பண்ணுது அதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம், கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப ஸ்ட்ரோக் ஒரு பம்பிங்க்குமே எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் இஸ் பீங் ரிலீஸ் டியூரிங் a cardiac cycle is called as what? Stroke volume. So nothing but it is the amount of volume that is being covered by each ventricle. எனக்கு ஒரு cardiac cycleமே ventricle பம்ப் அவுட் பண்ணக்கூடிய பிளட் நான் சொல்வேன் stroke volume. So almost வந்து பாத்தீங்கன்னா it is about 70 milliliter. சரியா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் cardiac outputக்கு வந்து நம்ம வேல்யூ பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். So which means we know the formula, right? Cardiac output நம்ம என்ன பார்த்திருப்போம் like HR into SV, கரெக்ட்டா? So HR into SV நான் வந்து வேல்யூ போடும்போது பாத்தீங்கன்னா stroke volume into heart rate is almost about 5000 ml, nothing but 5 liters வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுவே வந்து நீங்க இந்த அத்லெட் பிகாஸ் நான் ரொம்ப ஓவரா வேகமா ஓடக்கூடிய சமயத்திலயா இருக்கட்டும் இல்லாட்டி கேம் பிளே பண்ற சமயத்திலயா இருக்கட்டும் இந்த மாதிரி டைம்ல ஆப்வியஸ்லி கார்டியக் அவுட்புட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலா சொல்ல போனா அத்லெட்ஸ்க்குலாமே வந்து இந்த கார்டியக் அவுட்புட் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். see this diagram? pumped out blood எனக்கு வந்து வென்ட்ரிக்கிள் மூலமா எவ்வளவு பிளட் பம்ப் அவுட் ஆகுது ஒரு கார்டியக் சைக்கிள்ல அப்படின்றது தான் எனக்கு யாரா சொல்லுவேன் it is called as stroke volume. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹார்ட் சவுண்ட். ஸோ ஹார்ட் சவுண்ட் நம்ம வந்து பார்க்குறோம் சவுண்ட். ஓகே, நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் ஹார்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா லப்டப் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்? சரி, அதான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ எனக்கு ஒரு கார்டியக் சைக்கிளுமே வந்து எனக்கு 2 விதமான ஒரு சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். லப் டப், அது லப்ல ஆக்சுவலி லப் எல்யூபி லப் டப். ஸோ லப் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், டப் அப்படின்றது செகண்ட் சவுண்ட் சொல்லுவோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட்ல என்ன நடக்க போகுது, செகண்ட் சவுண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து இங்க வந்து கொடுத்துருக்கு. நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் 2 டயக்ராம் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு டிஃபரன்ஸ் உண்டு ஆக்சுவலி. கேன் யூ see here? நல்லா டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து இந்த வால்வ்ஸ் யார் இருக்கான்னு சரி ட்ரைகாஸ்பிட் வால்வா இருக்கட்டும் மெட்டல் வால்வா இருக்கட்டும் they will be closed. Can you see here? மெட்டல் வால்வ் அதிகம் பைகாஸ்பிட் வால்வ் அவ்வளவு பாடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் இந்த டாபிக் ஒரு ஸ்டைல சொல்லியிருப்பேன். பைகாஸ்பிட் வால்வ், மெட்டல் வால்வ், ட்ரைகாஸ்பிட் வால்வ் இந்த 2 பேருமே என்ன இருப்பாங்க they will be closing during the lap sound. இந்த டப் சவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் எனக்கு வந்து இவங்க 2 பேர் ஓபன் ஆயிடுவாங்க. யாரு? இந்த ட்ரைகாஸ்பிட் மிட்ரல் வால் ஓபன் ஆகும். பட் அட் த சேம் டைம் who will get closed அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த aortic and pulmonic valves. Can you see here? In between இந்த இடத்துல வந்து ஒரு வால் சரிதா, இது 2 எனக்கு வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஆனா இந்த லப் சவுண்ட்ல நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சேம் இந்த aortic and pulmonic valve என்ன இருக்கும்னு கேட்டா they will be opened. Can you see here? எனக்கு வந்து 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. First, that is lap soundல வந்து bicuspid tricuspid வந்து it will be like closed. சரியா? யார் க்ளோஸ் ஆறா? bicuspid tricuspid வந்து க்ளோஸ் ஆயிடும். பட் the same time யாரு இந்த can you see here இந்த aortic and pulmonic valve வந்து ஓபன்ட் ஆயிருப்பாங்க. அப்படியே டப் சவுண்டுக்கு வந்து ஆப்போசிட் ஆயிரும். எனக்கு க்ளோஸ் ஆறவங்க ஓபன் ஆயிருப்பாங்க, ஓபன் ஆறவங்க க்ளோஸ் ஆயிருப்பாங்க. சோ நான் வந்து சென்டென்ஸா எழுதும்போது பாத்தீங்கன்னா இந்த டப் செகண்ட் சவுண்ட் அப்போ எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த செமி லூனார் வால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். aortic and pulmonic valves என்ன ஆட்டோமேட்டிக்கலா they are going to be closed. சோ ஒரு ஹார்ட்டோட பீட் வந்து பாத்தீங்கன்னா 1 lub plus 1 dub. சோ இத ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்க போகுது, I will be getting the 1 heartbeat. சரியா? சோ இது வந்து சம்டைம்ஸ் எக்ஸாம்லயுமே வந்து கேட்பாங்க. டயக்ராம் பேஸ் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்குமே நமக்கு வந்து தெரியணும். ஓகே, இல்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், we saw about like என்னென்ன கார்டியக் சைக்கிள் வந்து பார்த்தோம், என்னென்ன ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், இந்த லப்டப் சவுண்ட் கதை என்னன்னு சொல்லி பார்த்தோம், எல்லாமே கார்டியக் அவுட்புட் we saw all these stories. சரி, இவ்வளவு பார்த்தோமே, இதெல்லாம் எதை வச்சு ஒரு ஹார்ட்டோட எப்படி சொல்றது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி, பிகாஸ் நம்ம எல்லாமே சொன்னோம் இந்த எஸ்ஏ ஏவி எல்லாமே இம்பல்ஸ் ஜெனரேட் பண்ண ஆக்ஷன் போட்டு ஜெனரேட் பண்ண கதை எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். பட் ஸ்டில் அது எனக்கு நார்மலா தான் போய்கிட்டு இருக்கா, எனக்கு இந்த எப்படி சொல்றது எலக்ட்ரிக்கல் ஆக்ட் எல்லாம் ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா அதை நான் மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பேன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் ப்ரெஷரை
அப்படி சொல்றது மானிட்டர் பண்றதுக்கு we will be using what ஸ்பிக்மோமேனோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டா. சரி, அதே மாதிரி இந்த நம்ம ஹார்ட்ல வந்து நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆர் மானிட்டர் பண்றதுக்கு ஐ வில் பி யூசிங் an instrument which is called as electrocardiogram. ஷார்ட்டா சொல்லணும்னா ECG அப்படின்னு சொல்லலாம். உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் நேரா கூட இல்ல டிவியை கூட பார்த்துருப்பீங்க. உடனே ஹார்ட் நெஞ்சு போல உடனே இந்த பிட்ஸ் மாதிரிலாம் வந்து அங்க வச்சிருப்பாங்க, வச்சுட்டு மானிட்டர் பண்ணிருப்பாங்கடா ECG எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, அது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட் இம்பல்ஸ் லைக் ஆக்டிவிட்டி எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு I'll be using an instrument called as electrocardiogram. சரியா. சோ இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா லைக் அங்க பேட்ச் மாதிரி பாடியில வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா I think பட் எப்படி சொல்றது they are called as electrodes அப்படின்னு சொல்லி electrodes வந்து எங்க பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடத்துல லைக் ஸ்கின், arms, legs and chest. இந்த 4 இடத்துல நான் என்ன பிளேஸ் பண்ண போறேன்னு கேட்டா இந்த patch like things நான் வந்து பேஸ்ட் பண்ணுவேன், which is also called as electrodes. So இங்க பிளேஸ் பண்ண போறேன் skin, arms, legs and chest. இந்த இடத்துல வச்சு நான் வந்து பிளேஸ் பண்ணுவேன். சரியா. இப்போ இது என்ன பண்ணும் இந்த லீட்ஸ் நான் வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு வந்து ஒரு கார்டியக் சைக்கிளுமே டிஃபரெண்ட் சேஞ்ச் இருந்துச்சு. பிகாஸ் நார்மலா இவ்வளவுதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை விட கம்மியா இருக்கு இல்ல ஜாஸ்தியா இருக்கு சுத்தமாவே இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு இந்த லீட்ஸ் எனக்கு என்ன பண்ணும் மானிட்டர் பண்ணி அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம விசிபிளா இருக்கிற மாதிரி ஆக்கி வைக்கும். சரியா. சோ வேவ்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். which means நம்ம ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும். அந்த மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிராஃப் மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டே இருங்க பார்த்தாலும் இப்படி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். அதான் வந்து ஹார்ட் பீட் இருக்கு. இதே வந்து பிளாட் லைன்டா போச்சுன்னா வந்து ஓகே த பேஷண்ட் இஸ் டெட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய டிவில பார்த்துருப்போம். இப்போ சில பேர் நேரில் கூட பார்த்துருப்பீங்க இல்லைன்ட்டுல. பட் ஸ்டில் அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து என்னது அப்படின்றத நம்ம இந்த கான்செப்ட்ல வந்து அப்கமிங் கான்செப்ட்ல வந்து பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கலா சொல்லணும்னா நத்திங் பட் த டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். சரி, இப்போ இந்த டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன் என்னன்னு சொல்ற பாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். ஸோ பட் இந்த டாபிக் ஒரு ஸ்டார்டிங்ல ஐ திங்க் ஐ கேவ் an intro about what is what, right? சரி, இப்போ இந்த வேவ்ஸ் கேட்டீங்கன்னா டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் ஹார்ட் மசில் வந்து எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இத்தனை விதமான வேவ்ஸ் அதை நல்லா பார்க்கணும். which is nothing but P வேவ் நான் பார்க்கலாம், QRS வேவ் பார்க்கலாம், T வேவ். எனக்கு நிறைய வேவ்ஸ் I just show you. இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த கான்செப்ட்ல வந்து பார்க்கலாம். இவ்வளோ நம்ம என்ன ஸ்டோரி சொன்னோமோ the same story நான் இங்க வந்து I've given as the word format. சிம்பிளா சொல்ல போனா EKG, electrocardiogram, heart cycle, எவ்வளோ இம்பல்சஸ் எல்லாம் கட்டிங் மானிட்டர் பண்ண அந்த மிஷின் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. லைக் எலக்ட்ரோட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா நம்ம செஸ்ட், லெக், ஸ்கின், ஆர்ம் எல்லாமே பிளேஸ் பண்ணுவாங்க. எனக்கு பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா என்ன ஆகும் இந்த மாதிரி மானிட்டர் வந்து காட்டும் என்னோட ஹார்ட்டோட அவுட்புட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த வேவ்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. சரி, இப்போ அந்த வேவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து பிகாஸ் டெக்னிக்கலா சொல்லப்போனா லைக் டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் வந்து எனக்கு வந்து காட்டி கொடுக்கும் இல்லையா. சரி, அப்படி நான் சொல்லும் போது இந்த P வேவ் வந்து என்ன காட்டும்னு கேட்டீங்கன்னா they will be showing the arterial depolarization. ஸோ எல்லாம் நோட் பண்ணுங்க. எனக்கு இந்த P வேவ் என்ன காட்ட போகுது. எஸ், இந்த இடத்துல இப்போ தெளிவா பாருங்க, தெளிவா தெரியும். Can you see here? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு P வேவ் வருது. இந்த P வேவ் வந்து எனக்கு என்ன காட்ட போகுது கேட்டீங்கன்னா டீபோலர். நான் ஆல்ரெடி சொன்னேன் டாபிக் ஒரு ஸ்டார்டிங்ல ஐ ஹவ் டோல்ட் லைக் வாட் இஸ் டி அண்ட் வாட் இஸ் ரீபோலரைசேஷன். சிம்பிளா சொல்ல போனா லைக் a கைண்ட் ஆஃப் ஒரு வைப்ரேஷன், ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கரெக்டா. சோ எனக்கு எதோட எக்ஸைட்டேஷன் கேன் see here. ஃபர்ஸ்ட் P வேவ் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன் மாதிரி காட்டுது. ரீபோலரைசேஷன் which is nothing but of atrium. எனக்கு ஏட்ரியால நடக்கக்கூடியது which is we call them as atrial systole. Systole என்ன பார்த்தோம் கண்ட்ராக்ஷன் இல்லையா. அப்போ அந்த atrial systole சொல்லும்போது எனக்கு இது வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் which causes the atrial systole. எனக்கு ஆர்ட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆகும் ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன். அதனால ஆர்ட்ரியா வந்து is going to get contracted. சரி, அடுத்து எனக்கு யார் இருக்கா can you see here. ஒரு வேவ் வந்து P முடிஞ்சு போச்சு. லைக் as I told you earlier எனக்கு ஆர்டியல் சிஸ்டோல் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் QRS. சரியா, ஒரு ஸ்பைக் மாதிரி எனக்கு வந்து இருக்கும். இந்த QRS வேவ் ஆர் QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் which is going to cause the ventricular systole. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் P வேவ் பொறுத்த வரைக்கும் யாருன்னு சொல்லுவோம் we call them as arterial systole. எனக்கு இப்போ இந்த QRS இருக்காங்க. இப்போ இந்த QRS வந்து எனக்கு என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ventricular systole. So ventricular systole as you all do. எனக்கு இந்த டைம் என்ன கேட்டீங்கன்னா again deep excitation நடக்கும். So we know what is this ventricular systole. Ventricular part is going to get contracted and finally I'll be having which wave?
எனக்கு வந்து டி வேவ் வந்து நடக்கும். ஸோ டி வேவ் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் எனக்கு இவ்வளோ நேரம் டீபோலரைசேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. now what is going to happen, the repolarization பழைய நிலைமைக்கு யார் இருந்தா ventricles வந்து represents the repolarization of the ventricle. ஸோ நீங்க ஒரு சவுண்ட்மே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளாட் ஒரு P wave QRS, again will be having the T wave, P wave QRS T wave. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு வேரியேஷன் எனக்கு வந்து காட்டிட்டு இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹார்ட் பீட்டுக்கு எனக்கு இந்த வேவ்ஸ் எப்படி கேன் யூ see ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வென்சி ஒரு ஆர்டர்ல வந்து போய்கிட்டு இருக்கும். இதுவே எனக்கு ஃபாஸ்ட் ஆச்சு கேன் யூ see the difference in between அந்த கேப் அந்த ஒரு QRS இந்த P wave இந்த கேப் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி. பிகாஸ் சிஸ்டம் டெக்னிக்கல் ஃபாஸ்ட் இன்னும் நார்மல் 0.8 செகண்ட் நடக்கிறத விட எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்லோ பாத்தீங்கன்னா நார்மலாக ரொம்பவே அது சொல்றது இழுத்து போது அந்த சிஸ்டம் அந்த ஹார்ட்டோட அவுட்புட் a very long time to happen. அந்த 0.8 செகண்ட்ஸுமே தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கும். whereas irregular heartbeat எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த P and first we have the QRS ஒரு டி வேவ் இருக்கு. பட் ரெண்டுத்துல தெரியுதா எனக்கு இந்த டி வேவ்க்கும் இந்த பி வேவ்க்கும் நடுவில் வந்து ஒரு ஹியூஜ் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் டிஃப்ரெண்ட் ஹார்ட் பீட்ஸ் லைக் நார்மல் பார்த்தோம், we saw the fast, ஸ்லோ, irregular. எனக்கு ஸ்லோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரி ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அகைன் இந்த வேவ்ஸ் எல்லாமே கரெக்டா நியர்பை இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அந்த 8 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஃபாஸ்டா இருக்கும். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்கும் QRSக்குமே நடுவில் டைம் கேப் வந்து ரொம்பவே ஒரு வேரியேஷன் இருக்குதான் செய்யும். அது நம்ம என்ன சொல்லுவோம், we call them as irregular heartbeat அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். P அப்படின்றது என்ன பண்ண போறாங்க, as we can see arterial systole, QRS is going to be ventricular systole and TMN again is going to be the repolarization of the ventricles. ஸோ இதுதான் வந்து நம்மளோட PQ அந்த வேவ்ஸோட ஃபார்மேட். சரி, இப்போ இந்த வேவ்ஸ் வந்து பிகேஜி நான் எடுத்துட்டேன். எனக்கு இந்த பில் கொடுக்குறாங்க கையில், அந்த ஷீட் வந்து கொடுக்குறாங்க, ராஃப் ஷீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். சில சேஞ்சஸ் இருக்கும், சில பேர் நார்மலா இருப்பாங்க. பட் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பாடியில வந்து ஒரு பர்சனோட பாடியில வந்து என்னென்ன டிராபேக்ஸ் இருந்துச்சு, சப்போஸ் லைக் ஓகே ஹார்ட்ல பிரச்சனை இருக்கா, டிராபேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஷீட்ல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது we are going to see about the double circulation. So double circulation அப்படின்னு கேட்டீங்கன்னா before that let us have a small intro. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா let us talk about the amphibians. So amphibiansலாம் வந்து amphibians வேண்டாம், first fishes எடுத்துக்கலாமே. So fishes வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், fishes வந்து they have a 2-chambered heart அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். they breathe through gills அப்படின்னு சொல்லி இந்த கதை எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். சில gills இருக்காது, blow holes, இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா. சரி, அப்போ அவங்க பாடியில since they have only 2-chambered heart, அவங்க பாடியில வந்து பிளட் ஒரு முறை மட்டும்தான், ஒன் டைம் மட்டும்தான் மொத்த பாடிக்குமே பிளட் வந்து பாஸ் ஆகும். சரியா, அது நம்ம என்ன சொல்லுவோம், we call them as single circulation அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா we have a 4-chambered heart. அவங்க பாடியில வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து twice வந்து பாஸ் ஆகும். if you remember நம்ம என்ன பார்த்திருப்போம், எனக்கு வந்து என்ன பார்த்தோம், ஹார்ட்ல வந்து ஆக்சிஜன் பிளட் from the lungs will be entering into the left side ventricle auricle to the lungs, to other parts of the body, திரும்ப from the எப்படி சொல்றது other parts of the body இருந்து ரைட் சைடுக்கு என்ட்ரி கொடுக்கும். ஸோ எனக்கு மொத்தமே பாடியில வந்து 2 வாட்டி என்னோட பிளட் வந்து பாஸ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இதுக்கு போய் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call them as the double circulation. So சிம்பிளா சொல்ல போனா the systematic circulation that carries the oxygenated blood to the body tissues and it turns as the deoxygenated because எனக்கு என்ன ஆகுது, எனக்கு லெஃப்ட் சைடுக்கா வந்து ஆக்சிஜன் பிளட் from the lungs என்ட்ரி கொடுக்கும். ஆனா வெளில போகும்போது அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, பட் திரும்ப எனக்கு ரைட் சைட்ல என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா தான் என்ட்ரி கொடுக்கும்போது, எனக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ஆக்சிஜனேட்டட், திரும்ப இன்னும் என்ட்ரி கொடுக்கும்போது ரிட்டர்ன்ஸ் as deoxygenated blood. So இந்த மாதிரி 2 டைம் எனக்கு சர்க்குலேட் ஆகுறதுனால we call them as one double circulation அப்படின்னு சொல்லுவோம். So the pulmonary circulation carries blood from heart to lungs for oxygenation again back. So pulmonary respiration நம்ம வந்து படிச்சிருப்போம், lungs involves the lungs, pulmonary fluidination படிச்சிருப்போம் இல்லையா. So the pulmonary சொல்லும்போது lungs வந்து எனக்கு இல்லைன்னு, because கண்டிப்பா lungs என்ன பண்ணும், again blood from the heart, oxygenated blood from the lungs will be entering to the left side of the heart. இந்த கதையெல்லாம் நம்ம எல்லாம் படிச்சோம் இல்லையா. That is what we are given. மொத்தமா சிம்பிளா சொல்ல போனா உடம்புல வந்து 2 வாட்டி blood வந்து it is going to get passed on. apart from that எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து gaseous exchangement apart from that circulation increase பண்ண ஹெல்ப் பண்ணும். So gas exchange நம்ம சொல்லும்போது இந்த exhalation like inhalation exhalation mechanism, carbon dioxide and oxygen transportation எனக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா obviously it will be kept on increasing. so far நம்ம என்ன பார்த்தோம்னா சர்க்குலேஷன், அதாவது ஹார்ட்ல வந்து எப்படி பிளட் வந்து பாஸ் ஆகுது, எந்த வால் மூலமா என்ட்ரி கொடுக்குது, எந்த வால் மூலமா எக்ஸிட் ஆகுது, எங்க போகுது, இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். ஸோ டபுள் சர்க்குலேஷனா என்ன, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா let us talk about vertebrates எடுத்துக்கலாம். ஸோ vertebrates, invertebrates with spinal cord or without spinal cord அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ invertebrates வந்து பாத்தீங்கன்னா
like it can be single circulation majority. So vertebrates வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளாவும் இருக்கலாம், டபுள் சர்க்குலேஷனாவும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபிஷஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபிஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they will be having single circulation. So single circulation என்ன அர்த்தம்? அவங்க பாடியில வந்து பிளட் மொத்தமே வந்து ஒரு வாட்டி மட்டும் தான் வந்து சர்க்குலேட் ஆகும். அப்ப டபுள் சர்க்குலேஷன் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடியில வந்து பிளட் 2 வாட்டி வந்து சர்க்குலேட் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, அப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் சிங்கிளாவும் இருக்கலாம், டபுள் சர்க்குலேஷனாவும் இருந்துட்டு போட்டோம். இந்த சர்க்குலேஷன் அதாவது பிளட் சர்க்குலேஷன் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இது யார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா there was a person named வில்லியம் ஹார்வி. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சர்க்குலேஷன் இந்த பிளட் வந்து எப்படி இந்த சர்க்குலேஷன் கான்செப்டே கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வில்லியம் ஹார்வி தான். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மேமல்ஸ் அப்படின்ற கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா மேமல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி லைக் டபுள் சர்க்குலேஷன் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த டபுள் சர்க்குலேஷன் மெத்தட்லயே நம்ம 2 பார்க்கலாம். ஒன் இஸ் கோயிங் டு பி சிஸ்டமிக் சர்க்குலேஷன், another one is going to be pulmonary circulation. ஸோ 2 பார்க்கிறோம். ஒன் இஸ் கோயிங் டு பி சிஸ்டமிக் சர்க்குலேஷன், another one is going to be pulmonary circulation. சரி, அப்போ இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இட் இஸ் லைக் கேரி டு டிஷ்யூஸ். ஸோ இங்க இருந்து கேரி நம்மளுக்கு ஆக்சிஜனேட் பிளட் வந்து இட் இஸ் பீங் கேரிட் அவுட் டு டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்ல இருந்து எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ட் இட்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த ஹார்ட். ஸோ எனக்கு கேரி ஓவர் ஆகும்போது ஆக்சிஜனேட் பிளட் டிஷ்யூஸ்க்கு போகுது, ஆனா பட் ரிட்டர்ன் ஆகும்போது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா தான் ஹார்ட்டுக்கு திரும்பமே எனக்கு வந்து சேரும். இதுவே நான் பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு நான் பாத்துட்டேன்னா பல்மனரி அர்த்தம் மோஸ்ட்லி வந்து லங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அப்ப லங் இந்த பல்மனரி சர்க்குலேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து இட் பாஸ் ஆன் டு லங்ஸ். அகைன் லங்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எங்க போகுது? இட் இஸ் பீங் சென்ட் பேக் டு ஹார்ட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்வோம் பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி லைக் அ சைக்கிள். ஸோ டயக்ராம் வரும், I'll just show you. எஸ், இப்போ இதை பார்க்கலாம். பல்மனரி சர்க்குலேஷன் and I'll show you அது வரும். ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் நம்ம என்ன சொன்னோம்? லங்ஸ், கரெக்டா? லங்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ which means the circulation between the lungs and the heart. இப்போ ஒரு டயக்ராம் பார்க்கலாம். Let us start from here. So deoxygenated blood from the right ventricle. நல்லா பாருங்க, எனக்கு என்ன ஆகுது? ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து deoxygenated blood வந்து அப்படியே it is being passed on. இது எங்க பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா it will like pass on to the pulmonary artery. So எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க யாரு? லைக் deoxygenated blood from the right ventricle ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு பல்மனரி ஆர்டரி வழியா அப்படியே மூவ் ஆன் ஆகுறாங்க, சரியா? சோ இந்த பல்மனரி ஆர்டரி வழியா மூவ் ஆன் ஆயிட்டு எனக்கு எங்க போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு யார் இருக்கா பக்கத்துல? I am having the lungs, சரியா? சோ பல்மனரி ஆர்டரியில இருந்து லங்ஸுக்கு போயிருவாங்க. சோ லங்ஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் நமக்கு லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா வந்து நமக்கு அப்படியே கன்வெர்ட் ஆயிட்டு கேன் யூ see here எனக்கு again is getting transferred to what? இந்த பல்மனரி வெயின் வழியா எனக்கு எங்க போய் சேர்றாங்க? இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது இந்த கலர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் ஆயிருக்கும் deoxygenated and oxygenated blood. So இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம pulmonary circulationல வந்து it is getting started from right ventricle இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா மூவ் ஆயிட்டே வந்துட்டு pulmonary artery வழியா எங்க போறோம்? லங்ஸுக்கு போறோம். லங்ஸுக்கு உள்ள வந்து எனக்கு blood oxygenated ஆனதுக்கு அப்புறம் it passed on to pulmonary vein வழியா எங்க என்ட்ரி கொடுக்குறாங்க? Obviously it being reaches the right atrium. இது நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா pulmonary circulation. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ லிட்டரலி அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து எப்படி சொல் இப்போ நம்ம பல்மனரி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது லங்ஸ் அண்ட் ஹார்ட்டுக்குள்ள இருக்க சர்க்குலேஷன் என்ன சொல்லியிருந்தேன்? பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சிஸ்டமிக் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எப்படி சொல்றது ஹார்ட்ல இருந்து டு பாடி பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் from the left ventricle. So இங்க இருந்து கிளம்புறாங்க because எனக்கு வந்து நான் pulmonary வந்து I saw from the right side of the heartல இருந்து நான் ஆரம்பிச்சு left sideல வந்து முடிச்சேன். இப்போ இதுவே நான் வந்து systemic circulation வந்து பாத்தீங்கன்னா I am starting from left side of the heartல இருந்து ஆரம்பிச்சு I'll be like finishing off in the right side of the heart. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க இருந்து? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எனக்கு ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா எனக்கு வந்து மூவ் ஆறாங்க. மூவ் ஆயிட்டு எங்க போறாங்க? அப்படியே அயோட்டா. கேன் யூ see here எனக்கு இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படியே மூவ் ஆயிட்டு அயோட்டா கிட்ட மூவ் ஆயிட்டு அயோட்டால இருந்து எனக்கு எங்க போகுது? அப்படியே ஸ்லோவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே இந்த கேப்லரிஸ். கேன் யூ see here எனக்கு யார் இருக்கா? நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எனக்கு வந்து
arteries and veins ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்றது capillaries அப்படி சொல்லி படிச்சிருப்போம். artery வந்து it is not a single tube like structure, ஒரு branch like structure மாதிரி இருக்கும். so we call them as what arterioles அப்படின்னு சொல்லி இருப்போம். அதே மாதிரி veins-மே எனக்கு சும்மா ஒரு single tube like structure-ஆ கிடையாது. it is also going to be branch அப்படின்னு நான் சொல்லும்போது it is called as what venules அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். கரெக்ட்டா? so what is going to happen, இங்க இருந்து ஆரம்பிக்கிறது left ventricle இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா போயிட்டு அயோட்டா வழியா பாஸ் ஆயிட்டு, can you see here எனக்கு யார் இருக்கா, இந்த arterioles venioles எல்லாமே வந்து இருக்கிறாங்க. சோ அப்படியே பாஸ் ஆயிட்டு எங்க வராங்க, it is slowly moves on to எனக்கு வந்து அப்படியே மூவ் ஆயிட்டு vena cava வழியா it is going passed on to the left ventricle. தெரியுதுங்களா? சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே we have like aorta, அதுக்கப்புறம் capillaries இருக்கிறாங்க, arterioles venules. இந்த branch like structure பாத்தீங்களா, இங்க நம்ம யார சொல்லுவோம், arterioles and venules வழியா வந்துட்டு ஸ்லோவா they will move on. எனக்கு எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா it finish off in the right atrium. சரியா? சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எடுத்துக்கிட்டோம்னா நியூட்ரியன் சப்ளையா இருக்கட்டும், ஈவன் லைக் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனக்கு எங்க டிஷ்யூஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, வெளியே எடுக்கிறதா இருந்தாலுமே சரி, இது எல்லாமே எனக்கு யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் தான் எனக்கு வந்து பண்ண போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the regulation of the cardiac activity. சரி, சோ ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து இட்ஸ் அ மயோஜெனிக். ஸோ விச் மீன்ஸ் அதுக்கு வந்து எந்த ஒரு புஷ் ஸ்டார்ட் எதுவுமே தேவை கிடையாது. அவங்களோட பிகாஸ் நம்ம ஹார்ட் நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, அப்படி சொல்றது கார்டியக் அவுட்புட் ஸ்டோரி ஜென்ரேஷன் இந்த கதை எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜென்ரேட் ஆகுறது அப்படின்றது வந்து இல்லாட்டி அந்த இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்றது அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் எதுவுமே தேவையில்லை, அவங்களா வந்து ஆட்டோ ஜென்ரேட் வந்து ஆயிப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் they'll be able to generate their own impulse. So அது மட்டும் இல்லாம nervous and endocrine systems regulates the heart activity. நம்ம already we saw about the nerve system பத்தியும் பார்த்துட்டோம் and endocrine system பார்த்துட்டோம். கண்டிப்பா அது என்ன பண்ணும், ஹார்ட்டோட ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம டைப்ஸா வந்து பிரிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் we saw about CNS, PNS, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டீடைல்டா வந்து படிச்சிருப்போம். ஸோ சிம்பத்தட்டிக்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், வித் புஷ் லைக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும், அதாவது ஹேப்பனிங் வந்து நம்ம என்ன சொல்றோம் சிம்பத்தட்டிக், ஓகே போதும் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ரொம்ப நேரம் ஜாக் பண்ணிட்டே இருக்கேன், என் ஹார்ட் வந்து ஓகே ரொம்ப ஃபாஸ்டா பீட் ஆகுது, இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தினால. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களோட ஹார்ட் பீட் வந்து இட் வில் கம் பேக் டு அ நார்மல் ரேட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். சரியா? சோ இப்போ இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ணும், இட் இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட், whereas the parasympathetic வந்து பாத்தீங்கன்னா இட் டிக்ரீஸ் த ஹார்ட் ரேட். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து ஹார்ட் பீட்டுக்கு இல்ல. இப்போ இன்னொரு கான்செப்ட் நான் சொல்றேன். நம்ம ரொம்ப அழுதுட்டு இருப்போம், நம்ம அழும்போது கண்ணுல இருந்து வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப அந்த டியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற எதால அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ வாண்ட் கண்ணுல தண்ணி வரவே வராது, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? சோ அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராசிம்பத்தட்டிக். சோ அதே மாதிரி தான் பாடியில வந்து நடக்கிற ஒரு ரியாக்ஷன், ஒன்னு வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு சிம்பத்தட்டிக், ஒன்னு ஸ்டாப் பண்றதுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பாராசிம்பத்தட்டிக். சோ இதை நம்ம வந்து பாக்குறோம், சிம்பத்தட்டிக் வந்து இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட், whereas பாராசிம்பத்தட்டிக் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீசஸ் த ஹார்ட் ரேட். ஓகே, and whereas we saw about adrenaline also. adrenaline வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டத்துல வந்து we saw அதுவும் பார்த்தா ஹார்ட் பீட் வந்து மெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ அபார்ட் ஃப்ரம் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு adrenaline அப்படின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணிருப்பேன். அப்ப டிக்ரீஸ் ஸ்லோ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் யாரை யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அசிடைல் கோலைன். இந்த வார்த்தைகள் எல்லாமே எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அசிடைல் கோலைன் வந்து என்ன பண்ணும், இட் ஸ்லோஸ் த ஹார்ட் பீட். அட்ரினலைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் பீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெட் அஸ் டாக் சம்திங் அபவுட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். சோ வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட வெசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெசல்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா they will become narrow, அதாவது அப்படி சொல்றது சுருங்கி போக ஆரம்பிக்கும். சோ அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் லைக் வாசோபிரெசினா இருக்கலாம். இப்ப இங்க ரெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, வாசோபிரெசினா இருக்கட்டும் இல்லாட்டி ஆஞ்சியோடென்சின், இவங்க என்ன பாத்தீங்கன்னா they will cause vasoconstriction. இதுவே vasodilation, டைலேஷன் அர்த்தம் அப்படியே கொஞ்சம் விரிவடைய செய்யும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நியாரிட்டிக் பெப்டிடைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they will be causing the vasodilation. So moreover வந்து பாத்தீங்கன்னா என் ஹார்ட்ல வந்து we saw about sinoatrial node and arterioventricular nodes எல்லாமே வந்து பாத்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா the vagus nerve. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம வந்து இம்பார்ட்டன்டா நோட் பண்ணிக்க வேண்டிய
விஷயங்கள். சரியா? ஸோ வேகஸ் நம்ம என்ன பண்ணோம், எனக்கு வந்து சைனாய்டல் நோடா இருக்கட்டும், அப்படி ஆர்டோவென்டிகுலர் நர்வ்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே எதுல பார்த்திருப்போம், அந்த கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி we have learned. Okay, next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the nerves. இப்போ நம்ம என்ன சொன்னோமோ சேம் ஸ்டோரி is being given here. இந்த சிம்பத்தட்டிக்கா இருக்கட்டும், பாராசிம்பத்தட்டிக்கா இருக்கட்டும், or else like we saw about adrenaline. கரெக்டா? அந்த adrenal medullary hormone, adrenal எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா cardiac output வந்து increase பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். Then also we saw something about whom? எஸ், அசிடைல்கோலின் வந்து பார்த்திருப்போம். என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் வந்து ஸ்லோ பண்ண நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி டோல் யூ ஹார்ட் இஸ் நத்திங் பட் மயோஜெனிக். ஆட்டோ அவங்களே வந்து பண்ணிப்பாங்க, அந்த இம்பல்ஸ் எல்லாமே ஜெனரேட் பண்ணிப்பாங்க. யாருமே ஒரு புஷ் ஃபோர்ஸோ எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணவே தேவை கிடையாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வி மிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மெடுலா ஆப்லங்கேட்டா, which means it regulates the cardiac activity through ANS. ஸோ இந்த வார்த்தை எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். Yes, now let us talk about the blood pressure. So blood pressure அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம yes, let us move from here. Okay, so blood pressure எதனால நம்ம வீட்ல வந்து நம்ம பெரியவங்கள பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். சும்மா வந்து blood pressure கத்த ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா அவங்க பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து மாறும். பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம், எனி டென்ஷனா இருக்கும்போது கண்டிப்பா blood pressureல ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி காஸ் எல்லாமே blood pressure வந்து இருக்கும். ஸோ நம்ம blood pressure வாய் வழியா சொல்றோமே, வாட் இஸ் திஸ் blood pressure அப்படின்னு கேட்டீங்கன்னா it is nothing but a kind of force that is being exerted எங்க on the walls of the blood vessels. So blood vesselsல வந்து ஒரு வகையான pressure வந்து கொடுக்கும் போது ஒரு எக்ஸாம் புஷ் பண்ண ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா வரும்போது அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், இட் சர்க்குலேட்ஸ் த்ரூ ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். நார்மலாக ப்ரெஷர் கண்டிப்பா தேவைப்படும். அந்த ப்ரெஷர் இருந்தா என்ன பண்ண முடியும், என்னோட பிளட் வந்து என் உடம்பு முழுக்கமே வந்து ஃப்ளோ ஆகும். இட் பி லைக் ஆர்டரிஸா இருக்கட்டும், வெயின்ஸா இருக்கட்டும், கேபிலரிஸ் ஃப்ளோ பண்றதுக்கு ஒரு ப்ரெஷர். இப்போ நார்மலா வந்து நான் பம்ப் வந்து ஒரு தண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் பம்ப் மூலமா என்ன பண்ண முடியும், அந்த வாட்டர் நான் அப்சர்வ் பண்றதா இருக்கட்டும், வெளியே விடுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து ஒரு பம்பிங் சிஸ்டம் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து தேவைப்படும். கரெக்டா? சோ அதே மாதிரிதான் எனக்கு வந்து இந்த பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளட் வந்து உடம்புல எல்லா இடத்துக்குமே ஃப்ளோ ஆகிறதுக்கு டெக்னிக்கல் லைக் ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் எல்லாமே ஃப்ளோ பண்றதுக்கு எனக்கு இந்த பிளட் பிரஷர் வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, இதுவே இந்த பிளட் பிரஷர் வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச் இருக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிபி எவ்வளவு இருக்கும், 120/80 mm of Hg அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ Hgன்றது இஸ் நதிங் பட் மர்க்யூரி, mm ன்றது மில்லிமீட்டர். ஓகே, அப்ப 120/80 னா என்ன, இதையோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே வந்து பார்த்தோம். டாபிக்கோட ஸ்டார்டிங்ல 120 இஸ் நதிங் பட் தி சிஸ்டாலிக் பிரஷர், whereas 80 is going to be the diastolic pressure. சரி, the systolic diastolic அதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம் ஆல்ரெடி, இந்த கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்லயே வந்து பார்த்தோம். பட் இது வச்சு என்ன குட்டி ரீகேப் எடுக்கிறேன். சிஸ்டாலிக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கண்ட்ராக்ஷன் அப்போ வரக்கூடிய பிரஷர், டயஸ்டாலிக் வந்து பார்த்தா ரிலாக்ஸேஷன் அப்போ வரக்கூடிய பிரஷர். கரெக்டா? சோ இதெல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ திங்க் அதான் கொடுத்திருக்கேன். சிஸ்டாலிக் பிரஷர் when the heart contracts, diastolic pressure heart relax ஆகும். பிகாஸ் நம்ம ஹார்ட்மே வந்து பார்த்திருப்போம் என்ன கைண்ட் ஆஃப் இந்த லப்டப் சத்தம் பத்தி பார்த்தோம், கண்ட்ராக்ட் ரிலாக்ஸேஷன், எப்போ கண்ட்ராக்ட் ஆகும் எப்போ ரிலாக்ஸ் ஆகும், இந்த கான்செப்ட் எல்லாமே we saw in our earlier topic. சோ இந்த பிளட் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பர்சனுக்கு இருக்கும்னு சொன்னது 120/80. சரி, ஓகே. அப்போ இந்த பிளட் பிரஷரை வந்து நான் மெஷர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் எக்யூப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? சோ த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் த எக்யூப்மெண்ட் which helps to measure the blood pressure என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is going to be called as sphygmomanometer. And if you remember நம்ம வந்து electrocardiogram இதையோ நம்ம வந்து பார்த்திருப்போம். ECG அதாவது cardiac output கணக்கு எடுக்கிறதுக்கு. இது எதுக்குன்னா blood pressure. So don't get confused. blood pressure கண்டுபிடிக்கிறதுக்கு எதுனா it is going to be sphygmomanometer. So நான் already சொன்ன மாதிரி தான் same story which is nothing but 120/80 is going to be the normal blood pressure. 120 னா என்ன, 80 னா என்ன, எல்லா ஸ்டோரிஸ்மே we already saw. சரி, இப்போ now let us talk about disorders of the circulatory system. So நான் வந்து blood கதை, pressure கதை எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம disorders பத்தி பார்க்க போறோம். The disorders வந்து பாத்தீங்கன்னா this topic is going to be முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். So disorders also is like very easy. நம்ம நார்மலா டெய்லி லைஃப்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பட் நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சடனா சொல்லுவோம் நெஞ்சுவலில இறந்து போயிட்டாரு, கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு காமனான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்போம். பட் டு பி ஃப்ராங்க் தே ஆர் நாட் சேம். கார்டியாக் அரெஸ்டா இருக்கட்டும் இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்து வேற வேற. அதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது இந்த ஒரு டிசார்டர்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டாக் அபௌட் த ஹைப்பர்டென்ஷன் அண்ட் த coronary heart disease. சரியா? ஹைப்பர்டென்ஷன் ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்,
எப்படி சொல்றது, let us talk about என்னோட பிபி ரேஞ்ச் என்ன 120/80 கரெக்டா. ஸோ அது அளவுக்கு அதிகமா ஆகும்போது நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்வேன். சரியா சடனா டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப அளவுக்கு மீறி போயிருச்சு அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல கம்மியாயிடுச்சுன்னா ஐ கால் them as what ஹைப்போடென்ஷன். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனா பட் இந்த ஹை பிபி ஆகுறது கண்டிப்பா இட் இஸ் நாட் குட் ஃபார் வாட், பிரெயினா இருக்கட்டும் இல்லாட்டி ஹார்ட்டா இருக்கட்டும், இட் இஸ் கண்டிப்பா சம் கைண்ட் ஆஃப் டேமேஜ் வில் பி. பிகாஸ் ப்ரெஷர் நான் வந்து என்ன சொன்னோம், அந்த வெசல்ஸ்ல வந்து எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ப்ரெஷர், நம்ம சொல்ல பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம், அது எனக்கு அதிகமா ஆகுது. பிகாஸ் அளவுக்கு அதிகமா இப்போ நம்ம ஒரு குழா வந்து நான் திறந்து விடுறேன், ஒரு டியூப் நான் வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த டியூப் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நார்மல் அளவுல வச்சாதான் வந்து வாட்டர் ஃப்ளோ ஓகே ஓரளவுக்கு கூட ஹையா மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கோங்களேன். பட் ஓவர் ஃப்ளோ ஆகும், அந்த குழா வந்து பிச்சு வந்துடும், அந்த பைப் நம்ம சொருகி விட்டது, அதோட ப்ரெஷர் வந்து பேர் பண்ண முடியாது. அந்த கொலாக்கே சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த வெசல்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த ஆர்டரி எல்லாமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ரொம்ப டெண்டரா இருக்கும். தே வில் பர்ஸ்ட் ஆஃப் அந்த ப்ரெஷர் வந்து தாங்காம. சரியா. ஸோ ப்ரெஷர் ஹேஸ் டு மீன் அது அளவுக்கு மீறி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை பிபி பார்த்தீங்கன்னா 150/90 வந்து போகும் பார்த்தீங்கன்னா obviously is going to cause some damages. So this is what like I have given. So normal hypertension எப்படி காட்டுறாங்க, can you see here, normal இவ்வளோ இருக்கு, ப்ரீ hypertension stage அளவுக்கு மீறி எனக்கு போறது எல்லாமே I have just given here. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம். ஸோ which means நான் என்ன சொன்னேன் 150/90 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி போகும்போது பர்சனுக்கு வந்து என்ன ஆகும், கண்டிப்பா it will cause damage to heart, kidney, இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். and we call them as what hypertension அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். so I have given the diagrams here also. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா let us அதுவும் ஹை போனா பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்க போது. நெக்ஸ்ட் we are going to see about the coronary heart disease. so coronary heart disease அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா it is because of the narrowing. எனக்கு வந்து வால் இப்படி இருக்குன்னா அதை நான் இன்னும் ஷ்ரிங்க் பண்றேன், அது நேரோவா இருக்கிறது ஆகும்போது பாத்தீங்கன்னா you call them as what coronary heart disease அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கு நேரோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் சுருங்கி போறது கதை கிடையாது. எனக்கு நார்மலா இப்படிதான் இருக்கும் இந்த டியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க டெபாசிஷன் ஆக ஆரம்பிக்கும். லைக் இட் கேன் பி ஃபேட், இந்த மாதிரி டெபாசிஷன் ஆகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ ப்ராடரா இருந்த ஒரு இடத்துல இவ்வளோண்டு எனக்கு வந்து டெபாசிஷன் நிறைய செட்டில் ஆயிட்டு இத்தனோண்டு அமௌண்ட் தான் எனக்கு பாஸ் ஆகுது, இவ்வளோ அமௌண்ட் பாஸ் ஆகுற இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பா இந்த பிளட் ஃப்ளோ வந்து தடைப்படும். ஃப்ளோ ஒரு ஃப்ரீக்வெண்டா போற இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து தடைப்பட ஆரம்பிச்சதுன்னா there is lot of chance அந்த பர்சனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். சரியா. ஸோ டெக்னிக்கலா சொல்ல போனா அந்த ஆர்டரிஸ்ல வந்து லைக் ஏதாவது டெபாசிஷன் ஸ்பெசிஃபிகலி ஃபேட் இந்த மாதிரி டெபாசிட் ஆகுது அப்படின்றதுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கு பேரு we call them as atherosclerosis. இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ என்ன ஃபேட் டெபாசிஷன் இன்சைட் த ஆர்டரிஸ் கொரோனரி ஆர்டரிஸ் கீழ தான் வரும். we call them as atherosclerosis. இது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த பிளட் ஃப்ளோ வந்து தடை பண்ணி விட்டுரும். அந்த it will reduce the flow of blood. apart from that எனக்கு வந்து எலாஸ்டிக்கா இருக்கும் அந்த ஆர்டரிஸ் இருக்கும், அது எலாஸ்டிசிட்டி என்ன பண்ண கம்மி பண்ணி, பிகாஸ் ஒரு கெட்டிமான சப்ஸ்டன்ஸ் எனக்கு லாக் ஆகுது அப்படின்னும் போது அதோட எலாஸ்டிசிட்டி நேச்சரே வந்து அது வந்து இறக்கி விட்டுரும். கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஹார்ட்ல அந்த ஆர்டரிஸ்ல வந்து பிளாக்கேஜ் இருக்குனாலே it will be leading to heart attack. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே டயக்ராம் தான் நான் கொடுத்துருக்கேன். கேன் யூ see the difference here? எனக்கு நார்மல் பிளட் ஃப்ளோ இப்படி இருக்கு, ஆனா இங்க ஃபேட் டெபாசிஷன் இருக்கும்போது what is going to happen? என்னோட பிளட் ஃப்ளோ வந்து கண்டிப்பா வந்து தடப்பட ஆரம்பிக்குது. சரியா. so this is what we call them as CAD. okay, next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the stroke. so நான் coronary heart disease பத்தி சொன்னேன். I talked about blood pressure also, hypertension hypotension பத்தியும் சொன்னோம். we saw about the CAD என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். next we are going to see about the stroke. so stroke அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வலிப்பு வர மாதிரி இருக்கும். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து பிளட் சப்ளை போகல, இட் இஸ் கெட்டிங் இன்டரப்டட் ஆர் இட் கெட்டிங் டோட்டலி ஸ்டாப் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனால இந்த பர்சனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வலிப்பு வர ஆரம்பிக்கும். இது எதனால நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஓவர் ப்ரெஷர்னால வெடிச்சிருக்கலாம், ஏதாவது பிளாக்கேஜ்னால டோட்டலி அந்த சப்ளை வந்து ஸ்டாப் ஆஃப் ஆயிருக்கலாம். இல்ல இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், பிளட்ல வந்து இருக்கக்கூடிய ஆர்பிசி தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் வாட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா. அப்போ எனக்கு வந்து பிரெயினுக்கே வந்து தேவையான அளவுக்கு பிளட் சப்ளை இல்ல அப்படின்னும் போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த பிளட் சப்ளை இல்லாதனால என் உடம்புல கண்டிப்பா ஆக்சிஜன் சப்ளைமே கட் ஆஃப் லேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரோக் வரும். இது சரியா. இதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னா cerebral infraction, which means என்னோட brain tissue வந்து it will die because of the lack of oxygen. எனக்கு எப்ப lack of oxygen இருக்கும், என் பிரெயினுக்கு வந்து போதிய அளவுல வந்து blood supply இல்லாத போது what is going to happen,
எனக்கு வந்து இந்த பாசிபிலிட்டி ஸ்ட்ரோக் வரதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we call them as angina pectoris. So angina pectoris வந்து பாத்தீங்கன்னா it is the earliest symptom of coronary heart disease. So which means எனக்கு வந்து அந்த ஆர்டரிஸ் எல்லாம் மொத்தமா வந்து பிளாக் ஆயிருக்காது, பட் ஸ்டில் ஒரு பாதி அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு பிளாக் ஆயிருக்கும். ஒரு சிம்டம் வந்து மூச்சு விட கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், இல்லாட்டி அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்கும், சோக்கிங் சென்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெஞ்சு வந்து ரொம்ப லைட்டா நார்மலா படப்பட இருக்க ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன ஆன்ஜினா. பெயின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இல் பி லைக் வெரி ஃபார் அ ஷார்ட் டைம், ரொம்ப கம்மியான பீரியட தான் வந்து இருக்கும். அண்ட் மோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசீஸே எடுத்துட்டோம்னா we categorize two types, acute சொல்லுவோம், chronic சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இல்ல acute வந்து பாத்தீங்கன்னா this kind of chest pain will be like for a very short period of time தான் இருக்கும். we call them as acute chest pain அப்படின்னு சொல்லுவோம். மோரோவர் இது எதுக்குனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்பதான் பாக்குறோம் ஆக்சிஜன் சப்ளை வந்து லைக் டெஃபிஷியன்சி ஆர் லைக் லேக் ஆஃப் ஆக்சிஜன் டு த ஹார்ட் மசில். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட உடம்புக்கு வந்து ஆரல்ஸ் லைக் தேவையான அளவுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இல்லை, பிகாஸ் பிளட் தான் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. ஓகேவா? யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்டர்லி பர்சன் நம்ம காமனா பார்க்கலாம். பட் நவடேஸ் நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மிடில் ஏஜ் பர்சன்ஸ் 20, 30s கூட ஈவன் ஜிம்ல ஒர்க் பண்ணா படிச்சிடறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ். ஸோ மிடில் ஏஜ்லயுமே சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்டர்லி பீப்புள்ல கூட நம்ம இதை வந்து காமனா பார்க்கலாம். சரியா? இது வந்து ஆன்ஜினா பெக்டாரிஸ் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தெரிஞ்சுக்கோங்க, ஹார்ட் ஃபெயிலியர் அப்புறம் ஹார்ட் அட்டாக் எல்லாமே வேற வேற ஆக்சுவலி. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹார்ட் வந்து நம்ம என்ன செஞ்சு பம்பிங் மிஷின் ஆர் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா the inability of the heart to pump the blood. எனக்கு ஹார்ட் ப்ராப்பரா பம்ப் பண்ண முடியல, it gets tired because நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய கார்டியக் மசில்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம், it was said to be non fatigue அப்படி நம்ம சொல்லியிருப்போம். it was they have to work continuously, கரெக்டா? அப்போ ஏதோ ஒரு ரீசன்னால உங்க ஹார்ட் வந்து என்ன ஆகுது, கண்டினியூஸா ஒரு பிளட் வந்து அதால வந்து பம்ப் பண்ண முடியல. ஏன்னா அது பம்ப் பண்ணதா என்ன ஆகும், பாடிக்கு தேவையான சப்ளை எல்லாமே லைக் இந்த ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாமே போய் எடுத்துக்கலாமே, அது எல்லாமே கண்டினியூஸ் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும், வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் inability அப்படின்னு கேட்டீங்கன்னா congestion of the lungs is the main symptom. ஸோ லங்ஸ்ல வந்து some congestion ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா what will happen, நம்மளுக்கு கடைசியா வரப்போறது யாருன்னு கேட்டீங்கன்னா வரது ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, inability of the heart to pump the blood. So இதெல்லாம் ஞாபகம், ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் ஃபெயிலியருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா cardiac arrest. So cardiac arrestனா என்ன அர்த்தம், அரஸ்ட் டக்குனு ஸ்டாப் பண்ணுது. So which means your heart stops beating suddenly, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. So இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம டக்கு நெஞ்சு பிடிச்சுப்பாங்க, கேட்டா cardiac arrest, நெஞ்சு வலி. So your heart stops beating. இது எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யார பத்தி பார்த்தோம், கண்டக்ஷன் மெக்கானிசம்ல வந்து we saw about ரெண்டு பேரை பார்த்தோம், SAN AVN பத்திலாம் பார்த்தோம். அந்த கண்டக்ஷன் சிஸ்டம் எப்படி நடக்குது, புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் ஸ்டோரி எல்லாமே பார்த்தோம், கரெக்டா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சடனா என் ஹார்ட் வந்து ஸ்டாப்பிங் டு பீட். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? என்னோட இந்த SAN SAN AVN எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த இம்பல்ஸ் வந்து ஒழுங்கா ஜெனரேட் பண்ணல, அதனால மை ஹார்ட் இஸ் ஸ்டாப்பிங் டு பீட் சடன்லி. அவ்வளவுதான், சரியா? சோ நம்ம ரெண்டு பாக்குறோம். யார் யாரை பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் we saw about heart failure. So heart failure என்ன பார்த்தோம், inability of the heart to pump the blood, that is heart failure. Next வந்து cardiac arrest, which means your heart stops suddenly. அது எதனால? because of the impulse, தேவையான impulse சரியா ஜெனரேட் ஆகல. அந்த எஸ்ஏ அந்த நோட் கதை எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா myocardial infarction, which is also called as heart attack. So heart attack வந்து பாத்தீங்கன்னா எஸ் இப்ப பார்க்கலாம். சோ ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எதனால, அகைன் லைக் நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில் இட் லைக் சடன் ஒரு டேமேஜ். எதனால டேமேஜ் இருக்கும், டியூ டு லைக் இன்அடிக்குவேட் சப்ளை, பிளட் சப்ளை, தேவையான பிளட் சப்ளை வந்து என் ஹார்ட்டுக்கு வந்து போகல. சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as heart attack. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சடன் டேமேஜ், என் ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுறது இட்ஸ் ஹார்ட் அட்டாக். சோ இதெல்லாமே நம்ம பிரிச்சுக்கலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் மசில்ஸ் டேமேஜ் ஆகுறது we call them as heart attack. இதுவே வந்து என்னோட ஹார்ட் ஸ்டாப்ஸ் பீட்டிங் இஸ் கால்ட் as cardiac arrest. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் கால்ட் as the inability of the heart to pump the blood. So மூணு விதமான விஷயம் நம்ம பார்க்கிறோம். At least hope now you understand all are not same. எதுக்கு என்ன சொல்லணுமோ அதுக்கு அது பேர் தான் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the rheumatic heart disease. சரி, rheumatic heart diseaseனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா literally develops after the streptococcal throat infection. throat infectionனால வரக்கூடிய side effects, also an autoimmune disease. So which means என்ன அர்த்தம், ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம பாடி நம்ம என்ன பண்ணோம் ஓனா வந்து லைக் they will start to
ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சரியா? ஸோ அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், rheumatic heart disease வந்து பாத்தீங்கன்னா we call them as what? A autoimmune disease. சரி, apart from that இந்த antibodies வந்து பாத்தீங்கன்னா they damage the heart tissues and the wall. So இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து fluid accumulation ஆக ஆரம்பிக்கும். and more வந்து பாத்தீங்கன்னா fibrosis, nodules எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it will be taking in the pericardium. So pericardium பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நம்ம ஹார்ட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு membrane against double layered membrane. So எனக்கு என்ன ஆகும், இந்த பெரிகார்டியத்துக்குள்ள வந்து fluid வந்து சேர ஆரம்பிக்கும், some kind of fibrosis வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, rheumatic heart disease is an autoimmune disease, which means like kind of ஒரு symptom அப்படி எடுத்துக்கலாம், side effects அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். okay, where your body will be targeting your own cells அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா CPR. so CPR ஓட full form என்ன? we call them as cardiopulmonary resuscitation. so இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிவிலாம் வந்து பார்த்துருப்போம். டிவிலாம் மோஸ்ட்லி அங்கே பார்க்குறோம். சில நம்ம பை சான்ஸ் நம்ம ஏறா கூட பார்த்துருக்கலாம். சடனாக ஒரு பர்சன் வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாங்க. பார்த்தா சிபிஆர் பண்ணுங்க, ஸ்டாப் ஆன ஹார்ட்டை வந்து நம்ம பீட் பண்ண வைக்கலாம் ஃபார் டைம் பீயிங். பிகாஸ் ஒபியஸ்லி அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு தேவையான மெடிக்கல் அட்டென்ஷன் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிபிஆர் வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இட்ஸ் லைக் ஒரு பர்சனோட உயிரை காக்கக்கூடிய ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர், ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சடனா ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு ரீசனால யோர் ஹார்ட் சடன்லி ஸ்டாப்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் நோ வி சா ஹார்ட் எப்போ சடனா வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும், அந்த we saw about the impulses proper generate ஆகல, suddenly your heart stop beating. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த person dead அப்படின்றத நம்ம இமிடியேட்டா சொல்ல முடியாது. but what we can do is அந்த personக்கு heart stop ஆகி within like ஒரு few minutes like talk about ஒரு 30 minutes அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே, அதுக்குள்ள உன்னால வந்து ப்ராப்பரா ஒரு சிபிஆர் கொடுக்க முடிஞ்சு பீட் பண்ண வைக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த பர்சன் லைஃப் கேன் பி சேவ். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல ஸ்டாக் ஒரு 1 hour 2 hour மேல ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் பர்சன் சிபிஆர் பண்ணினா கண்டிப்பா ஈவன் தோ இஃப் யூ சேவ் தட் பர்சன், அந்த பர்சன் வந்து லைஃப் லாங் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் மினிட் கேப் தான், அது வரைக்கும் ஃபைன். ஆனா பட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இட் கேன் பி கியூர்ட்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு எக்ஸீட் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னோட பிரெயினுக்கு வந்து போக வேண்டிய பிளட் சப்ளை வந்து ஸ்டாப் ஆகும், அதாவது தடைப்படும். அப்போ அந்த பிளட் சப்ளை தடைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பிரெயின்ல இருக்க டிஷ்யூஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு டை பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன். அப்பனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் உன் பிரெயின் வந்து இட் ஹஸ் பீன் டிப்ரைவ்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் a long time, உன் பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகாம இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் வந்து கோமாக்கு போயிருவாங்க, பிரெயின் டெட்டா கூட ஆயிருவாங்க. ஸோ லைஃப் லாங் அந்த பர்சன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிபிஆர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து மயங்கி விழுந்து வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல பண்ணாதான் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு வேல்யூ சேவ் பண்ண முடியும். which means the person can return back to his normal life. அது அளவுக்கு மீறி போகும்போது even though if we save that person, சேவ் பண்ண முடியாது, பட் சேவ் பண்ண முடிஞ்சாலுமே ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் நம்ம எந்தெந்த கேசஸ்ல பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் தண்ணி ஸ்விம்மிங் பூல வந்து லைக் தண்ணியில மூடிட்டாங்க, கடல்ல மூடிட்டாங்கன்னு காப்பா தண்ணி ரொம்ப இன்ஹேல் குடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பர்சன் அகைன் இந்த ஹார்ட்டை பீட் பண்ண வைக்கிறதுக்கு சிபிஆர் பண்ணிருப்போம். இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் ஷாக்கா இருக்கட்டும், இப்படி சடனா மயங்கி விழுந்துட்டாங்க, எதுக்குன்னே காரணம் தெரியல, கேன் பி லைக் ஹார்ட், இந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபிஆர் வந்து பண்ணிருப்போம். சரி, அப்ப இந்த சிபிஆர் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சன் அந்த மயங்கி விழுந்திருக்க அந்த பேஷண்ட்டுக்கு பர்சன் லைக் என்ன பண்ணா மவுத் வச்சு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த அவேக்கா இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் அவங்க வாய் வழியா அந்த மயங்கி விழுந்திருக்கிற பேஷண்ட் வாய்க்கு வந்து தே வில் பாஸ் ஆன். சோ எப்படி சொல்றது, வாய் வழியா அந்த பர்சன் மூச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. அப்பார்ட் ஃப்ரம் நான் மூச்சு மட்டும் கொடுக்காம நான் என்ன பண்ணிப்பேன்னு கேட்டீங்கன்னா கையை வந்து ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வச்சு பர்சனோட செஸ்ட்ல வந்து ஐ ஸ்டார்ட் டு கம்ப்ரஸ். ஏன்னா நம்ம ஹார்ட்டே நம்ம என்ன சொல்லி பார்த்திருப்போம், லைக் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், which means என்ன பண்ணேன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரை டு மேக் த ஹார்ட் work on its own. நான் பண்றேன் லைக் சர்க்குலேஷன் பல எப்படி என்ன, பிகாஸ் நான் ஹார்ட் பம்ப் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஏன்னா ஹார்ட்டுக்கும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே சர்க்குலேஷன் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கிறேன், வெளியே இருந்து ஐம் ஜஸ்ட் புட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட், அந்த மயங்கி விழுந்து அந்த பர்சன் நெஞ்சில வச்சுட்டு இதை நான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா they have given 4 to 6 months, but maximum like சொன்ன இல்லையா ஒரு within minutes தான், ஒரு 30 minutes குள்ள அவ்வளவு. பிகாஸ் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறி போச்சுனாலும் அந்த பர்சனுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் தான் ஆகிருச்சு, அந்த பிரெயின் டிஷ்யூ டெட் ஆக ஆரம்பிச்சு லைஃப் லாங் வச்சு செய்யணும். ஸோ இது எல்லாமே வந்து வித்தின் a short period of timeல பண்ணா மட்டும்தான் அதுக்கான ஒரு வேல்யூ வந்து இருக்கும். ஸோ defibrillation gives electrical shock to restore the heart rhythm. நீங்க பாத்திருப்பீங்க லைக் பேனல்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, லைக் அந்த ஜெல் க்ளூ மாதிரி தடவிட பேஷண்ட் நெஞ்சில இருந்து வைப்பாங்க, அப்படியே அந்த பேஷண்ட் டக்குன்னு வைப்ரேட் ஆவாங்க. ஆகே என்ன பண்றேன், அந்த எலக்ட்ரிக் ஷாக்னா அந்த ஒரு பர்சனோட ஹார்ட் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் மேக்கிங் டு
work again normally. So இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as a CPR technique. So யூஷுவலா ஃபர்ஸ்ட் வாயில வாய்ச்சி மூடுவேன், கையெறி வைப்பேன், அதுக்கப்புறம் அந்த பேடல்ஸ்லாம் வச்சு எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுப்பேன் and just trying to retrieve அந்த ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் திரும்ப நான் வந்து கொண்டு வர பார்க்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசார்டர்ஸ். பட் இது வந்து இந்த சிபிஆர்ன்ற டிசார்டர் கீழே வராது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு பர்சன் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த பர்சனை ரிட்ரீவ் கொண்டு வரதுக்கு தானே தவிர சிபிஆர் பண்ணுவேன். அண்ட் இட் இஸ் நாட் அ டிசார்டர் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். Sure, maybe the heading is wrong, but still it is not a disorder skill நம்மளுக்கு வந்து வராது. இது தனியா ஒரு அந்த பர்சன் காப்பாத்துக்கான டெக்னிக். சோ இந்த டாபிக்கோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா we saw first எங்கிருந்து ஆரம்பிச்சோம், பிளட்ல இருந்து ஆரம்பிச்சோம், பிளட்டோட காம்பனன்ட்ஸ்ல இருந்து பேச ஆரம்பிச்சோம், காம்பனன்ட்ஸ் பத்தி பேசி அது என்ன அது கம்மியானா ஜாஸ்தியா என்ன டிராபேக்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிளட் பத்தி பேசிட்டு இருக்கோமே, இந்த பம்பிங் ஆர்கன் யார் அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிள், ஹார்ட் பத்தியும் பேச ஆரம்பிச்சோம். ஸோ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஹார்ட் வந்து சும்மா ஒன்னும் கண்ட்ராக்ட் ஆகல, சம் கைண்ட் ஆஃப் impulse is being generated. அந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தை நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த ஃபேசஸ் பத்தி பார்த்தோம். தென் we saw about the BP. ஏன்னா பிகாஸ் எனக்கு பிளட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னும் போது தான் என் பாடி நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது நான் ஸ்டாப் ஆகுது, ஏதோ ஒரு ரீசன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னும் போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்ம டிசார்டர்ஸ் இந்த கதை எல்லாமே வந்து பார்த்தோம். இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா blood fluids and circulation is done.